எனக்கு நாளைக்கு வந்து 2 கோடி ரூபா கொடுக்குறேன், இதை போய் ஹேக் பண்ணு, இதை நான் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேன், இதை வந்து பண்ணித்தா. சில பேர் கேட்பாங்க உனக்கு யாரா அதெல்லாம் கொடுக்குறது, ஒரு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு ஆரம்பிச்சோடனே சக்ஸஸ்லாம் ஆகல. ஃபார் 3-4 years nothing happened. We were doing a lot of things. We were conference பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ண நிறைய லாஸ். சம்டைம்ஸ் வீட்டில் கடன் வாங்கி வந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம், அது நம்ம நினைச்ச மாதிரி போகாது. பட் we were not sad about it. 2 co-founderக்குள்ள வந்து 2 பேரும் சண்டை போட்டே இருக்கீங்க, டாக்குமெண்ட்ல எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அவன் இன்வெஸ்ட்ன்றதுனால அவன் சும்மா வந்து காசு கொடுக்கல. they are taking share from you or equity from whatever that is that. ஏதோ கடன் கொடுக்குற மாதிரி, இந்தாப்பா 1 கோடி ரூபா வச்சுக்கோ, சந்தோஷமா இரு, இந்த 2 கார் வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ, என்ன வேணா பண்ணுன்ற மாதிரிலாம் எவனும் கொடுக்கல. உங்களை பத்தி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சொல்லி எங்க உங்ககிட்ட பேசவே விடாம பயமுறுத்தி இது மாதிரி அந்த மீம்ல இருக்கு அவர் பயங்கரமான. there's no point in networking. என்னன்னு போய் நெட்வொர்க் பண்ணி கார்டு கொடுப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க, லிங்க்டின்ல போஸ்ட் போடுவீங்க, அப்புறம் bro can you teach me hacking in 3 days அப்படின்னு கேட்டா obviously I'll get pissed off. இப்போ என்ன ஆயிருதுன்னா, நான் எது சொன்னாலும் இதை Illuminati மாதிரி நினச்சிக்கிறேன். இதையும் பண்ணுறீங்க, எங்கே போனாலும் இங்கே இருக்கீங்க. வெல்கம் ப்ரோ. Thank you so much for having me. Welcome to the podcast. So when SriRam meets SriRam நினைக்கிறேன். Correct. 2 SriRam. ஆமா, ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் கிளாஸ்ல ஸ்ரீ ஸ்கொயர் எப்படின்னா, நானே ஃப்ரெண்ட் ஸ்ரீ தானோன்னு இருப்பான், ஃப்ரெஞ்ச் மேம் சொல்லுவாங்க, நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ ஸ்ரீ ஸ்கொயர் ஆல்வேஸ் ஹேவிங் காலா டைம்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ ஸ்கொயர். ஸோ அது மாதிரி இன்னைக்கு கொண்டு போயிடலாம் ப்ரோ. கையில் எல்லாமே ஒரு கார்டு இருக்கும், கார்டு வச்சு ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணுவேன். நான் லிட்ரலாக 0 ப்ரிப்பரேஷனில் வந்திருக்கேன் ப்ரோ. நீங்களும் அது மாதிரி தான் கேட்டிருந்தீங்க, லைக் ரொம்ப கேஷுவலாக பேசுவோன்ட்டு. அதெல்லாம் 0 ப்ரிப்பரேஷன், என்னென்ன கேட்கணுமோ லைக் ரொம்ப கான்வர்சேஷனலாகவே கொண்டு போய்க்கலாம் ப்ரோ. ஸோ இந்த ஃபுல் பாட்காஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களை தமிழில் பார்த்து வரவங்க கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன செக்ஷன் மட்டும், அந்த செக்ஷனும் எதனாலனா நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சைபர் செக்யூரிட்டி பற்றி, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலாக கொண்டு போயிடலாம் ப்ரோ. ஸோ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஐடி கம்பெனியில் நிறைய செக்டார்ஸ் இருக்கும்போது டெவலப்பர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், சைபர் செக்யூரிட்டியும் அப்படி கடந்து போயிடுவாங்க, நோட்டபிளாக இல்லைன்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன ப்ரோ? நான் அதெல்லாம் அதில் கேட்டுக்கல, ஏன்னா அதில் கேட்டால் இங்கே கேட்க முடியாதுன்ட்டு. ஸோ எதனால் அவங்க நோட்டபிளாக இல்லை, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? என்ன விஷயம் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து நீங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைபர் செக்யூரிட்டினாலே வந்து ஏதோ ஒரு பேங்கை ஹேக் பண்ணிடுவார், இல்லை யாரோ ஒருத்தவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து தே யூஸ்வலி போட்டுரு. பட் என்ன மேட்ரு அப்படின்னா, அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டின்ற இண்டஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து இவன் பண்ணாலே இவன் ஹார்ம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆனதுனால, இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் சைபர் செக்யூரிட்டின்னு தேடினாலே ஒரு 10 ப்ரொஃபைல் வருது அப்படின்னா அதில் ஒரு 8 ப்ரொஃபைல் வந்து ஐ வில் ஹேக் யுவர் இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரியான விஷயங்கள் ஆயிருது. நீங்க ஒரு $100 கொடுங்க, நான் உங்களுக்கு ஹேக் பண்ணி தரேன், இல்லை ஒரு 10,000 கொடுங்க, ஹேக் பண்ணி தாங்க, இப்படின்ற மாதிரி ஆயிருச்சு இந்த இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த டைம்ல when I started இல்லையா, அப்போ வந்து இதை வச்சு நீங்க மணி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அட் தட் டைம் வேர் இல்லீகல். யூ cannot test a random website. அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் இப்போ இருந்துச்சு. பட் now everything is changed. Now people the IT companies started understanding what cyber security is all about. அதனால இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிருச்சு. பட் அதெல்லாம் தவிர்த்து வேற எங்க உங்களுக்கு இதெல்லாம் ஆகுது அப்படின்னா, படங்கள்னால உங்களுக்கு மோஸ்டா வந்து எல்லா விஷயங்களுமே நீங்க எப்படி கத்துப்பீங்க? படங்களை பார்த்து தான். இப்போ இன்னைக்கு வந்து நீங்க ஓகே ஒரு ஸ்பேஸ் பத்தி எப்படி தெரியும்னா படம் பார்த்து இது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கத்துக்கும் போது சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது அகைன் லைக் ஒரு படத்தை பார்த்து தான் இன்னைக்கு வந்து கத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்னு ஒரு இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் உங்க மெயில் ஐடி ஹேக் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்பை பண்ணி தரேன், உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான சர்வீஸும் இந்த லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங். இன்னைக்கு டெக் இல்லாம என்ன டிடெக்டிவ் நீங்க பண்ண முடியும்? ஆமா, ஏன்னா எல்லாமே ட்ரேசபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டு வாசல் முன்னாடி உங்களை டிடெக்டிவ்னால என்ன இருக்கும், ஒரு பைனாகுலர் வச்சுக்கிட்டு தூரத்துல இருந்து எங்க போறாரு வராருன்ற மாதிரி தான். இன்னைக்கு யாரு வெளில போறா? எல்லாமே மோஸ்டா ஆன்லைன் தான். ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்னைக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க. உங்களோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் இது பண்ணி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ அதனால என்ன ஆயிருது அப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போதோ இல்லை ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒன்று பார்க்கும்போது, ஒரு படங்கள் ஏதாவது ஒரு பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு மைண்ட் ஆயிருது அப்படின்னா, இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். ஓகே, ஸோ பிரைவேட் டிடெக்டிவ் சைபர் செக்யூரிட்டி சொன்னாலே தே ஆல்ரெடி started thinking that you are a private detective. என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க எவ்வளவு கேட்டாலும் பே பண்றேன், எவ்வளவு பே பண்ணீங்கன்னா கேட்டா 15,000 20,000. ஸோ பிகாஸ் they don't understand the industry, right? எப்படி வேலை செய்யுது கரெக்ட், அந்த இண்டஸ்ட்ரியில. பட் எங்களோட வேலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து பேங்க்குக்கு போயிட்டு ஒரு ஏடிஎம்
கார்டோ இல்லைனா ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஒரு ஆன்லைனில் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்க, இன்னைக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க, இன்னைக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் ஒன்றும் ஐயோ ஏனோ இது பண்ணுறோன்ற ஒரு பயம் இல்லாமல் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆள் அங்கே இருக்கிறதுனால தான். ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு ஐடி ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடு கட்ட மட்டும் தான் தெரியும், பட் எங்கே வந்து உங்களுக்கு பில்லர் போடணும், எங்கே வந்து இது வைக்கணும்னே தெரியலன்னா the house will not be strong. கரெக்ட். அதை ப்ராப்பராக பண்ணணும்ல. அதே மாதிரி தான் ஒரு ஐடி செட்டப் நீங்கள் இருக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் செய்யும் போதும் ஒரு வெப்சைட் செய்யும் போதும் சைபர் செக்யூரிட்டி இஸ் பார்ட் ஆஃப் இட். அது பண்ணலன்னா ஆப்வியஸ்லி இட் வில் நாட் பி சேஃப். பட் அது பண்ணால் வந்து நீ என்ன இடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது அந்த வீட்டுக்குன்னா அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் அப்படி தான் பண்ணி ஆகணும். நீங்கள் நான் அது பண்ணால் இது ஆயிருமா, இது பண்ணால் 100% சேஃப் ஆகுமானா அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு மேலே அந்த அட்டாக் விழுது அப்படின்ற பொறுத்து தான். ஸோ நீ சைபர் செக்யூரிட்டினாலே ஏதோ ஒரு டாபிக் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனி காலேஜ் தட் யூ கோ டு யூ ஹேவ் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். சில காலேஜில் இருக்கும், சில இடங்கள் பிடெக், சில இடங்களில் பிஇ. அப்புறமேட்டா சைபர் செக்யூரிட்டின்னு இருக்கு. வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே என்ன சைபர் செக்யூரிட்டி? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே என்ன மெஷின் லேர்னிங்? இது எல்லாமே கம்ப்யூட்டரோட பேஸ். அதனால இட்ஸ் கால்ட் அஸ் பிடெக், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. கரெக்டா? சோ அதுவே இல்லாதப்போ நீங்க வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸே சொல்லி தராம ஹவு டஸ் அ கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ், ஹவு டஸ் அ சர்வர் ஃபங்க்ஷன், ஒரு நெட்வொர்க் எப்படி, அதான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே எப்படி சைபர் செக்யூரிட்டி கத்துப்பீங்க? ஓகே. சில பேர் சொல்றாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸே தேவையில்ல, நீங்க ஹேக்கர் ஆகலாம் அப்படின்னு. எதை போய் ஹேக் பண்ணுவீங்க? கரெக்ட். அதானே. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளவு பூம் ஆகுது அப்படின்னா, எனி இண்டஸ்ட்ரி தட் இஸ் க்ரோயிங் ரைட் நவ், ஏஆ இருக்கட்டும், பிளாக் செயினா இருக்கட்டும், இது எல்லாமே க்ரோ ஆகுதுன்னா அதே சைடு வந்து சைபர் செக்யூரிட்டி ஹஸ் ஆல்சோ திஸ் ஆல்சோ ஹேஸ் டு க்ரோ சைமல்டேனியஸ்லி. இது இல்லாம அது இல்ல. நியூ ப்ராப்ளம்க்கு நியூ கரெக்ட் இது பண்ணியே ஆகணும். இது வந்து இது ரிப்ளேஸ் பண்றோம், அதை ரிப்ளேஸ் பண்றோம்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி தான் சைபர் செக்யூரிட்டி. இதுக்கு காரணம் இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே காரணம் இதுதான். நீங்க ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்க. என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்காரு, ஹேக்கர், ஒரு சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னா இட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். யூ கேன் நாட் ஜஸ்ட் பிகாஸ் you are in this industry எதை கொடுத்தாலும் ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிலாம் பண்ண முடியாது. கரெக்ட். that is how it is. கரெக்ட். அதான் ஒரு இப்போ டெஸ்டர்னா தெரியும் டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்னு, அது மாதிரி டெவலப்பருக்கும் தெரியும். ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்க டே டு டே லைஃப் என்ன மாதிரி ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, அதாவது ஒரு வெப்சைட்டை போய் செக்யூர் பண்ண போய் அந்த வெப்சைட் வந்து எதுவும் ஹேக் பண்ணக்கூடாது, அந்த டேட்டா எதுவும் மாற்ற முடியாது. சிம்பிளான விஷயம். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு. ரைட்டுங்களா? அது பேர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ இது வந்து ஒரு பேங்க் அப்படின்னா இதோட டேட்டா வந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பீங்க. அப்படிலாம் இதோட டேட்டா வந்து ஒரு கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு சர்வர் ரூம் இருக்கும், அதுக்கு வெளியே வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கும், அதுக்கு மேல வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு பயோமெட்ரிக் தேவை, கார்டு வைக்கணும், இது எல்லாமே இருக்குல்ல. இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து சேஃபா இருக்கும். தட் ஆர்கனைசேஷன் physically also has to be secure, right? இப்போ இதை எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஐடி மட்டும் பத்தாது. அப்போ you need to have compliances also. நீங்க ஒரு பில்டிங் இது பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். ஒரு பேங்க்னு வச்சா நீங்க இந்த மாதிரி இடங்கள்ல தான் வைக்கணும். ஒரு சர்வர் ரூம்னு வச்சா அதுக்கு வந்து இந்த மாதிரியான செட்டப்ல தான் இருக்கும். அதுக்கு ஏசி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும். இது எல்லாமே வந்து அதுக்கு பார்ட் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ கேமராலாம் வைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் பெரிமீட்டர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணா மட்டும்தான் that particular organization's information will be secure. This is information security. ரைட்டுங்களா? இப்போ இது எப்படி நீங்க இதை எப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கு வயலேட் ஆகும் அப்படின்னா சிஏஏ அப்படின்னு ஒரு இருக்கு. ரைட். ஸோ கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. கான்ஃபிடென்ஷியலிட்டினா நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் பேசிக்கிறோம், இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல போட்டீங்கன்னா தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேன் ஆல்சோ கரெக்ட். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் கான்ஃபிடென்ஷியலிட்டி. இது உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியுதா? அப்படி தெரிஞ்சா அப்படி மட்டும் தான் தெரியணும். தேர் இஸ் நோ வே the data should get leaked or something. This is confidentiality. Integrity. இந்த டேட்டாவை என்னால மேனிபுலேட் பண்ண முடியுமா? நீங்க எனக்கு வந்து 10,000 அனுப்புறீங்க, நான் அதை மாத்தி 1,00,000 மாத்திட்டா அந்த டேட்டா doesn't have a value. Tampering பண்ற கரெக்ட். ஏதாவது ஒன்று பண்ணி மாத்திரம். இதுக்கு இன்டிகிரிட்டி, இதுக்கு இன்டிகிரிட்டியே இல்லை. அப்போ anybody can change it அப்படின்னா that data doesn't have a value. Availability. நான் இன்னைக்கு டேட்டா கேட்குறேன், எனக்கு 10 நாள் கழிச்சு வருது அப்படின்னா then that data doesn't have any value on its own. ஓகே. இது மூணுமே ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அடி வாங்குது அப்படின்னா that organization functionality might not be very proper. ஓகே ப்ரோ. ஓகே. இது வயலேட் ஆகுது. இதுல டிஜிட்டல் சைடு ஆஃப் இட் இருக்கு. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு ஒன்று பண்றீங்க, இது ஆர்கனைசேஷனுக்கு. இதுல டிஜிட்டல் செக்யூரிட்டின்னு இருக்கு. ஒரு வெப்சைட் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும், மொபைல் ஆப் இருக்கும், இதுக்கு செக்யூரிட்டி பண்றேன். இதுதான் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஓகே. இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்கோப் சொல்லிடும். இதான் என் வெப்சைட் www.
xyz.com. இதுக்கு முன்னாடி சப்டொமைன் 10,000 இருக்கும், நிறைய பேஜ் இருக்கும், நிறைய ஃபீச்சர் இருக்கும். இது எல்லாத்தையும் ஸ்கோப்பா டிஃபைன் பண்ணிட்டு இது ஒன்னொன்னு they'll try to hack. ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஹேக் பண்ணிட்டு இதோட சிவியரிட்டி இப்படி இருக்கும், இதை இப்படி ஹேக் பண்ணலாம், இது வந்து இப்படி த்ரெட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது உங்களுக்கு இதுவாச்சுன்னா உங்க ஆர்கனைசேஷன் இப்படி அடி வாங்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இருக்குல்ல. இது சைபர் செக்யூரிட்டி. இதுதான் யூசுவலி பீப்புள் டூ. ஸோ ஸ்கோப் எல்லாமே இதை சுத்தி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ, எனி ஸ்கோப் தட் இஸ் இதுதான் உங்களுக்கு ஸ்கோப். ஜென்ரலா இப்படி தான் ஸ்கோப் வரும். யூ வில் டெஸ்ட் இட். ஓகே, கம்ப்ளைண்ட்ஸ்னு இருக்கும்போது இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. திஸ் வாட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டர்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் படி எல்லாம் கரெக்ட்டா இருப்பாங்க. ஒரு வாட்டி அவங்க ஹேக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபோன்பேல இருக்குன்னா உங்களுக்கு ஃபோன்பே ஓப்பன் பண்ண உடனே வரும் PCI-ன்னு இருக்கும். அதே மாதிரி ISO 27001 இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, அது வந்து ஸ்டாண்டர்ட். கரெக்ட். இந்த ஸ்டாண்டர்ட் படி நாங்க எல்லாமே செக் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. யூ கேன் ரிலை ஆன் இட். கரெக்ட். ஓகே ப்ரோ. அப்போ இந்த क्वेश्चन ஆக்சுவலி நான் பாட்காஸ்ட் வந்து கேட்கணும்னு இருந்தேன். இப்போ கூகுள் பக் பவுண்டி பண்றாங்க, இப்போ ஜோகோலையும் பக் பவுண்டி மாதிரி எல்லாமே பண்றாங்க. இப்போ கூகுளே எடுத்துப்போமே, டாப் மைண்ட்ஸ் இருப்பாங்க, டாப் R&D இருக்கும், டாப் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள இருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு வல்னரபிலிட்டி எப்படி அது பாசிபிள்? ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா, ஜென்ரலாக எனி திங் தட் வி யூஸ், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களா பண்ணுறது இல்லை. தீஸ் ஆர் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ். யாரோ ஒருத்தவங்க எழுதின கோடு, யாரோ ஒருத்தவங்க எழுதின சாஃப்ட்வேர், யாரோ ஒருத்தவங்க வச்ச லைப்ரரி, இது எல்லாத்தையும் போட்டு தான் யூ கைண்ட் ஆஃப் மேக் இட். ஆமா, தேர்ட் பார்ட்டி கூட இன்டகிரேட் யூ வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ். நாட் இருக்கிற எல்லா கோடுமே நீங்களே அடிக்கணும் அப்படின்னா நோ டெவலப்பர் கேன் டூ இட். ஈவன் லைக் the founder of Java or founder of Python also, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்க மறந்துடும். ஆப்வியஸ்லி they cannot remember everything by themselves, right? ஸோ ஒரு பாயிண்ட்ல கூகுள் பண்ணுவாங்க, அதுதான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்ற வெப்சைட்லாம் இருக்கு, இந்த எரர் வருது, இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி எரர். பட் ஜென்ரலாக நான் சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல. இதெல்லாமே பண்ணாலுமே கூட தீஸ் ஆர் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ். இன்னைக்கு செக்யூரிட்டி இது செக்யூரா இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? என்னோட நாலேஜ் வச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் இது செக்யூர். நாளைக்கு இது ஹேக் ஆயிரும். வேற யாராவது ஒருத்தரும் வேற எங்கன்னா ஒரு இடத்துல இது பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த மொத்த வீட்டையும் வந்து செக்யூர் பண்ணிட்டீங்க, என்ன பேசிஸ்ல சொல்லுவீங்க இது? ஓகே, இடிச்சாலும் ஒன்னாவது, ஒரே ஒரு டோர் தான் வச்சிருக்கேன், அந்த டோருக்கு வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு, இவ்வளவுதான் மேட்டர். ஸோ நீங்க என்ன பேஸ் பண்ணீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்வியஸ்லி யாராலையும் வந்து இது பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாது, அதனால அது செக்யூர்னு சொல்றேன். டோர் உடைச்சு உள்ள வந்துட்டேன்னா ஓகே, பிசிக்கல் டேம்பரிங் இது பண்ண இது மாதிரி தான் ஒன்று பண்ணலாம்ல. இதே மாதிரி தான் திஸ் ஹேப்பன் சேம் வித் சாஃப்ட்வேர் ஆல்சோ. நீங்க ஒரு கோட் எழுதிருப்பீங்க, நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணுவீங்க, இது எல்லாமே பண்ணுவீங்க. பட் என்னன்னா உங்களோட நாலேஜை பொறுத்து உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் நீங்க சொல்ல முடியாது. யூ வுட் பி த எக்ஸ்பர்ட், லைக் த பயங்கரமான இதுவா இருக்கலாம். பட் என்ன பண்ண எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, யூ வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் த அபவ். நீங்க என்ன யோசிச்சுருவாங்க, ஓகே இந்த டெஸ்டர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம இதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆயிரம், கீழே பக் இருக்கும், இதுல இருக்கும். அப்படிலாம் ஒரு காம்பனன்ட் 10-15 வருஷமா யூஸ் பண்ணிருப்பீங்க, அது வரைக்கும் ஸ்டேபிளா இருந்திருக்கும். நீ அந்த இடத்துல டெஸ்டே பண்ணிருக்க மாட்டீங்க யாருமே. ரேண்டமா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ரேண்டமா ரிசர்ச் பண்ணா அந்த பக் இருக்கும், அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே, தேர்ட் பார்ட்டி காம்பனன்ட் யூஸ் பண்றோம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் செக்யூர். என்ன இனி தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் இட் இஸ் பாயிண்ட்ல கரெக்ட். ஓகே ப்ரோ, அது அவங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட். அது யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு கண்ட்ரில ரிசர்ச் பண்ணி அவன் பிளாக் எழுதிருப்பான், அதை வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இது ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ, அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் வச்சு கரெக்ட். ஏன்னா எல்லாமே நீங்க உள்ளே வச்சுக்க முடியாது. ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங் இஸ் மேண்டேட்டரி, அதை பண்ணி தான் ஆகணும் கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க எல்லாமே நீங்களே பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், வெளில இருந்து ஒருத்தர் பண்ணும்போது என்ன உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இங்க ஒரு 100 எம்ப்ளாய் ஹையர் பண்ண முடியுமா, இங்க வந்து ஒரு 1,00,000 பேர் பண்ணுவாங்க. யார் ஹேக் பண்றாலும் அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க கோயிங் டு பே. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, அதுதான் பக் பவுண்டி. யூ டூ இந்த பேசிக்கான டிஃபென்ஸ்லாம் பண்ணிட்டு on top of it you put bug bounty. நீங்க ஃபர்ஸ்டே போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கும் எல்லாருமே கண்டுபிடிச்சு எல்லாருமே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிஷியலாக அதை பண்ண மாட்டாங்க. இனிஷியல் செக்யூரிட்டி டீம், டெவலப்பர் டீம், இது எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு பேசிக்கான செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் they go for bug bounty. ஓகே ப்ரோ, ஓகே. டாப் மோஸ்ட் அவங்களால எவ்வளவு புஷ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கும் போதே பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷனாலிட்டி பக் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ they will not go for it. ஓகே ப்ரோ, இதான் क्वेश्चन சைபர் செக்யூரிட்டில கடைசி क्वेश्चन வச்சுப்போம். ஏன்னா முதல்ல சொல்லி நிறைய பேசலாம். இப்போ இது வந்து இது B2Bல B2C சொல்றேன், கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க யூடியூப்ல பேச நிறைய பாட்காஸ்ட் சொல்லுங்க, இன்டர்வியூஸ்ல எல்லாமே நிறைய கன்சியூமர் நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் பேசியிருக்கீங்க. பிரைம்ஃபோர்ட்ல என்டர்பிரைஸ் லெவல்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றீங்க, அங்க எப்படி டே டு டே லைஃப்? ஸோ பிரைம்ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வரது எல்லாமே என்டர்பிரைஸ் கிளைண்ட். ஸோ என்டர்பிரைஸ் தான் உங்களுக்கு மல்டிபிள் வெப் ஆப்ஸ் இருக்கும், மல்டிபிள் நெட்வொர்க் இருக்கும், மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். சம் ஆர் பேங்க்ஸ், சம் ஆர் வெரி லார்ஜ் செக்டர்ஸ். ஒரு எப்படி சொல்றது, ஒரு அட்லீஸ்ட் 200-300 சப்டொமைன் இருக்கும். நான் சொல்றேன் கம்மி,
ஒரு சப்டொமைன் இருக்கும், அந்த சப்டொமைன் கிட்ட அவ்வளோ ஃபீச்சர் இருக்கும், இது எல்லாத்தையுமே நீ டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் வரும்போது உங்களுக்கு சேலஞ்சுன்றது அது சேலஞ்சாக இருக்காது. பிகாஸ் ஃபார் அஸ் இட்ஸ் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டி, ரைட்? இல்லை உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்டொமைன் எப்பனா ஒரு இடத்துல கண்டுக்காம விட்டுருப்பாங்க, அதை டெஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க, அது வேண்டான்னு சொல்லி விட்டுருப்பாங்க, அது என்னைக்குன்னா ஒன்று ஹேக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஃபார் அஸ் இட்ஸ் வெரி நார்மல். ஆமா ப்ரோ. இப்போ என்டர்பிரைஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ. லைக் இப்படி ஒரு என்டர்பிரைஸ் ஒரு செனரியோவே சொல்லுங்களேன், லைக் பேர் சொல்லாம இந்த செனரியோல வந்தாங்க நாங்க இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும் மாதிரி. ஸோ என்னன்னா வந்து ஐ மீன் கம்பெனி ஆர்கனைசேஷன் இல்லாமல் நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இதெல்லாம் நார்மலாக நடக்கிற பெரிய ஆர்கனைசேஷன் நடக்கிற விஷயங்கள். பெரிய ஆர்கனைசேஷனில் இருந்தால் ஒரு 1 லட்சம், ஒரு 50,000 பேர், 20,000 பேர் இந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க. இதில் ஒருத்தரவங்க வந்து அவங்க ஃபயர் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து ஒருத்தர் வேலையை விட்டு போயிருப்பாரு, அவரோட ஆக்சஸ் அங்கேயே இருந்திருக்கும், அதை மறந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவரோட ஆக்சஸ் வெளில போய் அதை எதாவது ஹேக் பண்ணிடுவார், அந்த டேட்டாவை எடுத்துருவாரு. நீங்கள் இது ஏதோ ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடச்சிக்கிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவீங்க, பட் கடைசியாக பார்த்தா அதை மேனுவலாக ஒருத்தர் ஒரு பென்ட்ரைவ் போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி கூட நடக்கலாம். நீங்கள் எப்படி அதே ஃபார் அஸ் இட்ஸ் அது சேலஞ்சும் இப்படி இது பெரிய பிரச்சனை, அது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு வரது எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது சினாரியோ சொல்கிற மாதிரியான இது இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே. ஆனால் நீங்க உங்க கிளைண்ட்ஸ் வரவங்களுக்குமே டீம் எல்லாமே இருக்கும். சைபர் செக்யூரிட்டி கரெக்ட். we do cyber security only, we don't do anything else. ஓகே ப்ரோ. ஓகே. இல்ல அவங்க எக்ஸ்டர்னலா இல்ல இன்டர்னலா டீம் இருக்கும். இல்ல இன்டர்னலா டீம் இருக்கும். ஏன்னா அது மேல ஒரு லேயர் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணி ஆகணும், மேண்டேட்டரி. ஓகே. தேர்ட் பார்ட்டி இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க அலோகேட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் மேண்டேட்டரி. அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஓகே. நாங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்களே எழுதிக்கிறோம் அப்படின்னா the வேலிடேஷன் அந்த பண்றாங்கல்ல, அந்த ஆடிட்டர் they would not be okay with that. ஓகே. இது ஒரு சிஏ ஆடிட்டிங் மாதிரி ஆக்சுவலா தான். ஆமா, சிஏல ஆல்சோ there's information security பேப்பர்ல இது இதனால தான் வந்துச்சு. ஓகே ப்ரோ. ஓகே. இன்டர்னலா டீம் எல்லாமே பண்ணிட்டு அவங்க தேர்ட் பார்ட்டி ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். இப்போ பிரைம்ஃபோர்ட்ல இருந்து சர்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க. சர்டிஃபிகேஷன்ற மாதிரி இருக்காது, இட்ஸ் பேசிக்கலி ரிப்போர்ட். ஏன்னா நீங்க 100% சேஃப் அப்படிலாம் சொல்லவே முடியாது. சர்டிஃபிகேஷன் தான், ரிப்போர்ட் மாதிரி. ஆமா, ரிப்போர்ட் மாதிரி. ஆமா, நீங்க செக் பண்ணிருக்கீங்க, நீங்க அப்போ ஏதாவது பக்ஸ் இருந்தா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே இது டெஸ்டிங், இது ஒரு எப்படி சொல்றீங்க, ஒரு கோட் எழுதும்போது, ஒரு சாஃப்ட்வேர் எழுதும்போது ஓகே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் செக் பண்ணோம்ல, அதுதான் அந்த ரிப்போர்ட். ஓகே. இப்போ Primefort how it's make moneyனா இந்த வே இதுதான். this is how we do sometimes it's a quarterly basis, sometimes it's a half yearly basis, sometimes ஒரு ஓகே நான் என்ன இது பண்ணாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு இயர்லி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம், இல்ல 3 years 4 years, sometimes continuous security. எங்களுக்கு திடீர்னு அலர்ட் வரும் இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது 24/7 மானிட்டர் பண்ணுவோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஏன்னா என்ன சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ல என்ன மாதிரி சப்ளை கொடுக்குறாங்க, என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு ஐடியா. கரெக்ட். ஓகே. டிமாண்டுங்கிறது எப்படி இருக்கும்னா அது எப்படி வேணா இருக்கலாம். அவங்களோட புஷ் எப்படி இருக்கும், அவங்க ஃபீச்சர் எப்படி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸா த்ரெட் இருக்க மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஊபர், ஸ்விக்கி மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்கு, டெய்லியும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும், யாராவது இதுக்கெல்லாம் கண்டினியூஸ் செக்யூரிட்டி போகும். இதெல்லாம் ஆஃப் ஹெலிகாப்டர்லாம் பார்த்தா ஆஃப் ஹெலிகாப்டர்லையும் பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் தே ஆல்சோ டு அஸ் எஸ்ஓசி, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். இது 24/7 ஒருத்தர் உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது அட்டாக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது என்ன எப்படி வருது. சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு அட்டாக் வந்து சிங்கப்பூர்ல நடக்குது, மோஸ்ட் லைக்லி வில் ஹேப்பன் இன் மலேசியா. அப்ப வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அது இங்க நடக்குதா நீங்க செக் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய ஸ்கிரீன்லாம் காட்டுவாங்க இல்லையா படங்கள்ல, மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ், அது வந்து எஸ்ஓசி, அது இட்ஸ் கால்ட் அஸ் எஸ்ஓசி, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். அதுக்கு மானிட்டர் பண்ணிக்கிட்டே. ஆமா, 24/7 மானிட்டர் பண்ணிட்டு நைட்டு திடீர்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், நீங்க அதை உடனே இது பண்ணும். அது பேர் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். அது எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா பண்றீங்கன்றது. ஓகே ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியாலிட்டினா அது காமிக்கிறதுல ஓரளவுக்கு ரியாலிட்டி தான். அது எதுக்கு காட்டுறாங்க, இப்போ நீங்க இப்ப பண்றாங்கல்ல படங்கள்ல, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, எனக்கு ஒரு ஹேக்கர் தெரியும், ஹேக் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் லீகல் ப்ராசஸ். அதெல்லாம் போலீஸ் அப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா தீஸ் ஆர் given by companies. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 டவருக்கு நடுவில் எங்க இருக்கும் அங்க ட்ரையாங்குலேஷன் பண்ணி சொல்லுவோம். அது இட் இஸ் நாட் ஹேக், இட்ஸ் நாட் டெக்னிக்கல் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைச்சா சைபர் செக்யூரிட்டி தான் போனை கூட ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னா, தட் இஸ் நாட் ஆர் ஜாப். அது வந்து போலீஸோட ஜாப், சைபர் செல்லோட ஜாப். அது ஓகே. ஓகே. அது வந்து டெக்னிக்கல்லாம் இல்ல, அது கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஆக்சஸ். டெலிகாம் வரும்போது அவங்களா பண்ற விஷயங்கள் அதெல்லாம். ஓகே. மூவில காமிக்கிறவ அந்த ஆக்சஸ் வந்து ஒரு காமன் பர்சனுக்கு இருக்கவே இருக்காது. இல்ல அப்படியே பண்ணா எப்படி பண்ணுவோம்னா, அந்த iCloud லாகின் இருக்கும், இல்லைன்னா ஆண்ட்ராய்டோட லாகின், அதுல ஃபைண்ட் மை இருக்கும், அப்படின்னா அவங்களோட கரண்ட் லொகேஷன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்க. யூ கேன் ஹேக் இன்டு அ ஃபோன் அண்ட் தென் டு இட். பட் படங்கள்ல காட்டுற மாதிரி ஓகே நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அதை கிளிக் பண்ணோன்னே ஹேக் ஆயிரும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ வேலை செய்யாது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யும். இப்போ அது பாசிபிள் இப்போ இருக்கு, பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா அந்த மாதிரியான பக். அது நீங்க சும்மா அப்படி கிளிக் பண்ணிலாம் பண்ண முடியாது. they will use it, but the government might use it, the private might use it. பட் அவ்வளோ ஒரு நார்மல் காலேஜ் படிக்கிற பையனோ இல்ல ஒருத்தர் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு, அவர் ஹேக் பண்ணோம் அப்படின்னா எவனோ 1 கோடி ரூபா கொடுத்து பண்ண மாட்டான். அப்படியே 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சைபர் செக்யூரிட்டி பண்றாங்கல்ல, அவங்க பண்ணுவாங்களான்றதுலாம் தெரியாது. they don't have to do it. புரியுது ப்ரோ. போய் சொல்றதுக்கு சான்சஸ். ஆமா. ஓகே. ஆமா, ஏன்னா இது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. ஆமா.
அதான் ப்ரோ. அப்போ நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க காலேஜ் டைம்ஸில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு Primefort பில்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து நான் கேட்குற மித்தாக இருக்கலாம், இல்லைனா அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பசங்க பண்ணுறாங்க ப்ரோ. நிறைய பேர் இது மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பில்ட் பண்ண மாதிரியான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நான் இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல. ஆனால் நிறைய பேர் அந்த அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெகுலராக காலேஜ் போதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ UI/UXங்கிறது ஒரு பஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொஞ்சம் பேர் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கள சொல்லிக் கொடுக்குறவங்க நல்ல இதாக இருக்காங்க. ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டி அது மாதிரி ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சுன்னு எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது அப்போலேருந்து அப்படி தான் இருக்குது. நான் இருக்கும்போது அப்படி தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டுனா அப்போ வந்து விஷயம் என்னென்னா சைபர் செக்யூரிட்டி த வே ஐ சி இட், ஐ டோன்ட் டூ சர்டன் திங்ஸ். எனக்கு நாளைக்கு வந்து ஓகே ஒரு 2 கோடி ரூபா கொடுக்குறேன், இதை போய் ஹேக் பண்ணு, இதை நான் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேன், இதை வந்து பண்ணித்தா அப்படின்னு வந்து நான் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன். சில பேர் கேட்பாங்க உனக்கு யாரா அதெல்லாம் கொடுக்குறது, பட் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆக்சுவலி இருக்காங்க. பட் ஏன்னா நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லிடுறேன். there is a reason why I'm here, right? It's completely because of cyber security. என் ரிலேட்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை எனக்கு வந்து இந்த தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்களா, இப்படிலாம் யாருமே பண்ணல. இன்னைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல நான் அங்கே என் வீட்டிலேருந்து இன்னைக்கு கேப் போட்டு இன்னைக்கு வரேன், இல்லை ஒரு கார் எடுத்துகிட்டு வரேன், இன்னைக்கு நான் பெட்ரோல் போட்டு நான் இன்னைக்கு வந்து என் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ண முடியும். இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நான் என்ன ஆர்டர் இட், நான் இதை வந்து யோசிக்கணும் அப்படிலாம் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் சைபர் செக்யூரிட்டி. எனக்கு வாட் எவர் தட் ஐம் டூயிங் ரைட் நவ் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. நான் வந்து ஐ பீன் டூயிங் திஸ் சின்ஸ் 2008, ரைட்டா? எனக்கு லிட்டரலா ஐம் 27 ரைட் நவ். ஸோ half of my life has gone into it. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சைபர் செக்யூரிட்டி தவிர வேற எதுவும் யோசிக்க தெரியாது. மேபி லைக் இன்னைக்கு பிசினஸ் பண்றோம் அப்படி பண்றோம்னா அந்த நாலேஜ் வச்சு ஐ மைட் கெட் இன்டு மல்டிபிள் பிசினஸ் which we are doing right now. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த நாலேஜ் வச்சு நான் பண்ணலாமே தவிர, பட் இன்னைக்கு எனக்கு சைபர் செக்யூரிட்டி இஸ் வாட் தட் ஹஸ் given me everything, right? அது நான் எதுக்கு வந்து காலேஜ்ல அவேர்னஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு பாண்டிச்சேரியில் நான் இருக்கும்போது இப்போ சென்னையில் இருக்கு இல்லையா எக்ஸ்போஷர், நீங்கள் பாண்டிச்சேரி சிட்டின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பாண்டிச்சேரி டசன்ட் ஹேவ் a lot of exposure. இன்னைக்கு தான் நிறைய பேர் வராங்க போறாங்கன்றது. நான் சொல்றது 2008 2010 இந்த 16 17 வரைக்கும் நான் சொல்றேன். யாருமே பெரிய ஈவெண்ட்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அதனால எனக்கு என்னன்னா, எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இங்கே நான் பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு நான் இங்கே வந்து டாக் கொடுக்க வருவேன். நானும் எங்கள் அப்பாவும் வந்து பஸ்ஸில் வருவோம். எங்கள் அப்பா லேப்டாப் பேக் மாட்டிப்பாரு, நான் லேப்டாப் எடுத்து போய் பேசிட்டு திருப்பி பஸ் ஏறி போயிடுவேன். நான் சொல்றது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சின்ன பையன் நான். ஸோ எனக்கு பயம். ஏன்னா அப்ப வந்த படங்கள்லயும் சைபர் செக்யூரிட்டி தான் யாராவது ஒருத்தன் கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எங்க வீட்டுல அந்த பயம் இருக்கும். ஸோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அங்க இருந்து அவ்வளவு தூரம் வந்து ஒரு காலேஜ்ல டாக்கோ என்னவோ கொடுத்துட்டு போவோம் இல்லையா. அப்ப என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும்னா, இவ்வளவு விஷயங்கள் நம்ம வெளியே வந்து பண்றோம், பாண்டிச்சேரியில யாருமே பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அப்ப நான் சின்ன பையன், ஐ வாஸ் நாட் திஸ் மெச்சூர்ட், திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ அப்ரோச் மல்டிபிள் ஆர்கனைசேஷன். நீங்கள் வாங்க ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க, ஒரு டாக் கொடுங்க, ஒரு அவேர்னஸ் கொடுங்க. பாண்டிச்சேரி அதுக்கு என்ன இருக்க போகுது, அங்கே எதுக்கு நான் வந்து பண்ணணும்? ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி இட் டிட்ன்ட் ஹேப்பன். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு காலேஜ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் பண்றேன், நீங்க பாண்டிச்சேரி எனக்கு பெர்மிஷன் வாங்கி தாங்கன்னா ஐ வாஸ் சோ ஹாப்பி. என் ஊர்ல ஏதோ ஒன்று நடக்கும், எனக்கு அதனால பேர் வரணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு இங்க இருக்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேர் இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டி என்னன்னு தெரிஞ்சா போதும். அவங்க போய் ஹேக்கர் ஆகணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குது, அது என்னன்னே தெரியாம இருக்கிறது ஒரு மாதிரி. எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது, உங்களுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்டட் டு டு இட். அப்ப இந்த காலேஜ் அப்ரோச் பண்ண, அந்த காலேஜ் வந்து பண்ணணும்னு இருந்தாங்க. அப்புறம் கடைசி டைம்ல காலேஜ் எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வரல. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஏன்னா நான் காலேஜ்ல பெர்மிஷன் வாங்கிட்டேன், ஸ்டாஃப் எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க, ஸ்டூடெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வர மாட்டேன்ட்டாங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வெளில போயிடுறேன். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா இருந்தாங்க, அம்மா தான் இருந்தாங்க. ஒரு கார் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், எனக்கு காலேஜ் மட்டும் ட்ராப் பண்றேன், நான் என்ன பண்ண போறலாம் எனக்கு தெரியாது. நான் சூட்லாம் மாட்டிட்டு போய் இறங்கிட்டேன். அவ்வளவுதான். போய் அவேர்னஸ் ஏதோ ஒரு 10-15 ஸ்லைடு வச்சிருந்தேன், போனேன், எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, அது 1 மணி நேரம் ஆகுதோ, 1.5 மணி நேரம் ஆகுதோ, 2 மணி நேரம் ஆகுதோ, ஐ எம் டூயிங் இட் எனிவே ஃபார் ஃப்ரீ. ஸோ அதனால எனக்கு வந்து ஐயோ நான் இது பண்ணவே அது பண்ணவே இல்லை, நான் ஃப்ரீயாக தான் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா, அங்கே ஒரு 60 பேர் 100 பேர் இருக்காங்க. அவங்க வெளில போகும்போது அட்லீஸ்ட் சைபர் செக்யூரிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட அன்னைக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி போய் கூகுள் பண்ணாலே எனக்கு போதும். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் அபார்ட் ஃப்ரம் தட். நான் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ல போய் காலேஜ்ல அவ்வளவுதான், வெறும் வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி தேடிக்கிட்டோமே, வாட் இஸ் ஹேக்கிங்னு தேடிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். சின்ன ஸ்பார்க் கிடைச்சா அதுல இருந்து அது போதும் எனக்கு. நான் போன எஃபோர்ட்டுக்கு எனக்கு என்னன்னா, என்ன நம்பி ஒருத்தர் அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டான், அவன் பேரு கெட்டு போக கூடாது, அதனாலதான் நான் போனேன். நான் அதனால பண்ணேன். அப்புறம் என்னாச்சு, அந்த அவேர்னஸ் நல்லா போனதுனால தட் காலேஜ் ரெஃபர்ட் மீ டு லாட் ஆஃப் காலேஜஸ். அங்க போய் இங்க போய் அப்படிதான் ஐ ஸ்டார்டட். நான் எந்த விஷயங்களுமே இன்னைக்கு வந்து
ஓகே நம்ம இதை பண்ணா இது நடக்கும்லாம் இல்லை, அந்த சமயத்துல அதை பண்ணி ஆகணுன்ற மாதிரியான விஷயங்கள். ஓகே சிச்சுவேஷன். ஆமா அந்த மாதிரி இருக்கணும். அப்படி அதனால தான் நான் பண்ணேன். இப்போ நிறைய பேர் பண்றாங்க அப்படியே அது ஒரு கூல் டேர்ம் பேர் வாங்கணும். எனக்கு பேர் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா என்ன சொல்றேன்னா ப்ரோ, உங்களோட அந்த பார்ட்டை வந்து அவங்க வந்து ரெப்ளிகா பண்றாங்க ஹாப்பி. அப்போ பிரைம் ஃபோர்ட் மாதிரியான விஷயமா அவங்க ரெப்ளிகா பண்ணணும். கரெக்ட். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் போறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்னன்னா ஐ வாண்டட் டு லேர்ன் a lot of things. ஸோ அப்போ நான் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் கொடுக்கும்போது நான் நிறைய ஈவெண்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஓகே. ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட் நடத்துறாங்கன்னா நான் அதில் ஆர்கனைசரா இருப்பேன். அப்போ நிறைய ஸ்பீக்கரை மீட் பண்ணேன். ஸ்பீக்கர் எல்லாமே என் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களும் நானும் டெய்லி டிஸ்கஷன் பண்ணிப்போம். We discuss a lot of things. So எனக்கு ஒரு சைடு அவேர்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு I was also learning. I was also like working for a company long ago. அந்த டைம்ல ஆமா I was working for a lot of learning. So என்ன மேட்டரா எனக்கு ஒரு சைடு லேர்னிங் இருந்துச்சு, ஒரு சைடு I was giving it. So it's not like எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் போய் என்ன பண்ண போறேன்லாம் இல்ல. எனக்கு ஒரு சைடு லேர்னிங் வந்துட்டே இருக்கு, இன்னொரு சைடு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு for me it was more like a documenting. எனக்கு ஒரு விஷயம் கத்துக்கிறேன், ஒரு 4 பேர்ட்ட பேசுறேன், அது ஒரு 2-3 பேர்ட்ட பேசாம ஒரு 100 பேர்ட்ட பேசுறேன், இவ்வளவுதான் விஷயம். அப்போ எனக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியும்ல. ஓகே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க, இது பண்ண அது பண்ண, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் I was doing it. அது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கம்பெனி வந்து see the entrepreneurship it didn't start because like everybody was starting. ஏன்னா அந்த டைம்ல யாருமே இல்ல, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்ல, ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பண்றது தான் ரெஃபரன்ஸ் நமக்கு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா I had a co-founder. I met him in a college. அவன் சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து என் கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்னு. எனக்கு ஆரம்பிச்ச உடனே சக்சஸ்லாம் ஆகல. For 3-4 years nothing happened. We were doing a lot of things. We were conference பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ண, நிறைய லாஸ். சம்டைம்ஸ் வீட்ல கடன் வாங்கி வந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது நம்ம நினைச்ச மாதிரி போவாது. பட் we were not sad about it. ஓகே. என்னதோ ஒண்ணு யாருமே பண்ணல, அது நமக்கு பண்ணி ஓகே வரலன்னா என்ன. ஆமா ப்ரோ, ஒரு ப்ளே புக் இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணலாம். கரெக்ட். யாருமே பண்ணலையாங்க பாண்டிச்சேரியில. nobody was doing it. நாங்க பண்றது தான் ஈவெண்ட், நாங்க பண்றது தான், நாங்க கூப்பிட்டு வரதான் ஸ்பீக்கர். யாருமே பண்ணாதப்ப சரி ஏதாவது ஒண்ணு நடக்குது, அது தப்போ கரெக்டோ, அதுக்கப்புறம் யாராவது சொல்லி அதை நாங்க திருத்திக்கிறோம். பட் இன்னைக்கு நான் இது தப்புன்னு நினைச்சு விட்டேன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் we had done it. அப்புறம் 4-5 years ஆச்சு. now we do $1 million turnover and all of that. But at that time we were very clueless. பட் எனக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தோணுது. ஏன்னா எனக்கு யாராவது ஒருத்தவங்க இது அதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பேன். பட் எவ்வளவு நாள் அவங்கள ஃபாலோ பண்ண முடியும்? எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருக்கும்ல. இன்னைக்கு எதுவுமே தெரியாம நீ எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணி சர்வே பண்ணிக்கணும்னு போது தான் யூ டூ ஆல் திஸ் திங்ஸ். இது பண்றது அது பண்றது. ஃபார் மீ எவ்ரிதிங் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். ஒரு காலேஜ் ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு 4 பேரை மீட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ஃபார் மீ எவ்ரிதிங் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதனால எனக்கு அது நான் அந்த மைண்ட் செட்ல போனேன். அதனால எனக்கு இது ஒர்க் ஆச்சு. பட் ஸ்டில் would I say like I'm successful? I don't know. இன்னைக்கு வரைக்கும் ஓகே நல்லா இருக்கு, நாளைக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியல. பட் that is what life is all about, is what I think. Sorry for the interruption. நீங்க இந்த பாட்காஸ்ட் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா make sure you subscribe to Sriram Selvan for more such content. If you're listening to this podcast on Spotify, make sure you follow us and leave a rating on Spotify, which help us to reach more people. Now over to the podcast. ஆமா, இந்த பசங்க கேட்குறேன் ப்ரோ, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணுறாங்கல்ல, லைக் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சைபர் செக்யூரிட்டிங்கிறது லிங்க்டின் பயோவில் போட்டு, லிங்க்டின் பயோ இன்ஸ்டாகிராம் பயோவில் போட்டுக்கிறதா இருக்கட்டும், அதை கேட்குறேன். நீங்கள் பண்ண அந்த ப்ளே புக்கை பண்ணுறாங்க, அவங்க அதை ப்ரோலாங்காக பண்ணுறாங்களா, பிரைம்ஃபோர்ட் மாதிரி மாறுறாங்களா, இல்லைன்னா ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிருந்தான்னு கேட்குறேன். ஸோ என்னன்னா இப்போ சில பேர் இடங்கள்லாம் பார்த்தோன்னா பிரைம்ஃபோர்ட்னு நம்ம பேர் வச்சிருப்போம், அதே மாதிரியே லோகோ இருக்கும், அதே மாதிரியே இது இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு டேக் மீ ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அதனால ஏன்னா ஐ மை செல்ஃப் இஸ் ஃபிகரிங் அவுட் மை லைஃப். நானே இது அதுன்னு சொல்லி ஒரு 1000 விஷயம் ட்ரை பண்றேன். அந்த 1000 விஷயத்துல 2 எனக்கு ஓடுது, மீதி வந்து 998 விஷயங்கள் இஸ் நாட் ஒர்க்கிங் வெல். நீங்க இந்த 2 விஷயத்த மட்டும் பார்த்து ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு அது பயமா இருக்கு. ஐ ஆல்சோ ஹேவ் திஸ் ஃபியர். நான் என்னதான் இருந்தாலும் காலேஜ்ல போய் பேசினாலும் வந்தாலுமே கூட ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு டேக் மீ சீரியஸ்லி. நீங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோ ஃபேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு டேக் மீ சீரியஸ். எனக்கு வேணாம், நீங்க சீரியஸா எடுத்து ஐ டோன்ட் வாண்ட். என்னோட இண்டஸ்ட்ரியில நான் பண்ற விஷயங்கள், நான் கிளைண்ட்டும் நானும் பேசுற கம்யூனிகேஷன், அவங்களோட நான் பேசுற விஷயங்கள், அது எனக்கு சீரியஸா இருந்தா போதும். பிகாஸ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் மோர் லைக் business of fear. We make money because someone is worrying about something. Okay. It's very normal thing, right? So அப்படி இருக்கும்போது வந்து என்ன வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து நீங்க பண்றதால நான் பண்ண அப்படியே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் பண்ற 1000 விஷயங்களும் நீ ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஓடுச்சுன்னா ஓடட்டும். நான் பண்ற 2 விஷயங்கள், நான் வெளில போஸ்ட் பண்ற விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நான் அதை ட்ரை பண்ண அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்து ப்ரோ நான் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்பேன். எனக்கு உங்க காம்படிஷன் அப்படிலாம் I don't look at it. I'm seriously concerned about it, right? Because I had done all this. நீங்க எது வேணா கேளுங்க, நீங்க வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசிருக்கீங்களா, இந்த ஈவெண்ட்ல பேசிருக்கீங்களா, நீங்க இந்த விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அப்படி எல்லாத்தையுமே பண்ண நான்.
இட்ஸ் நாட் லைக் இது பெருமைக்கு சொல்றது இல்ல. புரியுது. ஐ வாஸ் அது ட்ரைங் ஆல் process ஆஃப் தட். எல்லாமே இங்க போய் இது பண்ண, அது போய் இது பண்ண, கெஃபே ஒன்று வச்சோம், இது வச்சோம், அது வச்சோம், ஒரு 100 பேரை மீட் பண்ணுவோம், அவங்கள பத்தி நமக்கு விஷயங்கள் தெரிய வரும், ஒரு 10 ஆர்கனைசேஷன் போய் மீட் பண்ணுவோம், இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்கும் விஷயங்கள், அந்த ஸ்டேட்ல எப்படி இருக்கும் விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கண்ட்ரில எப்படி, இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு தெரியும். இட்ஸ் நாட் லைக் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இதெல்லாம் தெரியறதுனால தான் நான் அந்த கேள்வி கேட்கறேன், எதனால நீங்க அதை பண்ணீங்க, டு யூ ஹேவ் அ தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் இட். இப்போ சாமி இல்ல ப்ரோ, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் இப்படி தான் பண்ண போறேன், நான் எனக்கு தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் சக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல, காசு பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே கோ டூ இட். பட் வென் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், ஐ மை செல்ஃப் கன்ஃபியூஸ். என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு நானே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கேன். என்ன பார்த்து ஒரு 1000 விஷயங்கள் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆரம்பிச்சு என்ன மாதிரி பண்றாங்க லைக் இயர்ல? ஸோ சில பேர் வந்து I'll tell you, என்னோட இண்டஸ்ட்ரியில நான் வரும்போது சில பேர் வந்து எப்படி சொல்றது, they are very confused. நீ என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம இருந்தாங்க. பட் now they are very successful. That also happens. Some people were very confident. நான்லாம் வந்து பயங்கரமா பண்றேன் அந்த பையன் அப்படின்னு இருந்து பார்த்தோம், ஒண்ணுமே இல்லாம போயும் I have seen it. So it's like it is how it is. ஓகே ப்ரோ. பட் ஆமா கூல் ஸ்டேட்மெண்ட், ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எவ்ரிபடி இஸ் யூசிங் இன்டர்நெட். ஸோ என்னைக்குன்னா ஒரு பயம் வரும் அவங்களுக்கு, என்னைக்குன்னா உள்ள ஹேக் ஆயிருமா ஆக மாட்டோமா. ஸோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் பார்ட் இன் தர் லைஃப். அந்த க்ரூஷியல் பார்ட்ன்றதுனால தான் இட்ஸ் வெரி கூல் ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, என்ன ஹேக் பண்ணிடுவாங்களோ. ஓகே ஓகே ஓகே. அதனால இருப்பேன் யாருக்குமே இல்லை. இப்போ சில பேர் வந்து கிரிப்டோ கிரவுட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ தனியாக பேசிட்டே இருப்பாங்க, அது மெயின் கேரக்டருக்குள்ள வரவே வராது. ஓகே, இது கிரிப்டோ கம்யூனிகேஷன், ஒரு கிரிப்டோ பத்தி பேசுவாங்க, பிளாக் செயின் பத்தி பேசுவாங்க, பிட்காயின் பத்தி பேசுவாங்க. இது ஒரு மாதிரி நார்மல், அது ஒரு தனி கிரௌட். அது இது பப்ளிக் கிரௌட அஃபெக்ட் பண்ணாது. பட் சைபர் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுமா கேட்டா பண்ணும். அதனால இட்ஸ் a cool term. ஓகே, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான பாத்துக்கிறாங்க. ஓகே ப்ரோ. அப்போ அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சுட்டு கிளாஸஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க இது மாதிரியான ஒரு இப்போ நீங்க ஒரு அப்ரோச் பண்றீங்கல்ல ஃபர்ம்ஸோட, அதெல்லாம் அந்த அளவுக்கு போறாங்களா? அதுதான் சொல்றேன். அது ஒரு மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. நான் பார்த்தேன், இப்போ ஒரு 1000 பேரை பார்த்திருப்பேன், அதுல 100 பேர் வந்து நிஜமாலே சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நவ் தேர் ஒர்க்கிங் ஃபார் ஹியூஜ் கார்பரேட்ஸ் பண்றாங்க. பயங்கரமா பண்றாங்கன்னா லைக் இண்டிவிஜுவலா நான் ஒரு அமௌண்ட் பண்ணிருப்பேன், அதை விட they are making a lot of money. I see that also in a good way. ஸோ எனக்கு அது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்போ நான் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போவேன், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ப்ரோ நான் உங்களை பார்த்து தான் ப்ரோ சைபர் செக்யூரிட்டிக்கு வந்தேன். நவ் தேர் ஆக்சுவலி டூயிங் குட். அதுதான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா ஒரு 1000 பேர் இதுல சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்ற ரேஷியோ ஐம் நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங், ஒரு 1000 பேரை பார்க்கறேன்னா 800 பேர் they are doing good. அந்த 200 பேர் வந்து ஓகே இதுல வந்தா காசு வரும்னு சொல்லி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் they are not doing good. Okay. Everybody who has come out of to this industry out of passion, they are doing really good. நான் நிறைய பேரை பார்ப்பேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரோ நான் உங்களை பார்த்து தான் ப்ரோ ஆரம்பிச்சேன் 4 வருஷம், நான் இந்த மாதிரி கம்பெனில வேலை செய்யறேன்னா ஐ ஃபீல் ரியலி கிரேட். ஓகே ஓகே. எனக்கு அதெல்லாம் நடக்கும். பட் ஆனா 200 பேர் இந்த மாதிரி ஆகுதான்னு கேட்டாலும் நடக்குது. ஓகே ப்ரோ. ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் ஹேங் அவுட் பண்ணும்போது நான் பார்த்தேன், லிட்டரலா உங்களை இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பார்த்தா ரொம்ப நீங்க சொன்ன கன்ஃபியூஷன் அங்க இங்க ஒரு கேஸ் இருக்கும். அதில் அதான் கேட்டுக்கிட்டேன் ப்ரோ. ஸோ போதும் ப்ரோ, சைபர் செக்யூரிட்டி பற்றி இன்னும் எதுவுமே. ஸோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ரேண்டமான நிறைய விஷயங்கள் பற்றி கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப வியர்டான ஒரு விஷயம் இதை பற்றி எனக்கு சின்ன கியூரியஸ் வந்துருச்சு. நான் கற்றுக்கிட்டேன்னா இது கற்றுக்கிட்டு ரீசெண்டில் ரொம்ப வியர்டான அவுட் ஆஃப் நோவேர் ரைட். எனக்கு வந்து கம்பெனி ஆரம்பித்தோம், இதெல்லாம் பண்ணல. எனக்கு பிராண்டிங் வந்து பயங்கர ஆசை. ஸோ நீங்கள் ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பிராண்டிங்க்கும் யூஐ யூஎக்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் பயங்கரமா யூஐ இருந்துச்சுன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன், அது எப்படி இருக்கு, அது என்ன கலர் இருக்கு, இது எல்லாமே நான் பண்ணிப்பேன். நீங்க மோஸ்டா அந்த பிரைம்ஃபோர்ட்ல பாக்குற போஸ்டர் எல்லாமே நான் தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பேன். வெப்சைட் யூஐ எல்லாம் நான் தான் பண்ணேன். ஏன் பண்ண அப்படின்னா, நான் என் ஃபோனில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 500-600 வெப்சைட் வந்து நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வச்சிருப்பேன். எனக்கு இப்படி தான் வேணும், என் பிராண்ட் இப்படி தான் இருக்கணும். இந்த கம்பெனி எல்லாமே $1 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி. எனக்கு சில எலிமெண்ட் அதில் பிடிச்சிருக்கும், சில ஃபோட்டோ பிடிச்சிருக்கும், சில ஃபவுண்டரோட அந்த கோட் பிடிச்சிருக்கும், சில இடங்கள் அந்த காப்பி ரைட் பிடிச்சிருக்கும். எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு யூஐ பற்றி நான் நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம் எனக்கு என்ன ஒரு ரொம்ப நாளாக வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, வந்து ஐ டூ சம்திங் கால்ட் சோஷியல் இன்ஜினியரிங். சோஷியல் இன்ஜினியரிங்னா யூ பேசிக்லி டாக் டு சம்ஒன் இன் சச் அ வே தட் யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா அவுட் ஆஃப் தெம். நேராக வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கறதுக்கு போல வித்தியாசமாக கேட்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இல்லையா. இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஐ ஆல்வேஸ் ஹேட் அ குட் மெமரி. குட் மெமரினா எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ரிலேட்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அது எனக்கு இன்னைக்கு தெரியும். நான் இன்னைக்கு போய் கேட்பேன், நீங்க ஞாபகம் இருக்கா நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை உங்களை வாங்கி தர சொன்னீங்க, வாங்கி தரல, நான் உங்களுக்கு இதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன். I still have a part of me which is still immature in a lot of ways. பட் எனக்கு அந்த விஷயங்களும் தெரியும் இல்லையா. ஸோ நான் கரெக்டாக சொல்லுவேன், நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்ற முத கொண்டு எனக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுவும் எனக்கு ஞாபகம். அதனால என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க பேசிட்டு
ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கரெக்டாக நான் சொல்லுவேன், நீங்கள் அன்றைக்கி ஒரு விஷயம் பேசுறீங்க, அது இதனால தான் நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன், யார்ட்டனா பேசுகிறேன்னா சம்டைம்ஸ் ஐ நோ தட் திஸ் இஸ் வாட் தேர் கோயிங் டு சே. எனக்கு அது கிளியராக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் வாட் ஹேப்பன் அப்படின்னா நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மெசேஜ் கீழே அதை டைப் பண்ணி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். அவங்க இதான் நினச்சிருவான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் அதை அனுப்புவேன், நீங்கள் தானே நீங்கள் நினச்சிங்க எனக்கு தெரியும், நான் அன்றைக்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ ஐ டூ ரிசர்ச் அபவுட் தி சைக்காலஜிக்கல் ஸ்டஃப் ஆல்சோ. ஓவர் சோஷியல் சைக்காலஜிக்கலா என்னெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, பட் எனக்கு என்ன பயம் அப்படின்னா யாரையும் தெரியாம மேனிபுலேட் பண்ணிடுவோம், அது எனக்கு கண்ட்ரோல் இருக்கும். பட் ஸ்டில் ஐ ஹேவ் திஸ் ஃபியர். ஓகே, எனக்கு சில விஷயங்கள் இவங்களுக்கு அதை தெரிஞ்சே ஆகணும், அது டைரக்டா கேட்டா சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஐ கைண்டா ஓகே அந்த சைக்காலஜிக்கல் படிச்ச விஷயங்கள் அப்ளை பண்ணி அது பயம் இருக்கு எனக்கு. ஐ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் திங், ஏதாவது ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு ஒரு சின்ன ஹேக் சொல்லுங்க ப்ரோ. லைக் சிம்பிளான ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக், சிம்பிளான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே யூ டாக்கிங் டு சம்மன். இப்போ நீங்கள் போய் ஒருத்தர் நல்லவன் சொல்கிறீங்க, ஆப்வியஸ்லி தட் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு சே. பட் நீங்கள் உங்களோட ஒரு பெரிய கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே யூ டாக்கிங் டு தெம் ஃபார் லைக் 40-50 minutes. அவுட் ஆஃப் திஸ் 50 minutes அட்லீஸ்ட் ஒரு 20-25 minutes வந்து எனக்கு இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க, அந்த மாதிரி இதை பண்ணாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த டைமில் போய் நீங்கள் போய் நான் நல்லவன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they will not take it. They will think that you are trying to manipulate them. But you tell them in this way, மேபி அந்த சினாரியோல நான் இப்படி இருந்ததா நான் இப்படி பண்ணியிருப்பேன், பட் ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு their brain would automatically start thinking that you are a good person. You are giving them good perception. ஓகே, நான் உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இது பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா their brain will automatically start processing. நீங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு brain will process no matter what. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது obviously this happens. நீங்க போய் இந்த சினாரி இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன்னு சொன்னா the brain can easily process it. நீங்க அதனால தான் ஒரு புக் படிக்கும் போதும் ஒரு படம் பார்க்கும் போதும் அதுவும் வித்தியாசம். படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. புக் படிக்கும் போது யூ ஹேவ் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ். அதுதான் உங்களுக்கு நேர்ல ஒரு சினாரியோ சொல்லி சொல்றதுக்கும் ஒரு டெக்ஸ்டா ஒன்னு இது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, நீங்க புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? I read only blogs. அது ஒரு 2-3 பேஜ். எனக்கு புக் படிக்கிறேன், எனக்கு புக் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் I never did that. வாங்கி வச்சிருக்கீங்களா வீட்ல? எப்பனா ஒரு இடத்துல யாரா ஃபோர்ஸ் பண்ணா நான் போய் பண்ணுவேன். எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ரீட் புக்ஸ். ஆனா படிக்கிறது நெவர் ஹேப்பன். ஓகே, ஒரு புக் கூட நான் வந்து பட் பால் இமோஷன்ஸ் ரிவீல்டு பை பால் எக்மன் ஒரு புக் இருக்கும். அந்த புக் வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது அவன் சொன்னான் என்கிட்ட, இந்த புக் இது பேர் இதான், நீ பண்ற இல்ல இது பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன் வச்சு மேனிபுலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த பால் எக்மன் வந்து இஸ் அன் ஆத்தர். இஸ் கால்ட் அஸ் இமோஷன்ஸ் ரிவீல்ட். நீங்க அதை வச்சுன்னா ஈஸியா வந்து யாரு கூட வேணா நீங்க வந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஓகே, யாரு கூட வேணா மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இந்த புக் வந்து பேசிக்கலி ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த இமோஷன்ஸ். ஓகே, அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்ல இருக்காங்க, நீங்க எப்படி அதை ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இது எல்லாமே திஸ் டீச்சர்ஸ். படிச்சீங்க ஓரளவுக்கு அது ஃபுல்லா படிக்கல. 40-50 புக்கு. அது எதுக்குன்னா ஓகே, நான் எனக்கு நடக்கிற விஷயங்கள் நேச்சுரலா நடக்கிற விஷயங்களும் ஒரு புக்ல எழுதிக்கிறதும் வந்து ரிலேட்டபிளா இருக்கா இல்லையா, இவ்வளவுதான். ஓகே, அதனால ரியாலிட்டி தானா, கரெக்ட்டா தான் நம்ம நினைச்சிருக்கோமா, நிஜமாலே நமக்கு நடக்கிறது. இப்ப அவர் சொல்றது வந்து டாக்டிக்ஸ், எனக்கு நடக்கிறது இது நேச்சுரலா. ஐ பிஹேவ் திஸ் வே. ஓகே ஓகே ஓகே, அது எப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி. ஓகே, இதனால இது நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ரெண்டாவது அதெல்லாம் டாக்டிக்ஸ் அவங்க சொல்லி தரோம், இப்படி நீங்க பேசணும்னு சொல்லிட்டு. பட் ஐ நேச்சுரலி டூ இட். நான் இது ஏன் இந்த ஃப்ரெண்ட் எனக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ண அப்படின்னா, ஐ வாஸ் டெல்லிங் நான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு. இதே டெக்னிக் தான் அந்த புக்லயே இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெரி கைண்ட் லைக் வெரி கோயின்சிடென்ட். ஓகே, உங்களுக்கு நேச்சுரலா வருது. ஆனா அது ஆக்சுவலி அது வந்து ஒரு மேனிபுலேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதிருப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா நான் தப்பு பண்ற விஷயம் என்ன நினைக்கிறேன், நான் ஊர்லயே இருக்கிறது, நாகர்கோயிலே இருக்கேன், இங்கே வருவேன், இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் மட்டும் ஊருக்கு போயிடுறேன். நான் எப்பவுமே எனக்கு தோணும் சென்னைக்கு மூவ் ஆனால் இன்னும் வேல்யூபிளாக இருந்துக்கிறோம். நீங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இதெல்லாம் பண்ணும்போது சென்னை மூவ் ஆகிட்டீங்க. அந்த டிஸ்டன்ஸ் எதனால ப்ரோ? ஒய் நாட் பாண்டிச்சேரியிலேருந்து அப்போ எல்லாம் அங்கே வந்து ஏர்போர்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். ஃபர்ஸ்ட் விஷயம் யார் பாண்டிச்சேரி? ஆமாம், பாண்டிச்சேரி. ஸோ அதனால நீங்கள் அடிக்கடி வரும். ரெண்டாவது விஷயங்கள், அங்கே வந்து ஐடி கம்பெனி நிறையா இருக்கான்னு கேட்டால் சாஃப்ட்வேர் கம்பெனி நிறையா இருக்குது. பட் சைபர் செக்யூரிட்டி பண்ணுற அளவுக்கு கம்பெனிஸ் அங்கே நிறையா இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸ்கேலபிளான கம்பெனிஸ் இல்லை, பெரிய கம்பெனிஸ் இல்லை இப்போ அந்த டைமில். அதனால ஹேட் கம் டு சென்னை. ரெண்டாவது சென்னைன்னு வரும்போது இஸ் ஃப்ளோட்டிங் க்ரௌட். இங்கேருந்து ஒருத்தர் வரும், இங்கே ஒரு கம்பெனி இருக்கும், இங்க ஒரு கம்பெனி இருக்கும், இங்க ஒரு கம்பெனி இருக்கும், இங்க ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும், ஒரு பெரிய காங்க்ளோமரேட் இருக்கும், இங்க ஒருத்தர் மீட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு ஐ வாண்டட் தட். ஏன்னா அது இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில நான் ஒரு சின்ன ஊர்ல நான் நடக்கிறது மட்டும்தான் கரெக்டா நினைச்சிட்டு இருந்தேன்னா ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றேன்னா அந்த ஊர் மேபி கரெக்டா இருக்கும். பக்கத்துல பீச், சுத்தி போகிறது நிறைய இடங்கள், காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி சீப் கம்பேரிட்டிவ்லி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். பட் எனக்கு ஒரு ரிசோர்ஸ் வந்து நான் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வான்னு கூப்பிடுறது ஈஸி, பெங்களூர் டு பாண்டிச்சேரி வான்னு கூப்பிடுறது எனக்கு அது கரெக்டா படுமான்னு தெரியல.
ரெண்டாவது மை பார்ட்னர்ஸ், மை ரெஸ்ட் ஆஃப் த க்ரௌட், நோ லைக் கம்பெனி பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரிதிங், அது எல்லாமே சென்னையில் இருந்தனால எனக்கு தெரிஞ்சு நவ் இட் ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்டபிள் டு பி ஹியர். ஓகே, கரெக்ட். வர டைம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா ப்ரோ? இல்ல ஆப்வியஸ்லி சென்னை உங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு மாதிரி பயம்புறுத்தும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கேர்லியா இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு 2007 நினைக்கிறேன், நானும் எங்க அப்பா வந்து கேப்ல வரோம் பாண்டிச்சேரி சென்னைக்கு. அப்ப சென்னை வந்து எப்படின்னா இந்தியால இருந்து ஒரு கலிபோர்னியாவுக்கோ இல்ல வந்து மேன்ஹாட்டனுக்கோ போற மாதிரியான ஒரு இது. ஏன்னா பெரிய பாலம், திடீர்னு இப்படி கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு ஃபிளைட் போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்புறம் பார்த்தா இங்க வந்து இங்க ஒரு பக்கம் பென்ஸ் போவோம், இந்த பக்கம் ஒரு BMW போவோம், இங்க பார்த்தா ஒரு பெரிய வீடு இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா ஒரு பார்க் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்ன மேட்ரு, இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல யாரு அதிகமா யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு கம்பேர். ஆமா ப்ரோ, கரெக்ட்டுங்களா? அதே தான் சென்னை. பாண்டிச்சேரில இருந்து சென்னைக்கு ஒருத்தவங்க அந்த டைம் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் இது எதுவுமே நீங்க பார்க்கல. ஊர்ல 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறாங்களா? அந்த போன் என்ன 40,000 ரூபா, இன்னும் இந்த ஷர்ட் 3,000 ரூபாய் ப்ரோ. இப்படி ஒரு இது இருக்குல்ல. ஆல்வர்பேட் போய் நிக்கிறேன், போய் ராபிட் இறங்கனோடனே ஒரு பெனட்லி போகுது அப்படி. அதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது நீங்க அவங்க ஊர்ல இருக்க வரைக்கும் இது தோணவே தோணாது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பயங்கள்லாம் வந்து ஒரு வகையில நல்லதுன்னு தான் பார்ப்பேன். அந்த இன்செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறது நம்ம என்னைக்குன்னா ஒரு நாள் அப்படி ஆக மாட்டோமோ. ஓகே, இன்னைக்கு நான் இங்க வந்து ஒரு வீட்டுல இருக்கேன், இன்னைக்கு வந்து ஒரு கார் வாங்குறேன், இன்னைக்கு ஒரு 4 பேரை பாக்குறேன். ஓகே, சென்னையில இவங்க சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்ல என்னால போய் சாப்பிட முடியுது, இவங்க போய் இது பண்ற இடங்கள்ல என்னாலயும் போக முடியுது, இவங்க பேசுற கான்வர்சேஷனும் என்னால பண்ண முடியுது அப்படின்னா ஐ see that as a win. ஒரு காலத்துல இதே ஊர் என்ன பயன்படுத்துச்சு. இன்னைக்கு அந்த பயம் தான் எனக்கு வந்து, அந்த பயம் அன்னைக்கு இல்ல. எவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் புட் எஃபர்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன விஷயங்களை வேணா சொல்லிக்கோங்க, மணி கான் பை ஹாப்பினஸ், இது எல்லாமே நீங்க சொல்லிக்கோங்க. பட் இன்னைக்கு நீங்க போடுற எஃபர்ட்டை ஒரு வகையா வேலிடேட் பண்ண முடியும்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் மணி யூ ஆர் மேக்கிங். அந்த மாதிரி அன்னைக்கு ஒன்று இருக்குல்ல, எவன் எப்படி போனா எனக்கு என்னன்னா பார்ட்டர் டீல் மாதிரி இன்னைக்கு பண்ண முடியுமா, நான் வந்து உங்களுக்கு இதை தரேன் நீங்க எனக்கு இது தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தேர் இஸ் ஒன்லி வே டு வேலிடேட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் மணி. ஒருத்தனோட சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், இன்னைக்கு அது தேவை. ஒரு எனக்கு நான் என்ன சொல்றேன், அவ்வளோ காசு வேணுமான்றது தான் பேசிக் லிவிங்க்கு அது தேவைதான். அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. கரண்ட் தேவை, கம்ப்யூட்டர் தேவை, நீங்க வந்து ஐ எம் ஃபீலிங் லோன்லின்னு ஸ்டேட்டஸ் போறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவை, போன் தேவை, இது எல்லாமே தேவை இல்லை. அது ஒரு வீடு இருக்குந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். அந்த பேசிக் நெசசிட்டி இருக்குல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் நீடட் டு அன் எக்ஸ்டென்ட். பட் அன்னைக்கு அந்த பயம் இல்லைன்னா இது நான் இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அப்போ பாண்டிச்சேரியில் இருந்தா ஓகே ஒரு 20,000 சம்பளம் போதுமே, 15,000 சம்பளம் போதுமே. பட் எங்க வீட்டில் இருக்க கடனை அடைக்க முடியுமா? நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு விஷயங்கள் நான் ட்ரை பண்றேன்ல, நான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு 100 விஷயங்கள் ட்ரை பண்றேன், 200 விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அன்னைக்கு அது இருக்கிறது காரணம் அது காசு. ஓகே ப்ரோ, ஓகே. ஆனா அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. பயம் இருக்கும் உங்களுக்கு ஆப்வியஸ். இன்னைக்கு என்ன பயம் இருக்குன்னா இதே ஸ்டேட்ல இருக்க முடியுமான்னு ஒரு பயம் இருக்கும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் அப்படி மெயின்டைன் ஆகும். அந்த பயம் எப்பயுமே இருக்கும். அதனாலதான் நீங்க ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து அவன் என்ன அவனுக்கு பயங்கர காசு இருக்கு, அவன் நினைச்சா தூங்க இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காசு வச்சிருக்கவங்களாம் அவ்வளவு எஃபர்ட் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அதாவது புவர் டு ரிச்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. நான் இன்னைக்கு வந்து 10,000 ரூபா பண்றேன், நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு 10 கோடி ரூபா பண்றேன்னு ஒன்று இருக்கும்ல. 10,000 ரூபா பண்றவங்களுக்கு மேபி 20,000 ரூபா பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். பட் 10,000 ரூபா டு இந்த ரேஞ்சுக்கு போனால இவன் நிறைய எஃபோர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிறதான் கஷ்டம், இந்த இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனாலதான் காசு வச்சிருக்கவங்களாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு, நீங்க நினைப்பீங்க அவ்வளோ காசு வச்சிருக்கேன் ஆனாலும் பாரு இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், தூங்க மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த பயம். ஏன்னா அந்த காசு வந்தா எல்லாமே மாறும், அந்த கிரௌடு மாறும், நீங்க போற கார் மாறும், போற வீடு மாறும், அதுக்கான இபி பில் மாறும், தண்ணி பில் மாறும், நீங்க கொடுக்குற டிரைவரோட சேலரி மாறும், இது எல்லாமே மாறுது இல்ல. அந்த 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 சேஞ்சை நீங்க வச்சுட்டே இருக்கணும்ல, அதுக்கு உங்களுக்கு எஃபோர்ட் அதிகம். ஓகே ப்ரோ, ஓகே. அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அடுத்த போய்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு நிறைய பேருக்கு இருக்குமான்னு தெரியல, எனக்கு இருக்கும் அந்த பயம். நீங்க இதே மாதிரி இருந்துருவோமோ, ஓகே அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா யார்கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்க இதை? புரியும். வீட்லயே நீங்க சொல்ல முடியாது. நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து ஒரே ஒரு டிசிஷன் தான் எடுக்கணும், ஒரே ஒரு கால் தான் பேசணும். அந்த கால் உங்களால எடுக்க முடியாது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அன்னைக்கு வீட்டுல இருந்து கால் பண்ணி கேட்பாங்க, காலையில இருந்து கால் பண்றீங்க, போனே எடுக்க மாட்டேன், உனக்கு என்ன என் மேல ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்டாங்கன்னா காலி அன்னைக்கு நீங்க. அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொன்னா வீட்டுல யாருமே ஏத்துக்க மாட்டேன். சரி அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துரு பாத்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையில பாதி பிரச்சனை. எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்துரு அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். வாய்ப்பே இல்லை. நீ எனக்கு தெரிஞ்சு நீங்க அது அந்த பார்ட்டை வந்து நீங்க அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஓகே, சாப்பிடனாலும் சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். அது நீங்க எங்க வீட்டுல இப்பதான் இல்ல நான் சொல்றேன், என் வீட்டுல அது இருக்கு. இன்னைக்குமே ஒரே பையனா ப்ரோ? அக்கா ஒருத்தருங்க பையன். சின்ன வயசுல இருந்து ஒரு பயம் எங்க வீட்டுல. ஐயோ இவ்வளவு பேர் வந்து இப்படி பாக்குறாங்களே, எங்க ரிலேட்டிவ் எல்லாம் இப்படி பாக்குறாங்களே, சில பேர்லாம் இப்படி எல்லாம் சாபம் வர்றாங்களே, அது ஏதாவது பழிச்சிருமோ
அதெல்லாம் ஒரு பயம் எல்லா பேரண்ட்ஸ். எதனால ப்ரோ? சும்மா ஒரு மாதிரி வித்தியாசம் இல்லை. நான் ஒரு அவுட் ஆஃப் ஒரு பாண்டிச்சேரி மோஸ்ட் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஆர் ஃப்ரம் வில்லேஜ் சைடு ஆஃப். அவங்க growth எப்படி பார்ப்பாங்க? ஓகே, அவங்க அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபா இருக்கும், அது மேட்டர் இல்ல. பட் என் அக்கௌண்ட்ல 30 லட்ச ரூபா தான் இருக்கும், ஆனா நான் ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கியிருப்பேன். ஆனா அவங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா கார் வாங்கினா வளர்ச்சியா தெரியும், அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிறதுலாம் மேட்டர் இல்ல. ஓகே 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 ஓகே. அப்ப அவங்க கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம பையன் இப்படி இல்லையே. ஓகே, நீங்க ஒரு அவுட்லையரா இருக்கீங்க. வித்தியாசமான நான் ஒன்றும் சென்னையில எனக்கு தெரியல வித்தியாசமா தெரியல, அங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. எனக்கு சென்னையில வரும்போதெல்லாம் ஒரு பயம் இருக்கும். இந்த காலேஜ் பசங்களாம் என்கிட்ட பேசுவாங்களா, இந்த ஸ்கூல் பசங்களாம் என்கிட்ட பேசுவாங்களா, ஐயோ நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வரமே, நம்ம இங்கிலீஷ் கூட ப்ராப்பரா தெரியாது. அந்த டைம்ல நான் சொல்றேன் now I am like I can manage it to an extent, but what I'm trying to say is that at that point of time இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான இன்செக்யூரிட்டி இது பண்ண. ஸ்கூல்லயே சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜ் பசங்க பாருங்க, அந்த ஸ்கூல் பசங்க பாருங்க பயங்கரமா படிக்கிறாங்கன்னா யாரு காரணம்? இந்த ஸ்டாஃப் தான் காரணம். ஓகே, அப்பமே கம்பேரிசன் கொண்டு வந்து பயமுறுத்தி இருக்கும். அந்த பசங்களுக்கு என்ன, ஒரே ஒரு 2வது 3வது படிக்கிற பையன் இருக்கான், பக்கத்து ஸ்கூல்ல நல்லா படிக்கிறானா, அது யாரு பிரச்சனை? அது உங்க பிரச்சனை. அது ஆக்சுவலா ஸ்கூல் இஸ் நாட் டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் இட். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது என் பிரச்சனை இல்லன்னு மாதிரியே அது பண்ணி 8 மணி நேரம் நான் உங்க ஸ்கூல்ல தானே இருக்கேன், நீங்க தானே ஃபீஸ் பே பண்றீங்க, நீங்க இதெல்லாம் பார்த்து தானே இது பண்றீங்க. படிக்கலன்னு வெளில தெரியுதுன்னா அப்ப நீங்க தானே ஒத்துக்கணும், எனக்கு சொல்லி தர தெரியல. இட்ஸ் வெரி நார்மல் திங். பட் the school is not okay with it. Parents are not like adapting to that. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கப்பா, நீங்க வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறேன், நான் என்ன பண்றேன், ஒரு பே பண்றேன், இவ்வளவு பேமெண்ட், இவ்வளவு இது பண்ணணும், இதுக்கு நீங்க அவுட்புட் வந்து என்ன கொடுக்குறீங்க, எனக்கு இந்த ஃபுட்டு கொடுக்குறீங்க. அந்த ஃபுட்டு நல்லா இல்லைனா யாரு பிரச்சனை? ஆமா, ஹோட்டல் தானே பிரச்சனை. அதே தானே ஸ்கூல் என்ன சொல்லிடுவாங்க, நீங்க வீட்டுல போய் எஃபோர்ட் போடுங்க, நீங்க அந்த எஃபோர்ட் அது அதாவது எனக்கு வந்து நான் 10வது படிக்கிறேன், இல்ல ஒரு 8வது படிக்கிறேன், 7வது படிக்கிறேன், 7வது படிக்கிற பையனுக்கு 8வது படிக்கிற பையனா வந்து சொல்லித்தரான். யார் சொல்லித்தரா? டீச்சர் தான். அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? ஆமா, நிறைய பிரச்சனை. கரெக்டா, அட்லீஸ்ட் ஒரு 25-30 வயசு அவங்க சொல்லி தரலன்னா அது யார் பிரச்சனை? அது அப்ப நீங்க ப்ராப்பரா கத்துக்கலையோ? ஆமா, கத்துக்கலையா, உங்களுக்கு கன்வே பண்ண தெரியல. இப்ப ஒரு நிறைய இடத்துல கோட் இருக்கும், நீங்க பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் ஒரு 5 வயசு பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னா உங்களுக்கு ப்ராப்பரா தெரியலன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு வரைக்குமே நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போங்க, ஓகே அப்துல் கலாம் என்ன பண்ணாரு, ஸ்பேஸ் இஸ்ரோல இருந்தாரு, என்ன பண்ணாரு தெரியாது. ஓகே, ஆரியபட்டா என்ன பண்ணாரு, 0 கண்டுபிடிச்சார், என்ன பண்ணாரு தெரியாது. இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து 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 அந்த பையனுக்கு அது எங்க போய் யூஸ் பண்ணனே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, மேக்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க நான் இந்த ஃபார்முலா படிச்சேன், எங்க போய் யூஸ் பண்ணனே தெரியல அப்படின்னா நீங்க என்ன சொல்லி தரல, எனக்கு சொல்லி தரல. நீ இங்கிலீஷ், நான் காலேஜுக்கு போனா சொல்றாங்க நீங்க ஃபார்மல்ஸ்ல போகணும், ஷூ போடணும், டை போடணும், கஃப்லிங் போடணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஹேர் கட். எதுக்கு அதை சொல்றாங்க கேட்டா இன்ஜினியரிங் அப்படிலாம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு எதுக்கு சூட் போட்டு போறாங்க, நான் ஏன் சூட் போட்டு போவோம் அப்படின்னா நான் அந்த ஸ்டேஜை மதிக்கிறேன். அந்த சூட் போடுறது வந்து இஸ் நாட் அ நார்மல் திங். நீங்க டை கட்டணும், இது பண்ணணும், இதை ப்ராப்பரா பண்ணணும், அதை ப்ராப்பரா பண்ண, நம்ம ஒரு ஸ்வெட் ஷர்ட் போட்டு ஜீன் போட்டு போயிடலாம். பட் நான் எதுக்கு பண்றேன் அப்படின்னா நான் வந்து அந்த விஷயங்களை அவ்வளவு மதிக்கிறேன். மதிச்சதை எப்படி நான் காட்டுவேன்னா இப்படி, ஏன்னா எந்த வகையில பாக்குறேன், நான் அவ்வளவு ரெடியாகி கரெக்டான டைமுக்கு போய் நிக்கிறேன்னா அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டேன். அதுக்கு முன்னாடி நாள் சீக்கிரமா தூங்கணும், சீக்கிரமா சாப்பிடணும், காலைல அலாம் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கார் ரெடி பண்ணணும், இது எல்லாமே இருக்கு. இந்த எஃபோர்ட்லாம் இங்க தான் காட்டும். நான் அதுக்காக நான் பண்ணிக்கிறேன். அது மத்தவங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஐ மேட் சம் எஃபோர்ட் ஓவர் இட். எனக்கு அந்த இடங்களுக்கு நான் போறதுக்கு நான் அந்த எஃபோர்ட் போட்டிருக்கேன். அந்த எஃபோர்ட் தான் வந்து இந்த மாதிரியான விஷயம், ப்ராப்பரா முடிவு வர்றது, ப்ராப்பரா வந்து ரெடி ஆகிறது, க்ரூம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அந்த இடத்துக்கு நான் மதிக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் இங்க வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்க நீங்க கூப்பிட்டீங்க வந்தீங்கன்ற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இங்க வரதுக்கு 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கான எஃபோர்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த எஃபோர்ட் நான் மதிக்கிறது நான் இப்படி தான். ஓகே, காமிக்கிறதும் அப்படிதான். அப்படிதான். ஓகே ப்ரோ, அந்த விஷயம் வரும் ப்ரோ. வீட்டில் சொன்னீங்களா சாப்பிட்டுட்டாலும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றது, அது மேனேஜ் பண்றதுன்னு. அப்படின்னா நான் பண்ண தப்பா என்ன இருக்குன்னா, ஒரே பையன் வேற, அப்போ எமோஷனலாக டவுனாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணி நம்ம சமாளிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சமாளிக்க தெரியாமல் ஏதாவது சொல்லிடுவேன், அவங்க உடனே இந்த டைலாக் வந்துடும், வா பார்த்துக்கிறேன். நிறைய சொதப்பிட்டேன். இப்போ தான் இதெல்லாம் இது பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டால் சாப்பிட்டியா, எப்போ கூப்பிட்டாலும் சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். நான் சாப்பிட்டுருக்கவே மாட்டேன் இந்த டே ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு, அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? சரி, ஜென்ரலாகவே இது இண்டஸ்ட்ரி இல்லை, இது ஏன் நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா இது யாருமே பண்ணல, எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியல. ரைட்டுங்களா? மேட்டர் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், எவ்ரிபடி மேக்ஸ் மணி கரெக்டாக ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறாங்க. பட் எவ்வளோ காசு பண்ணுறாங்கன்றது இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் தட் தே புட். அது மென்டலியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எதுவும் ஒன்று வாட் எவர் இட் இஸ். அந்த மணியை நம்மளை நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மணி அது வேல்யூ அதிகமாக இருக்குது, ஏன் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஷர்ட் பிராண்டோ கிளாத்திங் பிராண்டோ ஆரம்பிக்கிறேன், பயங்கர நல்ல துணி வச்சுக்கோங்க,
1,00,000 நான் விற்கிறேன், வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இந்த பிராண்டிங் டேக்ஸ் டைம். அப்போ யாரோ ஒருத்தரும் எங்கேயோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு போய் சொல்லலாம், இந்த ஃபோனுக்கு எதுக்கு நான் 2,00,000 கொடுக்கணும், இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து நான் வாங்கினா 30,000 வாங்கிடலாம் அப்படின்னா, இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டதுனால தானே இந்த ஃபோன் ஆச்சு. இதுக்கு எஃபோர்ட் இருக்குல்ல, இந்த எஃபோர்ட்டுக்கு தான் யூ ஆர் பேயிங் தட் மணி. இட்ஸ் நாட் ஃபார் த வாட் யூ ஆர் ஹோல்டிங் ரைட் நவ். இதை கையில் இப்படி ஹோல்ட் பண்ணால் இது வழுக்காம இப்படி வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே நான் கேமரா வைக்கணும், இந்த இடத்துல நான் டச் ஸ்க்ரீன் வைக்கணும், இந்த இடத்துல ஸ்பீக்கர் வைக்கணும், இங்கே வைக்கணுன்றத ஒரு யோசிச்சு பண்ணாங்க. அதனால தான் அந்த அமௌண்ட் அங்கே வருது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும். இதை நம்மளை நம்பி பண்ணுறதுக்கு நம்ம எஃபோர்ட் அதிகமாக போட்டு தான் ஆகணும். மணி மேக்கிங் மணி இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஸோ அது ஆப்வியஸ்லி. பட் ஈஸி ஜாப்னா இல்லாமல் என்ன, சில பேருக்கு வந்திருக்கும் அப்படின்னா மென்டலி தே வுட் ஹவ் பீன் திங்கிங் அபவுட் இட் ஃபார் வெரி லாங். நம்ம யாரோ ஒருத்தர் எஃபோர்ட் பண்ணும். உங்க அங்கிள் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு, உங்க அப்பா வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல எஃபோர்ட் போட்டோம். அதனால தான் அந்த மணி கம்ஸ் டு அஸ். மணி ஒரே இடத்துல இருந்தால் இட் டசன்ட் ஹேவ் இட்ஸ் வேல்யூ. இட் ஹேஸ் டு கோ ஃப்ரம் சம்வேர் டு சம்வேர் இல்லையா? ஸோ இந்த எஃபோர்ட் இருக்குல்ல, இதை பண்றது எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். இதை பண்ணும்போது ஆப்வியஸ்லி 2 நாள் சாப்பிடாமலையோ தூங்காமலையோ அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இப்படியும் இருக்க முடியுமான்னு என்னால் தெரியல. பிகாஸ் ஐ எம் நாட் குட் அட் இட். பட் அதனால என்ன வீட்டில் கேட்கும்போது ஆப்வியஸ்லி நல்லா இருக்கேன் இது பண்ணுறேன் அப்படின்னு ஆப்வியஸ்லி அன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா தான் இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு தெரியல, அது எனக்கு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் வெரி லோன்லி. ரைட், அதான் கேட்குறேன் ப்ரோ. ஏன்னா நம்ம பண்ணுறது கன்வென்ஷனல் ஒரு விஷயம் இல்லை. படித்தோம் முடித்தோம் ஒரு வேலை போனோம், அதுலேருந்து அப்படியே எடுத்து போனோம், அது மாதிரி இல்லை. ஒரு வே இல்லை, ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் கேட்டேன். அதுதான். ஸோ இப்போ என்னன்னா the way I see it, சில விஷயங்கள் நான் இங்கே 3 வருஷம் போட்டால் இது நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நான் அந்த எஃபோர்ட் போடுறேன். 2 வருஷம் போட்டால் இது நடக்கும்னு தெரியும். சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ வாட் யூ எதுக்காக எழுந்திருக்கணும்னே தெரியாது. யூ டோன்ட் ஹாவ் அ ஹோப் அட் டைம்ஸ். ரைட், ஹோப் இஸ் த லாஸ்ட் திங் தட் யூ கோ டு. ஓகே, ஏதாவது நடந்துடும் அப்படின்னா சில இடங்கள் நம்பிக்கையே இருக்காதுல்ல. அந்த சமயத்தில் நமக்கே என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன லிட்டரலாக தெரியும், ஜீரோ. அந்த டைம்ல யார்கிட்ட போய் போலமே எதனால இது நடக்கணும் உங்களுக்கே தெரியாது. நீங்க வாட் யூ ஹோப் ஃபார், ஏதாவது நடந்தணும்னு ஓகே உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்க போய் ஒரு எக்ஸாம் எழுதும் போதுமே கூட அந்த எக்ஸாம் நல்லாவே எழுதிருக்க மாட்டீங்க, பட் பாஸ் ஆயிட மாட்டோமா அப்படின்னு ஒன்று இருக்கும். சில டைம் தெரியும் நான் என்ன பண்ணாலும் தெரியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு தெரியும்ல. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாட் யூ ஹோப் ஃபார், யூ நீட் சம்திங் டு கெட் எக்ஸைட்டட். அப்போ எதுவுமே இருக்காது. பட் தட் இஸ் பிகம் வெரி நார்மல் ஐ கெஸ். People who are in entrepreneurship, they don't talk about this. It's a very glamorous thing. பார்த்தா ஒரு இடத்துல அந்த பயங்கரமான இது அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போனா இது entrepreneurship or anything that you are doing out of this conventional method இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ நாள் வந்து காசு பண்ணீங்க, எவ்வளோ நாள் வந்து சந்தோஷமாக இருந்தீங்க, எவ்வளோ விஷயங்களில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முக்கியமாக அப்படின்றத விட அந்த 2-3 நாள் உங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ணனே தெரியாம those 2 days will decide the rest of your days. அந்த 2 நாள் நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, அந்த 2 நாள் நீங்க எப்படி இருந்துக்கிறீங்க, அதை எப்படி கோ த்ரூ பண்றீங்க, அந்த 2 நாள் தான் அதுக்கு அடுத்து வர 10 நாளோ 5 நாளோ 6 நாளோ வந்து டிசைட் பண்ணணும். இந்த 6 நாள் 7 நாள் நாங்கள் ஓகே, அந்த 2 நாள் ஒரு நாள் ஒரு மாதிரி ஆகணும். அந்த 1 மணி நேரம் ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டோரி ஏதோ ஒன்று பார்த்தீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேனர் பார்த்தீங்க, ஏதோ ஒன்று பண்ணுது இல்லை, அந்த பர்டிகுலர் விஷயங்களை நீங்க எப்படி வந்து எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வில் இருக்கு பிஹேவ். ஓகே, அந்த நீ சொன்ன சின்ன ஒரு ஹோப் எங்கேயாவது தெரிஞ்சாலும் அதை எடுத்துக்கணும். ஆமா எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் ஹவ் ஐ டு இட். பரவாயில்ல மேபி ஓகே. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் லுக் பேக், ஒண்ணுமே இல்லாம நம்ம இங்க வந்திருக்கோம். ஆமா, அப்ப அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அதுக்குதான். கரெக்ட் ப்ரோ. நம்ம ஒர்க் ஆகாம இல்ல, ஒர்க் ஆகி தான் இந்த பாயிண்ட் வரை இருக்கும். கரெக்ட், ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. ஐ ஸ்டார்ட் லுக்கிங் பேக் தோஸ் ஈவென்ட்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ நீங்க சொன்னீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் கிளாமரஸ், அது ஓகே தான். மற்றபடி பின்னாடி நம்ம பேசணும்ல, இதெல்லாம் வீட்டில் சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டோம் போய் சொல்றது ரொம்ப பேசிக்கான விஷயம். இது மாதிரி ஏன் ப்ரோ அதை நார்மலைஸ் பண்ணி அதெல்லாம் பேசாம லைக் ஒரு வின்னு அதை மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்கு? தெரியல, யாருக்குமே வந்து கஷ்டம், அதாவது ஸ்ட்ரகிள் பண்றோம் ஏதோ ஒன்று, we are figuring out இல்லையா. nobody is ready to talk about the process. they always want the output னு நான் பார்க்குறேன். that is how I see it. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து ட்ரை பண்றான்ல, அதுவே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஒண்ணுமே இல்லாம எனக்கு என்ன பொறுத்தவரை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் மை பெட், சம்டைம்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்ல. அன்னைக்கு எனக்கு வெளியே எதுக்காச்சும் போயிருப்பேன், ஒரு காஃபி குடிக்க போயிருப்பேன், ஒருத்தர் ஒரு மீட் பண்ண போயிருப்பேன். எனக்கு அன்னைக்கு வீட்டுல இருந்து வெளில போனாலே பெரிய விஷயம் நான் பாக்குறேன். அது எல்லாராலையும் அதை ஏத்துக்க முடியாதுல்ல. அந்த எனக்கு தெரிஞ்சு we should start encouraging people to do something. அதுல நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப என்ன பார்த்து நிறைய பேர் பண்றாங்க, அது மேபி சக்சஸ் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம் சொல்ல. என்ன பொறுத்தவரை ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல, பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல, எதுவுமே பண்ணாம சும்மா இல்லாம ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல, அதை என்ன இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்துக்கிட்டோம், இல்ல ரேண்டமா அவங்க வாட்ஸ்அப்ல யாரோட ஸ்டோரியை பார்த்தோ எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒரு கோட் பார்த்தோ எடுத்துக்கிட்டோம், இல்ல யாரோ ஒருத்தவங்க அனுப்புற ஒரு மார்னிங் மெசேஜா இருக்கட்டும், இட் குட் பி எனிதிங். பட் எனக்கு தெரிஞ்சு அதை வீட்டை விட்டு வெளில வந்துட்டாலே, ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க இருந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலே நான் வந்து அதை சக்சஸா பாக்குறேன். ஐ see that. எனக்கு தெரிஞ்சு எல்லா டைமே அது சக்சஸோ ஃபெயிலியரோ அதெல்லாம்
அதெல்லாம் இல்லை. ட்ரை பண்றீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுவே நான் பெரிய விஷயமா பாக்குறேன். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஸோ இதுதான் ப்ரோ இந்த விஷயம் கேட்டேன், நார்மலைஸா பேசுறது கேட்கறேன். லைக் அந்த இதெல்லாம் பத்தி எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சொன்னா ஏத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி பில்ட் பண்றோம், அந்த கம்பெனில வந்து சில இடங்கள்ல லத்தாஜிக்கா சில இடங்கள்லாம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாயிரும். இது கூட தெரியாதா அவனுக்கு? ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க, நார்மலான விஷயங்கள், ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு திட்டுறோம்ல. அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் சிஎஸ். ஓகே, சில விஷயங்கள் சின்ன இடங்கள்ல கஷ்டப்பட்டாலும், சின்ன இடங்கள் அடி வாங்கினாலும் தே லுக் அட் இட். ஓகே, ஏன்னா we are their product at the end of the day. சாப்பிட கூட எல்லாமே என்ன பண்ற அப்படின்னு ஒரு கோவம் வருது இல்ல, அந்த கோவம் இதனாலதான். நம்ம எப்படி வளர்த்துருப்போம், எவ்வளவு இது பண்ணி பார்த்தோம், இது கஷ்டமே தெரியாம வளர்த்தமே. இப்ப இந்த குழந்தை எப்படியா இருந்தாலும் they see that as a kid. இந்த குழந்தை இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போய் இது ஏதோ பண்ணுதுன்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும்ல. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அதனாலதான். அதை எங்க காட்டுறதுன்னு தெரியாம, பிகாஸ் ஆப்வியஸ்லி மினிமமான விஷயங்கள் தே கேன் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யூ. ஒரு வீடு கொடுக்கறதா இருக்கட்டும், ப்ராப்பரா தூங்குறதா இருக்கட்டும், சாப்பாடு, தே see this as a very basic need. நம்ம இதெல்லாம் இந்த பேசிக் நீடு கூட இல்லாம தூக்கி போட்டு ஏதோ ஒன்று பண்றானே, அதை போய் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயம் எனக்கு தெரிஞ்ச நார்மல் தான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா டைமும் வந்து ஓகே எதனால இப்படி ஆச்சு, இது எதாவது சரி பண்ண முடியுமா, நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, சரி ஓகே யூ கோ பி யூனோ டு ஃபீல் வாட் எவர் யூ வாண்ட். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் கால் பண்றேன்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா டைமும் வருமானு எனக்கு தெரியல. பட் அது வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து அது வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா, ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் இப்படிதான் இருக்கணும்ன்றது இருக்குல்ல. அது எனக்கு தெரிஞ்சு அது நார்மலா தான் இருக்கணும். எல்லா நாளும் சந்தோஷமா இருந்துட்டாலும், எல்லா நாளும் சோகமா இருந்தாலும் எனக்கு தெரியல. அது அந்த பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் ஏத்துக்கிற இது வேணும். அதுவும் நமக்கே வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம்ல, நம்மள்ட்ட இன்டர்நெட் இருக்கு, கூகுள் இருக்கு, இது இருக்கு, ஆனாலுமே நம்ம சொல்றோம்ல இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க, அவங்க நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம வண்டிக்குள்ள என்ன ஓடுதுன்னே தெரியாது. அப்ப நம்ம அவங்களை திட்டுறதும் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் as a this thing. நம்ம ஏதாவது தப்பா நினைக்கிறதும் இல்ல கோவப்படுறதும் எனக்கு தெரிஞ்சிடல. பட் ஸ்டில் தட் இஸ் how human functions. பட் நான் என்ன சொல்றேன்னா, பட் தட் இஸ் how it is. இல்ல நமக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசினதால அதில் இருக்க கொஞ்சம் மித்தெல்லாம் பற்றி பேசுவோம் ப்ரோ. நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நிறைய இதில் சொல்லியிருப்பீங்க ப்ரோ, லைக் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் இது மாதிரி சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ திஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக விஷயங்கள் நிறைய பேர் ஆஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. லைக் நான் இதை ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. நான் ஊரில் இருந்து எனக்கு எது இன்டர்நெட் காமிச்சதோ அதை நம்பி தான் நான் இங்கே வந்தேன். வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன், நிறைய தப்பு பண்ணேன், கற்றுக்கிட்டேன். இப்போது ஓரளவுக்கு இந்த ஈகோசிஸ்டம்னால தெரியும் இது கரெக்ட் இது தப்புன்னு தெரியும். இன்றைக்குமே மெயின் ஸ்ட்ரீமாக வெளியே எப்படி இருக்குன்னா, அது ஒரு மித்து தப்பான விஷயங்கள்லாம் பரவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் இது பார்த்துக்கணும் மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இப்படி பண்ணால் ரியாலிட்டி இவங்கன்னு சொல்ல வரல, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் காஷியஸாக இருந்துக்கோங்கன்னு மாதிரி இது சொல்லுவீங்க? இது எல்லாம் ஆண்டர்பிரினருமே நடக்கும். நீங்கள் இப்போ ஒரு 100 பேரை பார்த்தீங்கன்னா அதில் 98 பேர் இந்த பிரச்சனையாக சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு இன்வெஸ்டர் தெரியும், இதுதான் இந்த விஷயம் தான் கேட்குறேன் ப்ரோ. எனக்கு ஒரு இன்வெஸ்டர் தெரியும், அவர்கிட்ட மீட் பண்ணலாம் அப்படின்னோடனே அந்த இன்வெஸ்டர் உடனே வந்து என்ன மேட்டர்னா, எப்போ நீங்கள் காசு வாங்கினாலும் அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துப்பாங்க. இட் இஸ் நாட் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ். சம் இன்வெஸ்டர் will have 1000 crores, 1 கோடி ரூபா போட்டுருவாங்க, வந்தா வருது போனா போகுது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இருப்பாங்க. இந்த 2 கோடி ரூபா வச்சுட்டு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, தயவு செஞ்சு அவங்களே கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்காதீங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாவே பார்க்க மாட்டாங்க. அது ஏதோ பேங்க்ல போறதுக்கு போல இவங்கள்ட்ட கொடுக்கலாம். அது லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பர்சனல் இஷ்யூ ஆயிரும். ஓகே, கடன் கொடுத்த மாதிரியான இது தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு அந்த லிமிட் அவங்களுக்கு தான் தெரிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எதுக்கு இவ்வளவு போடுறீங்க ஏது போடுறீங்கன்னு கேட்டு எனக்கு தெரிஞ்ச பெட்டரா வெளில வந்துடுறதே நல்லது. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் பேங்க்ல ஏதாவது கெஞ்சி லோன் வாங்கிருங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட காசு வாங்குறதுக்கு போல இந்த மாதிரி இன்வெஸ்டர் கிட்ட காசு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்றதான் கேட்கணும், அவங்க சொல்றதா இது பண்ணணும். இது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஐ எம் நாட் சேயிங் தே ஆர் ராங். From their point of view, it makes a lot of sense. ஏன்னா அவன் லிட்டரா வச்சு இந்த பாதி சேவிங் தூக்கி வந்துட்டு கொடுக்குறான். அப்போ அதுக்கான கான்சிக்வன்சஸும் இருக்கு, அவனோட தாட் ப்ராசஸும் வேற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. சில பேர் பண்ணுவாங்க, எனக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கொடுங்க, உங்களோட இது எவ்வளோன்னு கொடுங்க, ப்ரொஜெக்ஷன் கொடுங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க, ஒரு 6 மாசத்தை காலி பண்ணிடுவானு. ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்றவனா கரெக்டாக பண்ணது தான் பண்ணிடுவானு. நோனா நோன்னு சொல்லிடுவான், எஸ்ன்னா சொல்லுவேன். இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் வச்சுக்கணும். நான் இதை பண்ண போறேன் ஆஸ் அன் இன்வெஸ்டர், இதான் உன்னோட வேலை. எனக்கு காசு இப்படி வேணும், நீ மற்ற இதுவெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நீங்க 1 கோடி ரூபா கொடுக்குறேன், 6 மாசத்துக்கு எனக்கு 60 இவ்வளவு வேணும், ரன்வேக்கு வந்து எனக்கு 50 லட்ச ரூபா வேணும், மீதி 50 லட்ச ரூபா இந்த மாசத்துக்குள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து பேசிக்கிறது நல்லது. டாக்குமெண்ட்ல நீங்க 1000 விஷயம் போட்டுக்கலாம்,
டாக்குமெண்ட் வில் நெவர் ரன் அ கம்பெனி. வாட் யூ ஆர் டாக்கிங், த கம்ஃபர்டபிலிட்டி தட் யூ ஹேவ் வித் அதர் பர்சன் இஸ் கோயிங் டு ரன் த கம்பெனி. 2 கோஃபவுண்டருக்குள்ள வந்து 2 பேரும் சண்டை போட்டே இருக்கீங்க, டாக்குமெண்ட்ல எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது 2மே ப்ராப்பரா கம்பெனியே ஸ்கேல் ஆகாது. ஸ்கேல் ஆகாத கம்பெனிக்கு நீங்க ஷேர் போட்டு வேல்யூ போட்டு என்ன புண்ணியம்? It will never make sense இல்ல. It never makes sense. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இந்த கிளாரிட்டி, இந்த கம்ஃபர்டபிலிட்டி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து வேணும். யூ நீட் டு ஹேவ் தட் கம்ஃபர்ட் ஃபீலிங். இந்த இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க சொல்லிருங்க எனக்கு இவ்வளவுதான் டைம் இருக்கு. எஸ்னா எஸ், நோனா நோ. ஆமா, சிம்பிள் as that. You keep it. அவன் இன்வெஸ்ட்ன்றதுனால அவங்களுக்கு சும்மா வந்து காசு கொடுக்கல. they are taking share from you or equity from whatever that is they do. சும்மா இது வந்து இந்த இன்வெஸ்ட் வந்து என்ன, எல்லா இன்வெஸ்டும் இதை பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர் தட் ஐ மெட் ஏதோ கடன் கொடுக்குற மாதிரி, இந்தாப்பா 1 கோடி ரூபா வச்சுக்கோ, சந்தோஷமா இரு, இந்த 2 கார் வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ, என்ன வேணா பண்ணுன்ற மாதிரிலாம் எவனும் கொடுக்க மாட்டான். யூ ஆர் டூயிங் இட் பிகாஸ் someone is losing their share, someone is doing share, you know, giving their equity or whatever it is. அந்த ஐடியால பிலீவ் பண்ணா மட்டும் காசு போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. இந்த போட்டு சொல்லி காட்டுற வேலைலாம் வராது. ஆமா, காசு கடைசியில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஃபவுண்டர் நம்பி தானே காசு போடுறீங்க, அந்த கம்பெனி நம்பி தானே காசு போடுறீங்க, அந்த ப்ராசஸ் நம்பி தானே காசு போடுறீங்க. எதுவுமே தெரியாம நான் காசு போட்டேன் அப்படின்னா போடாதீங்க. புரியுது. அதே இன்வெஸ்டும் வச்சுக்கணும். The person who is running the company, the founder also should have that clarity. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நான் இதுக்காக தான் அவர் எனக்கு காசு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அவர் வந்து இன்வெஸ்ட்ன்றதுனால அவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற அளவுக்குலாம் விடக்கூடாது. ரெண்டாவது நீங்களும் வந்து ஏதோ காசு கேட்குறீங்கன்ற அப்பா அவர் என்ன சொன்னா நான் ஓகேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓகேனா வச்சுக்கோங்க, இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகும். இன்னைக்கு அவ்வளோ 2 வருஷம் கழிச்சு அஃபெக்ட் ஆகும், 3 வருஷம் கழிச்சு அஃபெக்ட் ஆகும், 4 வருஷம் கழிச்சு அஃபெக்ட் ஆகும். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுங்க, அவரோட ஷேர் நான் வாங்கிக்கிறேன், இன்வெஸ்டர் வெளில கிளம்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் டே 1 இது எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகே, இந்த பார்க்கலாம் வரும், இது பண்ணுறோம் அது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கோஃபவுண்டருக்குள்ள அந்த டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாதம் நமக்கு எவ்வளோ தேவை, 2வது மாதம் எனக்கு எவ்வளோ தேவை, அப்போ 6 மாதத்துக்கு இது வாங்கினா கரெக்டாக இருக்குமா, கான்ஃபிடென்ட்டா, இது கிளாரிட்டி இருக்கா, ஓகே. திருப்பி 6 மாதத்துக்கு இவ்வளோ இருந்தால் போதுமா, கிளாரிட்டி இருக்கா, ஓகே. இது எல்லாத்தையும் இன்வெஸ்டர் கிட்ட சொல்லிடுங்க. சில இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறேன், மாதம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு சேலரியாக இருக்கும், ரைட்டுங்களா? அப்போனா வருஷத்துக்கு வந்து 1,20,00,000 சம்திங். இவங்க என்ன இது பண்ணுவாங்கன்னா, ஓகே 60 லட்ச ரூபா கேட்குறான், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் வந்து 5 லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு நம்மள நடுவில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி வாங்கவே தேவையில்லை, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் பல்காக வாங்குறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அது பல்கான எப்படின்னா ஒரு ஆடிட்டர் வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஐம் நாட் சேயிங் டோன்ட் டு எனி ஆஃப் தட். யூ ஆல்வேஸ் கிவ் தெம் திஸ் திங் எக்ஸல் ஷீட்டில் யூ எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். இது இருக்குது, இதுக்கு இவ்வளோ செலவு இருக்குது, எனக்கு இது வேணும், எனக்கு இது வருதோ வரலையே, நான் இவ்வளோ நாள் பர்ன் பண்ண போகிறேன் காஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் ஓகேன்ற பட்சத்தில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் இது பண்ணுங்கள். எங்கேயுமே போய் தயவு செஞ்சு இதை மாட்டிக்காதீங்க. ஏன்னா சொல்கிறேன்னா அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் போடுறேன்னு சொன்னேன் போடல, இப்போ வரல என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க நடுவில். ஸோ இந்த கிளாரிட்டி எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து தான் அந்த 6 மாதத்துல 4 மாதத்துல காலி பண்ணி விட்டு அவங்கள பூட் ஸ்டாப்டா பண்ணா கூட ஏதாவது பண்ணி பொழைச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டி விட்டுறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த 4 மாதம் காலி, அந்த 4 மாதத்துக்கு இந்த இன்வெஸ்டிங் முன்னாடியே சுற்றுவாங்க, இவங்க முன்னாடி காஃபி குடி கூப்பிடுவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க, இந்த இடத்துல பேசுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் போவாங்க, இவர் இங்கே கூப்பிட்டாரு மீட்டிங், இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்கணும், காசு போடுறவங்க போட்டுருவாங்க. அந்த இன்செக்யூரா ஃபீல் பண்றவங்க தான் இது பண்ணோம் அது பண்ணோம் வேணும்படியே ஒரு இடத்துக்கு கூப்பிடுறது, அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாக்குறது, இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி அந்த மாதிரி கிளாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணான்னு சொல்லிருங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். காசு வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டிக் அரவுண்ட் பண்ணி அதான் சொல்றேன், மாட்டிப்பீங்க. அது நம்ம ஏதோ போய் அவங்களுக்கு என்ன கடன் வாங்கின மாதிரி ஆயிரும். அது இட் இஸ் நாட் திஸ் திங். when you are investing in the idea. அதுதான் அந்த ஐடியாக்கு பிடிச்சு போய் இந்த ஃபவுண்டரால பண்ண முடியும். கரெக்ட், காசு தராரு அவர், கம்பெனியோட ஒரு சின்ன ஷேர் வாங்கிக்கிறாரு. லாஸ் ஆச்சுன்னா லாஸ், ப்ராஃபிட் ஆச்சுன்னா ப்ராஃபிட். அது எப்படி நான் வந்து ப்ராஃபிட்ல மட்டும் எடுத்துப்பேன், லாஸ் ஆச்சுன்னா நீங்க பொறுப்புனா அதெல்லாம் இல்ல, கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ப எனக்கு இது மட்டும் தான் வரும். என்னோட நான் ஆஸ் அ ஃபவுண்டரா எனக்கு இது தெரியும், ஆஸ் அ சிடிஓ இவர் தெரியும். நாங்க 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும். எங்களோட ஸ்ட்ரென்த் இது, எங்களோட ஸ்ட்ரென்த் இது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களால என்ன பண்ண முடியும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இஃப் மேக் சென்ஸ் கோ ஹெட் ஆர் டோன்ட். ஆமா, சிம்பிள். அப்படியே ஐடியா ஃபெயிலியர் ஆகுது அதெல்லாம் இல்ல, நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் எல்லா டீடைலும் வாங்கிக்கோ. உங்களுக்கு என்னெல்லாம் இன்செக்யூரிட்டி இருக்கோ, என்னெல்லாம் கேட்கணும்னு கேட்டா அது எல்லாமே இப்பயே கேட்டுக்கோ. ஓகே, நம்ம ஈகோ சிஸ்டம்ல இன்னும் அதை ஒரு கடன் கொடுத்து வாங்குற மாதிரி அந்த மாதிரி தானே இருக்கு. ஏதோ நான் காசு போட்டேன் லாஸ் ஆகிட்டான், யாரு பொறுப்பு? நீ தானே, இவர் தான் பொறுப்பு. இவர் தான் கரெக்டா அசஸ் பண்ணி ப்ராப்பரா ஃபுல்லா போடாத. ஒரு மாசத்துக்கு நீ இப்ப ரன்வே ஃபிக்ஸ் பண்ணு, நான் 1 மாசத்துக்கு இவ்வளவு கொடுக்குறேன், 2 மாசத்துக்கு இவ்வளவு தருவேன், எனக்கு இந்த கோல் நீங்க இது பண்ணலாம், நான் இதுக்கப்புறம் போட மாட்டேன். அது நீங்க தானே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபவுண்டர்ஸுமே 4-5 மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் சுத்துறதுக்கு பதிலாக அவங்க ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம். அதான் சொல்றேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். எனக்கு 4 மாசம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். 4 மாசம் கழிச்சு யூல் பி இன் தட் கம்ஃபர்ட் ஜோன். அந்த 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு எதுவுமே பண்ண தோணாது. ஏன்னா ஆல் யுவர் ஐடியா
நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்களே, அப்பா எனக்கு நாளைக்கு 10 கோடி ரூபா வருது, நான் இதை வச்சு இதை பண்ண போறேன், இதை வச்சு இதை பண்ண போறேன், அதுக்கான செட் ஆஃப் க்ரௌட் கிட்ட பேசிடுவீங்க நீங்க ஆல்ரெடி. நான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன்டா, கிட்டத்தட்ட ஓகே ஆயிரும் போல, நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, என்னடா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவேன்னு சொல்லி உனக்கு ஃபோன் எடுக்க தோணாது. அவங்களுக்கு அந்த ஒரு நாளுமே ஒரு ஆள் கால் பண்ணுவாங்களா, நீங்க கால் பண்ணுவாங்களா, தட் கைண்ட் ஆஃப் புட்ஸ் யூ இன் a very bad state mentally and emotionally. ஓகே ப்ரோ. இந்த ஈவெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை நடுவில் வந்துச்சு ப்ரோ. இப்போ ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க, ஐடியா இருக்கிற பட்சத்துல என்ன நிறைய ஈவெண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க, கான்ஸ்டண்டாக ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஒருத்தர் என் கூட பேசினார், அவர் ஒரு 40-50+ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுரே சம்பந்தம் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3 ஃபெயில் ஸ்டார்ட் அப்பு. இப்போ அவுட் ஆஃப் இந்தியாவில் போய் செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஈவெண்ட் போகிறது ஓகே தான், அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டோம், நம்ம கஸ்டமர் தான் முக்கியம், கஸ்டமர்லாம் இருக்காங்க, நல்லா போயிட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் போகிறது பெட்டர். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் போகிறோம், நெட்வொர்க் பண்ணுறோங்கிறது தப்புன்னு மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்புறம்? சென்னையில் ஈவெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் அதே கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, இனிஷியலாக உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஒருத்தர் மீட் பண்ணுறீங்க, யூ ஆர் மீட்டிங் தெம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். என்னென்னு போய் இன்டர்வியூ கொடுப்பீங்க? அது மாதிரி ஐடியா வச்சுருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், ரைட்டா? இந்த ஃபேஸ்லேருந்து நான் இன்னைக்கு இது ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அந்த கர்வ் வந்து ரொம்ப பெருசு. ஃபார் சம் பீப்புள் லைக் தே கேன் மேனேஜ் இட் வித்தின் அ மந்த், ஃபார் சம் பீப்புள் இட் வில் டேக் 6-7 months. அந்த 7 மாதம் கழிச்சு நீங்கள் போய் சொல்கிறீங்கல்ல, அப்போ அவர் அதே மென்டாலிட்டியில் இருப்பாரான்னு தெரியல. மேபி அந்த 7 மாதம் கழிச்சு நீங்கள் போய் அவரை ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணியிருந்தேன் சொல்லலாம், அதோட இம்ப்ரெஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போதே ஆமாம் பையன் ஒரு ஆர்வ கோளாறு போல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா திஸ் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. ஓகே, அது கரெக்டா? ஸோ அது என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் நெட்வொர்க்கிங். 2 விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும் எப்போ நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணாலும். ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு எதுவுமே தெரில, நான் என்னன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், அதனால நான் ஈவெண்ட்டுக்கு போகிறேன், இட் மேக் சென்ஸ். ஓகே, இதெல்லாம் நடக்குது உலகத்தில். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, இப்படி ஒரு ஐடியா இருந்தாலும் இது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா, நான் ஆண்டர்பிரினர்லாம் இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன், தேர் ஆல்சோ டவுன் டு தேர் ஆல்சோ லைக் திஸ், ஸோ ஸ்டேஜில் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட் இருக்குல்ல, இதை வச்சுக்கோங்க. பட் அகைன் எவ்ரிதிங் ஹேஸ் அ டைம். அந்த டைம் பீரியட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி, இவ்வளோ நாள் இதை பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன், இப்போ இது இருக்குல்ல, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்காக நான் ஈவெண்ட்டுக்கு போகிறேன், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போகிறேன், ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், எனக்கு ஐதர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வேணும், இல்லை ஒரு கோஃபவுண்டர் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, கோல். கரெக்ட். இதை நீங்கள் போய் பேசுறீங்களா, இந்த ஏரியாவில் வந்து யூ நீட் டு பி வெரி கிளியர். இது கிளியராக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கோ அண்ட் கன்வே டு ரேண்டம் பர்சன். அங்கே போய் ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. அது பண்ணாதான் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ணால் நல்லா இருக்குமே. நம்ம வந்து ஜொமேட்டோ மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஜெப்டோ, நம்ம போய் அப்ரோச் பண்ணால் மேபி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இங்கே லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நிறையா வருது, அப்போ நான் போய் அங்கே போய் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஜெப்டோ மாதிரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஐ கேன் கோ எக்ஸ்ப்ளோர். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கான திங்கிங் இருக்கணும். அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் சம்திங் டு கேரி. நான் இந்த ஈவெண்ட்டுக்கு போனா எனக்கு இதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான கிரௌட்லாம் வருது. இது ரெண்டுமே இல்லைனா தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் நெட்வொர்க்கிங். என்னன்னு போய் நெட்வொர்க் பண்ணி கார்டு கொடுப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க, லிங்க்டின்ல போஸ்ட் போடுவீங்க, அப்புறம் அதான் கேட்குறேன். இப்போ there are people who I have met, they are billionaires, they do billions of turnover and everything. But matter என்னன்னா, at this point of time what I am doing right now, அவங்க எனக்கு கஸ்டமர் ஆவாங்களா, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு இன்கம் வர வாய்ப்பு இருக்கா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை. there's no point in networking, there's no point in அவங்கள நான் வந்து இதுவாக வச்சுக்கலாம், ஒரு மென்டாரா. பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி உங்களுக்கு எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்னா யூ ஹேவ் தெம் as a mentor. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. அப்படி இல்லாமல் சும்மா ஃபோட்டோ போட்டு சும்மா ஸ்டோரி போட்டு செலிபிரிட்டி மாதிரி இப்போ சில பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேரும் இருக்கும், எல்லா ப்ரொஃபைலும் இருக்கும். என்ன பாயிண்ட்டு, இந்த 100 பேர் பார்க்குறீங்களே, இந்த 100 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோ? இப்போ ஸ்ரீராம் சைபர் செக்யூரிட்டி, நாளைக்கு ஏதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னை கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களோன்றதுலாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்ன தான் கால் பண்ணுவாங்க, இல்லை என்னை பற்றி யோசிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் கூட இருந்தானே இது என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஏன் நடக்குது? ஐ குட் கோ டெல் தம் ஐ அம் an entrepreneur அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல. நான் ஏன் சைபர் செக்யூரிட்டின்றது ஒன்று எடுத்துட்டு போறேன்? ஏன்னா அதுதான் என்னோட ஐடென்டிட்டி, அதான் ஐடென்டிட்டி. நான் போய் ஐம் entrepreneur, ஐம் சீரியல் entrepreneur, ஐம் into multiple things அப்படின்னா அப்போ நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டா அதை நான் சொல்லலாம். இப்போ சைபர் செக்யூரிட்டி இஸ் மை ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி யாருக்கு தேவை? ஓகே, அதை பண்ணணும். அப்படின்னா தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் மீட்டிங். நான் பண்ணவே மாட்டேன். இஃப் யூ ஹேட் சீன் மீ ஐ கோ டு லாட் ஆஃப் ஈவென்ட்ஸ். சில பேர்லாம் அந்த ப்ரோ இவர் வராது, ப்ரோ அவர் வராது, எனக்கு தேவையில்லை. இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் தெம், இட்ஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் டைம். வெரி சிம்பிள். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஜோன்ல இல்ல, செகண்ட் ஜோன்ல இருந்தா நானே கனெக்ட் பண்ண போறேன். ஆப்வியஸா கரெக்ட். ரெண்டாவது, உங்களுக்கு நிஜமாலே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்னர்ஷிப்பா நடக்கும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அவங்க தே வில் மேக் யூ நோ தே வில் put that effort to listen to you.
ஓகே வேல்யூவா இருப்பாங்க. ஆமா, இல்லைன்னா எதுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணோம்? See, there's no point in it. It's not attitude அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்படியாச்சும் ரீச் அவுட் பண்ணி பாருங்க இதுதான் தேவைப்படுது அப்படியே நான் கன்வே பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி சம்திங் அது அது will happen. அவர் என்ன சொல்ற, இப்போ வேலைக்கு இப்போ இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிலாம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது நடக்கும். பட் அது எதுவுமே இல்லாம பட்சத்துல there's no point in meeting those people or having those random conversations. I don't do. நீங்க என் LinkedIn பாருங்க. I don't post it. What is the point of having a lot of people on my LinkedIn? எதுவுமே இல்லை. கரெக்ட். ஸோ இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு போஸ்ட் போட்டே இருக்கேன் ஆர்கானிக்கா. இதுக்காக எனக்கு ஒரு க்ரௌட் வரும். அந்த க்ரௌடு நாளைக்கு நான் ஹையர் பண்ணிப்பேன், இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் நான் கால் பண்ணிப்பேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். இப்போ நான் சும்மா மோட்டிவேஷன் கோட் போட்டு போஸ்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபுல் க்ரௌடு வந்து வருவாங்க. அந்த மாதிரி க்ரௌட் ஆயிரும். அந்த பப்ளிக் க்ரௌடு எனக்கு யூஸே இல்லை. யூஸ்லாம் இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் வேல்யூ தெம். எனக்கு ஆமா, எவ்ரி டே இஸ் லைக் மை டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் அண்ட் தட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி இருக்க பட்சத்தில் there's no point in just meeting them, taking photos and not doing anything. அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவோம், ஓ இவரை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு பயங்கரம் அப்படிலாம் சொல்லலாம். பட் என்ன பாயிண்ட்? there's no point. So I don't do that because of that. ஏன்னா இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிரும். நீ ஏதோ ஒன்று பண்ணுறியா, எல்லா ஈவெண்ட்டுக்கு போ, எல்லாத்துக்கூடய ஃபோட்டோ. இல்லைன்னா எதுக்கு போகணும்னு ஒன்று இருக்குல்ல. See, அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோ. You are not networking, you are exploring. Networking is different. Networking is when there's a win-win situation. ஓகே, நெட்வொர்க்கிங்னா அதான் டெஃபினேஷன். நெட்வொர்க்கிங்னா அதான் டெஃபினேஷன். நான் போய் என்னோட கார்டு கொடுக்குறேன், அவருக்கு வெப்சைட் தேவைப்படும் நாளைக்கு, அதனால நான் என்னோட வெப் டெவலப்மெண்ட் கம்பெனியை நான் போய் கார்டு கொடுக்குறேன். யூ ஆர் இன்டு அ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி, ஐ எம் இன்டு அ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. யூ ஆர் இன்டு மேக்கிங் கேம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, ஐ கம் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் வேர் ஐ மேக் சோப். வாட் இஸ் த பாயிண்ட்? எதுவுமே இல்லை. அப்போ there's no point in giving card, networking and all of that. மேபி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க இண்டஸ்ட்ரி எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த nuances. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கியூரியாசிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ அசியூம் தட் யூ ஆர் மீட்டிங் சம்மன் ஃப்ரம் அ டெய்ரி இண்டஸ்ட்ரி, ரைட்? எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் எனக்கு நான் எப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்பேன் அப்படின்னா, ப்ராபப்ளி ஐ வுட் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் லைக், இப்போ வீகன்ஸ்லாம் இருக்காங்களே, ஹவு டு யூ see them? Do you see them as a competitor? Do you see them as a person who is against your company? இப்போ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, you'll understand the thought process. ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா, அவங்களை ஏதாவது பண்ண முடியும், இது I do this because of this reason. ரெண்டாவது விஷயம், இப்போ let's say he's into milk and all of that. Milk is same for everyone. We know all this thing. இதுல என்ன டிஃபரன்ஷியேஷன், எப்படி, how does it work? இப்போ நாளைக்கு நான் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில வர போறேன்னா, how do I differentiate myself? What is that is going to change? ஓகே, நான் பாலில் இது கலக்கலாமா, அது கலக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை அந்த பியூரிட்டின்றது தான் இங்கே பிரச்சனையா, எதனால இந்த பிரச்சனை வருது, ஹவு டு ஐ இந்த பர்டிகுலர் பிராண்ட் விட்டு இன்னொரு பிராண்டுக்கு வரதுக்கு என்ன காரணம், அது how did you do that? இது ப்ராசஸ். ஓகே, இந்த கான்வர்சேஷன் இஸ் ரியலி நைஸ் கான்வர்சேஷன், இட்ஸ் வெரி டீப் கான்வர்சேஷன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? ஸோ இப்படிலாம் இருக்கும்போது சில பேர் க்ரூயல்ட்டின்னு சொல்கிறாங்களே, ஹவு டு யூ see that? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூ கேன் கோ அண்ட் ஹேவ் அ வேர்ட் வித் தம். அப்படி இல்லாமல் சும்மா வந்து ஓகே இன்னைக்கு ஹவு டிட் யூ ஃபீல், ஓகே ஆஃப்டர் மேக்கிங் சோ மச் மணி, ஹவு டிட் யூ ஸ்லீப், வாட் கார் டு யூ டிரைவ், what do you do for living bro? அதெல்லாம் what is the point? தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஏதாவது பண்ணிட்டு வெறும் அந்த அது பண்றதுனால வர அட்டென்ஷன் இட்ஸ் a glamour. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. நீ எவ்வளவு பேர் வந்து $1 billion $1 trillion ஃபண்ட் வாங்கி ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ப்ராசஸ் யாருமே கண்டுக்கிறது இல்லை. அந்த ப்ராசஸ்ல அவர் எப்படி ஃபெயில் ஆனாருன்றதான் எனக்கு லெசன். அந்த ப்ராசஸ்ல அவர் இருக்கும்போது ஒரு 20 கோடி ரூபாய் கார் வாங்குறது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் அந்த காசு வச்சு நானும் அதான் பண்ண போறேன். எனக்கு அது தேவையே இல்லை. அந்த காசு வந்த பிறகு ஒரு விஷயம் நடந்துச்சுல, அது எனக்கு தேவையில்லை. அந்த காசு வரதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அந்த காசு போறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஓகே, சிம்பிள் as that is what I would want to understand out of their entire journey. ஓகே bro. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம பாட்காஸ்ட்டோட 3rd சீசனில் இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே. ஸோ அடுத்தடுத்த சீசன் போக சேனல் க்ரோ ஆகிற மாதிரியும் கான்டென்ட் க்ரோ ஆகிற மாதிரியும் டீமும் க்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீராம் பாட்காஸ்ட் @YBL UPI ஐடியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டுமே பாட்காஸ்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் ஓவர் டு த பாட்காஸ்ட். இது வந்து நான் இதுமாதிரி உங்களை பாட்காஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவர் சொன்னார். என்னென்னா, சில டைம் நீங்கள் இது போடுவீங்க, Q&A போடும்போது அதில் வந்து யாராவது சைபர் செக்யூரிட்டி அது பண்ணலாம் இது பண்ணலான்னு கேட்கும்போது, நீங்கள் மற்ற டைம் எல்லாமே ஜாலியாக மீமு கலாய்க்கிற மாதிரி ரொம்ப டார்க்கான மீம் எல்லாம் போடுவீங்க. இட்ஸ் நாட் அ குட், என்னது, இட்ஸ் நாட் அ பேட் டே, இட்ஸ் பேட் லைஃப். அதெல்லாம் ஸோ ஓகே வரும். அவன் அந்த பையன் என்ன சொன்னான்னா, யாராவது சின்ன பையன் யாராவது வந்து சீரியஸாக கேள்வி கேட்டால் அங்கேயும் அதே மாதிரி பேசிடுவார். ஒரு டேங்காக டார்க்காக இது பண்ணிடுவார். ப்ரோ எனக்கு அது பிடிக்கல, எதுக்கு அவ்வளோ பப்ளிக்காக அந்த சின்ன பையன் க்யூரியஸாக கேட்கறது சொன்னால் என்ன, ஏன் அப்படி இருக்காருங்கிறத அவன் சொன்னான். வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ஓகே, சிம்பிள். வாட் ஐ சி டு கெட் இன்டு சைபர் செக்யூரிட்டி, த பேசிக் எனி IT industry you are getting into, Googling is the basic thing.
ஓகே, அதை விட்டு உங்ககிட்ட வந்து கேட்க வேணாம். அதான் நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க. There are things that I know. There are things that I don't know. சில விஷயங்கள்லாம் ப்ரோ வாட் இஸ் ஹேக்கிங் எதுக்கு இது என்கிட்ட கேட்கணும். அது கூகுள் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு இப்போ ஹவு ஐ சி எனக்கு எப்படி நான் சொல்றேன், the reason why I put Q&A, I would have had a very stressful day. எனக்கு அது என்ன பண்ணனே தெரியாது. அதனால I'm doing that Q&A. ஒரு என்ன சொல்றது, இன்ட்ராக்ஷனுக்காக. இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா, I love people asking me a lot of questions. அந்த கொஸ்டின் எனக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு எனக்குலாம் அசிங்கமே இல்லை. நான் போய் கூகுள் பண்ணி இது மாதிரி பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் ஐ வுட் கோ அண்ட் கூகுள். இன்னைக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறேன், இது யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்களோ இல்லை என் காதில் கேட்டதோ ஏதோ ஒரு விஷயங்கள், அதனால கூகுள் பண்ணதுனால தான் ஐ கேன் டாக் அபவுட் எனி டாபிக்ஸ். ஸோ எப்படி இருக்குல்ல, அப்போ கூகுளில் கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி தெரியாத டாபிக் என்கிட்ட வந்து கேளுங்க. வில் லேர்ன் டுகெதர். ஓகே, அப்படின்னா ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உனக்கு ஒரு டாபிக் தெரியல, எனக்கு ஒரு டாபிக் தெரியல. இப்போ எனக்கு யூஐ கற்றுக்கணும்னு ஆசை, UX. எனக்கு UX பற்றி யாராவது நான் கான்வர்சேஷன் இது பண்ணேன், வாங்க 2 பேரும் கோர்ஸ் எடுத்து கற்றுக்கலாம். 1000 ரூபா 2000 ரூபா யூடியூமில் உட்காந்து, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐ வுட் டூ தட். பட் வாட் இஸ் ஹேக்கிங் ப்ரோ, கேன் யூ டீச் மீ ஹேக்கிங் இன் 3 days அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி I'll get pissed off. Okay, it is a very normal behavior. Some people would take it rude, some people would take it differently. But the reason why I behave that way is because of this. ரெண்டாவது, என்னோட அக்கௌண்ட் எதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க? சைபர் செக்யூரிட்டி பார்த்தேன். அக்கௌண்ட் ப்ராப்பரா பார்த்தாலே நான் மென்ஷன் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு உங்க ஃபோன் காணோம்னா என்ன கூப்பிடாதீங்க, உங்க வாட்ஸ்அப் ஹேக் பண்ணோம்னா என்கிட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து ஐ யூசுவலி டெல் தம். இட்ஸ் நாட் லைக் a very new thing. This I've been doing for 10 years by now. ஓகே, இதை பார்த்தாலே தெரியும் என்கிட்ட பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க. நான் சொல்றது காரணம் என்னன்னா, இட் இஸ் நாட் லைக் I'm trying to discourage them. I'm telling him it's not possible. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? I don't do that. If you are curious enough, நீங்களே கற்றுக்கோங்க. கூகுள் நான் பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்கிறேன். If it is very complicated topic, you come and talk to me. இப்போ என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வெரி டீப் கொஸ்டின்ஸ் ரேண்டமாக இருக்கும். என்ன எதுக்கு உங்கள் ஹார்ட் வந்து இப்படி துடிக்குது, இந்த மாதிரி ரேண்டமாக கூட கேட்டிருப்பாங்க. I would still go and Google, learn it and then come back and answer. And then there are questions like this. Bro, I'm very passionate about cybersecurity. Can you teach me? If you are passionate, you go and Google. ஆமா, இல்ல உனக்கு ஹேக் தான் பண்ணணும், அதுவும் கத்துக்கோ. கூகுள்ல இருக்கு. கரெக்ட். I don't do that. அதனால நான் இது பண்ணிடுவேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, I'm actually like this. I'm not funny அப்படிலாம் இல்லை. I'm at times very insensitive. Okay. So this is how it is. எனக்கு ஃபன்னி அப்படிலாம் இல்லை. நான் அப்படியே இருந்துருவேன். நான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஐயோ இந்த பையன் வந்து இப்படி கேட்டான் அதனால நான் இது பண்ணோம் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நிஜமாலே ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காருன்னா நான் நிஜமாலே ஃபீல் ஆச்சுன்னா போய் ஹெல்ப் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு பண்ணணும்னு தோணலன்னா பண்ண மாட்டேன். இட்ஸ் வெரி நார்மல். ஓகே, வெரி சிம்பிள். எனக்கு வந்து இப்போ இவங்க பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்களா, அவங்க பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. தப்பா நினைச்சா நினைச்சுக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே. இல்லை அந்த பையன்கிட்ட சொல்லும் போது அவன் சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் இதுதான். சரியா? இல்லை இல்லை அதான் பண்ணுவேன். பட் ஆனால் நான் சொல்கிறேன் ஐ டூ திஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஓகே. சம்டைம்ஸ் எனக்கு நிஜமாலே எனக்கு இது இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பேட் ஆல்சோ. நீங்கள் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஏதாவது ஒன்று பேசியிருப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டெலிட் பண்ணிட்டு அந்த பையனை நானே போய் டிஎம் பண்ணியிருப்பேன். சாரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஜாலியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் பண்ணிடுவேன். திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஓகே, தட் இஸ் ஹவ் ஐ அம். அப்போ ஆக்சுவலி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு காமிக்க எல்லா வாட்டி. ஏன்னா நான் ரொம்ப என்கேஜ் பண்ணுவேன். அந்த மீம் தான் போட்டுட்ருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் வரும். இன்ஸ்டாகிராம் வரதே சரி ஏதாவது போவோன்ட்டு. ஹவு மச் யூ லவ் மீம்ஸ் ப்ரோ? ஏன்னா உங்கள் இதுலேயும் போஸ்ட்லேயும் பார்த்தா மீம்லாம் இருக்கும். So the way I see it, there are so many people who are doing cyber security interviews. At that time very less people were doing. And 2-3 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. But YouTube channels also very very comfortable doing interviews with at that time. It's not like நானா போய் என்ன இன்டர்வியூ எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். But it is happening fortunately. So அது எப்படி அது ஏன் நடக்குது அப்படின்னா, I feel that I'm very good at convincing people, explaining things, all those things. Very easily I can convince or like explain. This is how it is, blah blah blah. Even though how complicated, however it is, I can still do it. But இது ஏன் நடந்துச்சுன்னா, it's because of a meme. You have a very short span of time. You need to convey something. It can be funny, it can be knowledgeable, it can be about current scenario that is happening, whatever it is. அது என்னால் பண்ண முடியுது இல்லை, பிகாஸ் இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மீம்ஸ். ஐ கேன் ஈஸிலி டக்னு ஐ கேன் டூ இட். ஐ ஃபீல் தட் இட்ஸ் மை ஸ்ட்ரென்த். எனக்கு அது இருந்தனால எனக்கு அதை பார்க்கும்போதும் நல்ல ரிலேட்டபிலிட்டியாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஐம் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ த வே ஐ சி இட் இஸ் தட் Instagram is the only place where I can be whatever I can be, right? If you look at LinkedIn, if you look at Facebook and all, there are so many government people following me, from high profile people are following me, blah blah blah. எனக்கு அந்த மாதிரி போனால் அவங்களுக்கு இந்த கரண்ட் சினாரியோ தெரியாது. நான் போட்டேன்னா அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. தப்பாக நினச்சிப்பாங்கன்னா வாட் இஸ் திஸ் guy is being very insensitive அப்படிலாம் நினச்சிப்பாங்க. ரெண்டாவது, ஐ எம் நாட் இன் 50-60
where like, oh, everybody is looking after me, I need to be very responsible. I'm just 27, 20, maybe like 30 வரைக்கும் I'll be like this, I guess. I don't know, but I'm just telling you, I behave because of this. இவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்கன்னா எனக்கு தெரியல, நான் இப்படிதான் இருக்குல்ல, அது அப்படியே விட்டுருங்களேன். இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா this is what you will get. ஆமா, I'm not a content creator where I'm setting couple of standards. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படிலாம். I'm not a content creator. நான் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகும்போது மேபி அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஓகே, நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட ஆடியன்ஸ் வந்து 20க்கு பிலோ, ஸோ அதனால நான் வந்து அஃபென்சிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இவங்கலாம் குழந்தைங்க, இதை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். If you're following on Instagram, if you're following me on Instagram, this is what you're going to get. I can't change it. நான் வந்து randomly it has become like a muscle memory. The moment I see a nice meme, I'll go and be like, oh, share. இது போட்டு it has become normal to me. எனக்கு இப்போ திடீர்னு மாத்த சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஒரு habit it has become a part of my life now. So அதனால that is நானுமே உங்க ஸ்டோரி வரும்போது நான் அதான் எதிர்பார்த்து வருவேன். ஓகே, அங்க ஏதாவது sometimes I'm very serious. Sometimes I write like, you know, பெரிய writings-லாம் எழுதி all those things I do it. But I do it because of this. ஏன்னா if I'm a content creator, I have a lot of things to worry about. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு தேவையில்லை எனக்கு. ஏன்னா இப்போ it's not like I'm trying to ruin myself or something like that. That is me. ஓகே, நான் வந்து பயங்கர சோகமான ஸ்டோரி போட்டுக்கலாம், அன்னைக்கு எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் தென் தட் டசன்ட் மீன் லைக் நான் இங்கே நடக்கிறதுலாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஃபங்க்ஷன் ஆன் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் சில பேர்லாம் வந்து என்ன ரொம்ப இதுவாக போட்டு ஒரு ஆள் சோகமாக இருக்கானோ, ஏன்னா நீ சோகமா எனக்கு என்ன நீ ஜாலியாக இருந்திருப்பேன். பட் ஐ ஃபைண்ட் இட் நைஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஷேர் இட். சிம்பிள். ஓகே, பீப்புள் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, சீரியஸாகவே எடுத்துக்க வேணான்றேன். ஓகே ப்ரோ. ஸோ இது ப்ரோ, உங்களை பற்றி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சொல்லி எங்க உங்கள்கிட்ட பேசவே விடாம பயமுறுத்தி இது மாதிரி அந்த மீம்ல இருக்கிற அவர் பயங்கரமான நீ ஏன் அவர்கிட்ட பற்றி கேட்டீங்க, அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து வச்சுட்டாங்க ப்ரோ. அதில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் திடீர்னு இருப்பீங்க, லைக் என்ன சொல்றதுக்கு வந்து உங்களை திடீர்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சைபர் செக்யூரிட்டி பெரிய பிரச்சனையாயிரும், உங்களை அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு பில்டப்ல சொல்லியிருக்காங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க. உங்க ஆப்பிள் வாட்ச் எல்லாம் செக்யூரிட்டிலாம் கழட்டி வச்சிருவாங்க, ஆப்பிள் வாட்ச் திரும்ப தர மாட்டாங்க, அது இது என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு கேட்க, சூப்பரா. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உண்மையா ப்ரோ? அப்படி லைக் ரொம்ப கிரிட்டிக்கலா அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க, லைக் 1 வீக்லாம் நீங்க அங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அப்படி இப்படி இல்ல. See, when we do audit, சில இடங்கள்லாம் வெரி செக்யூர் ஏரியாஸ், ரைட்? எஸ்பெஷலி வித் சம் லைக் எனி கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா, பேங்க் மாதிரி, கவர்மெண்ட் செக்டர் மாதிரி இந்த ஏரியாங்கெல்லாம் அவ்வளோ இதுவாக இருக்கும். பட் இவங்க சொல்கிற மாதிரி ஐயோ அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றதுக்கு வந்து எஸ்ஆர் நோவே சொல்ல முடியாது. சம் ஏரியாஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல், சம் ஏரியாஸ் ஆர் நாட். அந்த ஏரியாவில் அப்படி தான் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அப்படின்னா யூ கேனாட் டேக் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் வாட்ச் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏர்பாட்ஸ் எடுத்துகிட்டு முடியாது, எனி டிஜிட்டல் டிவைசஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அப்படி வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்கன்னா அப்படிலாம் போயிடுவாங்க. ப்ரோ இருக்கவே மாட்டார், ஒரு வாரம் திடீர்னு வருவார். அதான் இல்லை, எனக்கு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நான் வேற எங்கன்னா இருக்கும்போது அங்கே போயிடுவேன் நான். பட் இவங்க திடீர்னு வந்தெல்லாம் கூப்பிடுவோம் அப்படிலாம் இல்லை. இட்ஸ் ப்ராஜெக்ட், ஐம் டூயிங் இட் ஃபார் மணி. ஓகே ப்ரோ, அந்த மாதிரி. பட் ஐம் நாட் டூயிங் இட் நவ். ஓகே, ஒரு எப்படின்னா நீங்கள் ஈஸி அப்ரோச்சபிள் இல்லை, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஏதாவது சொல்லிடுவார் அப்படியும் சொல்லியிருந்தாங்க ப்ரோ. அப்படி சொன்னாலும் நான் ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட. வந்து எனக்கு ஆசை உண்டு பாட்காஸ்ட் கூப்பிட்டு எடுக்கணும்னு. வராத காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க, கேட்டிங்கன்னா அது டெரர் பண்ணிடுவாரு. நல்லா இருக்கு, பயங்கரமான. என்னது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. நான் இப்போ பேர் மினிமமாக எது பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு டவுன் டு எர்த் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால நல்ல விஷயம் பார்க்குறேன். அது உண்மையா ப்ரோ? உங்களை அப்ரோச் பண்ணலாமா? லைக் ப்ரோ நான் ஜாலியாக ப்ரோ, எனக்குலாம் அந்த இதுவே இருக்காது ப்ரோ. எனக்குலாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா. என்னோட நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே ஆனில் இருக்கும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இமெயில், இது 3மே வந்து நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே ஆனில் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதனால எனக்கு எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நான் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நான் பண்ணிடுவேன். தட் டசன்ட் மீன் நம்ம ஆல்வேஸ் ஆன்லைன். எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஓகே, ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் போகலான்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஐ எம் நாட் அப்ரோச். எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்காதீங்கன்ட்டு. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கிவன் மீ திஸ் அட்வைஸ், டோன்ட் டூ இட். நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, இங்கேயும் போகிறீங்க, அங்கேயும் போகிறீங்க, யூ ஆர் கிவிங் அ டாக் அட் திஸ் கான்ஃபரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப்ல 100 பேர் இருக்காங்க, நீங்கள் அங்கேயும் போகிறீங்க, அப்பெல்லாம் போகிறீங்க. லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு சே இட். பட் எனக்கு இதுதான், திஸ் இஸ் வாட் ஹஸ் கிவன் மீ எவ்ரிதிங். ஸோ அதனால வந்து நான் இப்போ ஏதோ ஒரு லெவலுக்கு ஏதோ ஒன்று போயிட்டேன், அதனால வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் தட். ஸோ ஐ கெஸ் லைக் தட் இஸ் ஹவ் ஐம் அப்ரோச்சபிள். ஓகே, நான் எல்லா கொஸ்டினுமே ஆக்சுவலாக என்ன சொன்னால், நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்லாம் என்ன வந்து திட்டுவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா மெசேஜுமே படிச்சிருப்பேன், எல்லா மெசேஜுமே நான் படிப்பேன், எல்லா ரெக்வஸ்ட்டுமே நான் செக் பண்ணுவேன். அந்த மெசேஜ் வந்து சம்டைம்ஸ், ப்ரோ ஐ நீட் டு ஹேக் திஸ் ஃபோன், I'll pay you how much ever you ask.
I'll pay you 25,000 அவங்ககிட்ட போயிட்டு பேச முடியாது. நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன். I read all those messages. அது எவ்வளோ கிரிட்டிக்கலான இதுவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் சம் பீப்புள் திங்க் கிட்னாப்லாம் பண்ணிடுவாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, இதான் அவங்க ஃபோன் நம்பர் எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க, தொலைஞ்சிட்டாருன்னா எனக்கு பயமா இருக்கும். அதெல்லாம் பயமா இருக்குன்னா, டேய் நானே ஆல்ரெடி என்ன ஏன்டா பயப்படுத்துறீங்க அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் போலீஸ் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அது ரிப்ளையே பண்ண மாட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வேற யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன அது சைபர் வாரியரா? நான் அவங்க சொன்னா ஃபோன் நம்பர் சொன்னா போதும். நான் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் நாட் லைக் we are incapable. It doesn't fall under our this thing. Okay bro, okay. It is not something which we do. அப்புறம் காஃபி பத்தி ப்ரோ, லைக் அந்த பிராண்ட் பத்தி நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன், நீங்களே சொல்லிருங்க ப்ரோ. சரி, ஓகே. எல்மெஹர் அப்படி சொல்லி எல்மெஹர். My co-founder started it long ago. Okay, அது we had a couple of cafes right now. And then after that other partner had come in, we pivot that, and now we are setting up a lot of cafes. We sell beans, this, that and all. Okay, that's what எல்மெஹர் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ் தான் போல. நான் பெருசா காஃபினா நமக்கு சும்மா குடிச்சோம்ல ஈவென்ட்னால, அதான் நான் போற ஈவென்ட்னால உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரே சர்க்கிள் இருக்கிறதுனால இதான் வெரி ஃபேமஸ் பிராண்ட் ஸ்டார்ட் ஆகுது. We had a cafe once and then after that we shut it down. அதுக்கப்புறம் we started setting up a lot of cafes right now. That is how it is. Entire menu. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிக்கில் காமத் வந்து காஃபில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. காஃபி பத்தி பெரிய தேர்ட் வேவ் காஃபி அது இதுன்னு ப்ளூ காயின் சொல்லிட்டு பயங்கர பஸ் இருக்கு. நீங்க முன்னாடியே அதை அடாப்ட் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா போனதா இல்ல வெரி ஆக்சிடென்டல். We had a conversation for 15-20 days and then I was talking to my co-founder. He had all the setup. Then I had come in. Then அதுக்கப்புறமேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். And then we invested some amount. As in நம்ம சும்மா அது பண்ணணும்னு ஆசை. ஒரு co-founder like friend யாராவது சொன்னாரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி. It's how the way I see coffee. இப்போ எப்படி ரெட்புல்லாம் வந்து ஒரு டெக் க்ரௌடுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா, ஐ வுட் வாண்ட் டு ப்ரொமோட் திஸ் காஃபி டு சம்மன் ஹூ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் வாட் தே டூ. Because at the end of the day, coffee is what that helps. You would have had a stressful day. You would have had a very tiring day. You want to think straight, blah 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 and all of that. You need the caffeine some way or the other. So I kind of see coffee that way. But அதனால வந்து அபியூஸ் பண்ணிடாதீங்க. 2 நாள் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, I had 10 shots of espresso அப்படிலாம் சொன்னா காலி ஆயிரும். Body will become dehydrated, right? So அதனால I don't promote it. I love coffee because that has helped me in a lot of ways. So I want to bring good coffee out of that. That is what my goal is. இப்போ கேஃபே செட் பண்றது எப்படி ப்ரோ? லைக் வாட் ஹவ் இட்ஸ் other partners are doing it. So they set up all the cafes. நீங்க சென்னையில பாக்குற எல்லா கஃபேவும் கிட்டத்தட்ட வந்து this all set by them. Right from the menu ல இருந்து மெஷின் என்னவா இருக்கணும், என்ன பீன் யூஸ் பண்ணணும், மெனு எப்படி செட் பண்ணணும், அந்தந்த கெஃபேக்கு தனித்தனியா சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எதாவது சொன்னா இது இப்போ என்ன ஆயிருதுன்னா, நான் எது சொன்னாலும் இதை இலுமினாட்டி மாதிரி நினச்சிக்கிறேன். இதையும் பண்றீங்க எங்கே போனாலும் இங்கே இருக்கீங்க கனெக்ட் பண்ணிட்டு அது மாதிரி பார்த்தா போட்டுட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் அது மாதிரி என்ன சொல்றாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை அவுட் கப்புள் ஆஃப் திங்ஸ். மேபி நாளைக்கு நிறைய எனக்கு ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். நாளைக்கு வந்து ஐசி பிராண்டிங்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க சென்னையில். நாட் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டஸ் பிராண்டிங். இப்போ we do my co-founder Nisi and I, we do something called as Optimex. Actually அதான் சொல்ல performance marketing company, right? Illuminati மாதிரி அங்கேயும் இருக்கு. இப்போ Optimex என்ன, most of the shoots that you see, most of the clothing brands and all that, we are the one who is doing it. It's either through an agency or directly, whatever it is. Most of the bigger brands that you see also, we are the one who is doing it. He's very good at what he does. He's very good at that particular one thing. So நானும் அவனை பேசி okay we'll start அப்படி சொல்லிட்டு it's going well. இப்போ ஆப்டிமெக்ஸில் வந்து சில லேர்னிங்லாம் எனக்கு இருக்கும். ஷூட்னா இப்படி தான் இருக்கும் போல், ப்ராடக்ட் இப்படி தான் வந்து இது பண்ணுவாங்க போல், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா இப்படி தான் இருக்கும் போல், சோஷியல் மீடியாவில் இப்படி தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க போல். ஸோ இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. எனக்கு என்னன்னா அந்த செக்மெண்ட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன் மை மைண்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். மார்க்கெட்டிங்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஆட் நல்லா இருக்கு, இந்த பிராண்ட் சூப்பராக யோசிச்சிருக்காங்களே, இங்கே நான் ஒரு பேனர் பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு அந்த காப்பி ரைட்டிங் இது. ஸோ அதெல்லாம் எனக்கு ஓடிட்டு இருக்கும். அது எனக்கு ஆப்டிமெக்ஸ்ன்றதுனால இட்ஸ் மோர் ஆஃப் அ லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ லைக் எனக்கு வந்து ஓகே அந்த ஒரு செக்மெண்ட் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு தெரிஞ்ச செக்மெண்ட். எனக்கு நிறைய பிராண்ட் தெரியும், நிறைய பீப்புள் தெரியும். மோஸ்ட் ஆஃப் தெம் வுட் ரெக்வயர் தட் பார்ட். ஸோ ஐ வாஸ் திங்கிங் லைக் இட்ஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தட் ஐ மேட். ஓகே, பிளான்டா ஸ்ட்ராட்டஜிக்கலாக. ஆமாம், அந்த மாதிரி தான். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். Okay bro. இப்போ வந்து we are starting an organization. We started long back. It's called DGCF Nation சொல்லிட்டு. It's a NGO sort of a thing where we are doing cybersecurity awareness. We are structuring the entire organization as such, where we will do awareness events, meetups, this, that and all that. So ஒரு இடத்துல வந்து we are also planning for a investment pitch மாதிரி பண்ணி they can also do Shark Tank sort of a thing. Where a company can come, cyber security company, and get investment out of that. Okay bro. So everything explain DGCF Nations. It's a NGO that we are planning. We want to do a lot of yearly events. The yearly event it will be a part of segment. Okay, ana cyber security only. Okay. Cyber security we can bring in AI, blockchain and all of that. அது சுத்தி எரிவால் ஆகிற விஷயங்கள் இருக்கும்.
வந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து pitch ஆமாம். இப்போ பண்ணிக்கலாம். நான் ஒரு சில பேருக்கு வேலை வேணும், சில பேருக்கு இன்டர்ன்ஷிப் வேணும். சில கம்பெனிஸில் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்புக்கான இடம் இருக்கும். பட் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம். கரெக்ட். There's no proper cybersecurity podcast also, right? So I want to bring everything under that. ஆமாம் ப்ரோ, அந்த வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ வாட்ஸ் அ பிளான்? அதான். ஸோ என்ன மேட்டர்னா வந்து when it comes to podcast, I see it. Everybody is doing podcast. எனக்கு என்னன்னா நான் பண்ணாலும் 20-30 வீடியோ தான் பண்ணுவேன். I kind of made it in my mind. I don't want to become a content creator. That's not my thing. எனக்கு அது பண்ண தெரியுமான்னு தெரியல. I cannot be consistent. So எனக்கு வந்து I want to do podcast with people with whom I'm meeting, with whom I think as an inspiration or someone who has done lot of good things in their industry. அவங்கள மாதிரியான ஆளுங்கள்லாம் நான் கூப்பிட்டு வந்து பாட்காஸ்ட் பண்ணி I want to do it. I want to convey that in a very எப்படி சொல்கிறது, வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி ஐம் டூயிங் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு அந்த பின்னாடி என் ஸ்க்ரீனில் அது தெரியணும். ஓகே ப்ரோ, ஓகே ரியல் டைமில் பார்த்து இன்டராக்டிவாக எனக்கு அப்படியே பேசிக் பண்ணோம். ஓகே நீங்கள் இது பண்ணுன்னு சொல்கிறீங்க, எப்படி பண்ணீங்க, எந்தாங்க ஐபேட் வச்சுக்குவோம் கையில், எனக்கு வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐ வாண்ட் டு டூ இட். ஒரு 10-20 பேர் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். பட் தென் ஆப்வியஸ்லி the budget is on the higher side. ஓகே, so we are looking at it. Production is higher. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கு, கேமரா இருக்கு. நான் பண்ணா வந்து நான் வேற இப்படி பண்ணா நான் ரெட்ல தான் பண்ணுவேன், நான் பண்ணா இப்படி தான் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அது எனக்கு என்னன்னா அது பண்ணணும் அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு அப்படி போகும்போது அதுக்கு டெக்னீஷியன் அதுக்கு நான் அந்த மாதிரியான எஃபோர்ட் அங்கே போட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கெஸ்ட் நான் கூப்பிடலாம். இல்லைன்னா there's no point in doing it. நான் ஒரு ஐஃபோன் வச்சு ஐ கேன் டூ இட். பட் ஏதோ டெய்லியும் பண்ணிருக்கேன், அது எதுக்கு ஒரு கேமரா வச்சு எடுக்கணும்? இவங்களாம் நான் எப்பயுமே மீட் பண்ண முடியாது. ஓகே, அதை வந்து இங்கே அப்படி கிராண்டா ஒன்று பண்ணிட்டு அவங்களுக்கும் அது இதுவாக இருக்கும், எனக்கும் அந்த கொஸ்டின் கேட்கறது இருக்கும். அது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த லிங்க்டின்ல ஃபோட்டோ எடுத்து போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான். பட் ஹியர் ஐம் ஜஸ்ட் டூயிங் எ வீடியோ வித் தெம், ஐம் ஆஸ்கிங் questions with them. So simple as that. Where these are questions which nobody has asked them. They find me interesting for some reason and I find them interesting for a reason. We are just discussing those ideas. Simple as that. Okay bro, okay. But these are very not normal guests. Okay bro, special. இது எப்போ லைக் எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ள இருக்குமா? பண்ணிரணும் இல்ல ரியாலிட்டி ஆமா, அசிங்கமாயிடும். ஆமா, வீடியோ போட்டாச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது நீங்க வீடியோ பாத்தீங்கல்ல, அது வந்து இது இல்ல, ப்ரோமோ ஷூட் இல்ல. ஓகே, அது ட்ரையல் ஷூட்லாம் கரெக்டா இருக்கா, லைட்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்காக போட்ட வீடியோ. அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் தான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். ப்ரோமோ we are doing it in a very large level. Okay bro, okay. அது வரும். I want to do very large partnerships and all of that. It should be done in 2 months maximum. ஓகே, 2 மாசத்துல இதை பண்ணியாகணும். ஃபைன் ப்ரோ. ஸோ சென்னையில் ப்ரோ ஒரு பெரிய பில் போர்டு வைக்கலாம், வச்சுட்டு அதில் ஒரு விஷயம் எழுதணும்னா நீங்கள் எந்த விஷயம் எழுதுவீங்க? லைக் எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டென்ஷன் இருக்கிற ஒரு இடத்துல ஸ்ரீராம் விஷயம் எழுது. ஏன்னா நீங்கள் ஒரு மீமர்னால மீம் கன்சியூம் நிறைய இதெல்லாம் சொல்லிடாதீங்க. இட்ஸ் நாட் அ பேட் டே. இல்ல அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். There is a way. இல்ல அது இல்லனாலும் ஓகே தான். There is a very famous meme but it has this one word, I don't know if I can use it. But then ஒரு பேட் வேர்டு, சரி தெரியல. இன்ஸ்டாகிராம்ல இட்ஸ் நார்மல் பட் ஹியர் I don't know if I can use it. There's a word called as FCK, around and find out. Okay. And find out. So that is what is basically it says like you try multiple things and then figure it out. There's a word, okay. So there's a word, this code long back. Pressing the button is the most effective way to know what it does. Okay, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காம pressing the button is the most effective way to know what it does. Okay, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டா பெட்டர். என்ன அவுட்கம் இருந்தாலும் பரவாயில்ல. It's better that you try it is what I would say. இந்த ரெண்டு விஷயம், ஆமா, ரெண்டு விஷயத்துல ஒரு எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு பெட்டர் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னா these two are the reasons. Okay, whatever it is. Everything that has happened so far, anything that has happened so far, any technology that is been there so far, it is because someone was either curious about it or someone wanted to figure it out. அதை சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எனிதிங் தட் இஸ் தேர். இங்கே இருக்க இந்த ரிசர்ச் அந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மூவ்மெண்ட் இருந்ததே இருந்தனால தான் அது ஆச்சு. ஓகே ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அதர். ஸோ அது இருக்குல்ல, அதனால தான் இன்னைக்கு ஆச்சு. நீங்கள் ஒரு ஃபோன் ஏன் பண்ணோன்னா ஓகே இந்த தூரத்துலேருந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆல் திஸ் திங்ஸ் தட் இஸ் தேர், கார் திஸ் தட் அண்ட் ஆல் தட். வேரெவர் தேர் இஸ் அ மூவ்மெண்ட், வேரெவர் something is traveling from one point to other, I kind of feel that something or the other would happen out of that. Anything. It could be a good thing, bad thing, whatever it is. But then I feel you always need to move whatever it is. Fine bro, fine. This is what it is. அப்போ மூவிஸ் ப்ரோ ஏதோ ஃபேவரட் மூவிஸ் ஏதோ ஒரு ஃபேவரட் மூவி வந்து எனக்கு மிஸ்டர் ரோபோட்னு ஒரு சீரிஸ் இருக்கும். It is about cyber security. I love it. And then there is a series, there's a movie called as Loving Vincent. It's a movie about Vincent van Gogh. அதில் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அதான் he was very talented and stuff like that, and after that he dies without knowing all of that, right?
ஸோ அந்த மூவி ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் யூ லில் லோன்லி அண்ட் ஸ்டஃப், பட் தட் மூவி இஸ் ரியலி குட். த வே தே மேட் இட், த திங் தட் தே வாண்டட் டு கன்வே, blah 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 and all of that. That movie was good. வேற என்ன படங்கள் இருக்கு? Pursuit of Happiness is a good movie. வேற என்ன படங்கள்? அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ப்ரோ. நிறைய இருக்கும், பட் ஸ்டில் top of my mind is what I think is a good movie. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ண போறீங்கன்னா நீங்கள் தனியாகவே ட்ரை பண்ணிடுவீங்களா, டிபெண்டன்ஸ் எதிர்பார்ப்பீங்களா ப்ரோ? லைக் someone to support. Okay, so basically if I want to try something, first point I do, நான் ஒரு பேப்பர்லேயே இதில் எழுதிடுவேன், இது பண்ண போகிறேன், இதுக்கு தேவை. I have a board in my house, so I do that. அதுக்கப்புறம் அதை வந்து நான் இதுல போடுவேன், டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணி வச்சுப்பேன். நான் யாருக்கு அதை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கு நான் நைட்டே மெசேஜ் பண்ணிடுவேன். அது 3 மணியோ 2 மணியோ 4 மணியோ எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மெசேஜ் பண்ணிட்டு படுத்துருவேன் ஆஃப் பண்ணிட்டு. காலையில் எழுந்தோடனே அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நான் எழுந்திருக்கிறது லேட்டு. ஸோ எனக்கு காலையில் எழுந்திருக்கும் போது நான் அதே விஷயத்தோட எழுந்திருப்பேன். ஏதாவது ஒன்று நடக்கும், இது பண்ணலாம்னு சொல்லி எல்லாரோட ஒப்பீனியனே கேட்டுப்பேன், பட் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். ஓகே. பட் என்னன்னா ஐ மை டூ இட் இன் தேர் ஃப்ளேவர். புரியுது, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்காக. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, ஐ மை டூ இட் இன் தேர் ஃப்ளேவர். அவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, சரி ஓகே இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் பண்ணுவேன். ரெண்டாவது டிபெண்டன்சி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதோட அவுட்புட் வரும்ல, அப்போ நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுப்பேன், இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணும்போது ஐ கைண்ட் ஆஃப் வாண்ட் டு டூ இட் அலோன். ஓகே ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தட் ஐ ஹேவ், வாட் எவர் இட் இஸ், மோஸ்ட் ஆஃப் த குட் திங் தட் ஹேப்பன்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ஷேரிங். I would rather put it on Instagram story இல்லை வாட்ஸ்அப் ஸ்டோரியில் போட்டு ஓகே ஐம் கிளாட் தட் திஸ் ஹேப்பன் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு தவிர, I don't have this habit where I would call someone. At times you kind of feel lonely that you don't have anyone to talk about it. பட் அது எப்போ வரைக்கும் அது தோணும் அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் சும்மா சீன் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த டைமும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் they will never expect anything out of it. So I'm kind of like that. Okay. Now at this point of time, the only reason why I want to do this podcast also, it has become like a midlife crisis மாதிரி. I want to do something. ஓகே. இந்த பாயிண்ட்ல இந்த டைம்ல எனக்கு இது பண்ணா நிறைய நடக்கும்னு நான் நம்புறேன். அது சுத்தி நிறைய விஷயம் நான் கத்துப்பேன், நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் நடக்கும், நிறைய பேரை மீட் பண்ணுவேன். I'll also eventually make money out of it or some other way, that I know for sure. But I kind of feel like I always wanted to have this moment or a phase where I don't know what I'm doing. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் helps me to identify. DGCF Nation started that way. I was very confused. I wanted to do an event. இதெல்லாம் வச்சு ஓகே இதெல்லாம் இருக்குல்ல, நம்மள்ட்ட இன்னைக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் இருக்கு, இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஓகே அப்படி சொல்லிட்டு பண்ண விஷயங்கள். ஸோ அது ஈவெண்ட் ஆரம்பிச்சது இப்போ ஒரு வேற ஆர்கனைசேஷன் ரைட் நான் ப்ராப்பர் NGO ஓகே. ஸோ எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி ஃபேஸ் தான் நடக்கும். ஸோ பாட்காஸ்ட் இஸ் தட் ஃபேஸ் ஃபார் மீ. பாட்காஸ்ட் நடந்தால் இது நடக்கும், இது நடந்தால் ஈவெண்ட் நடக்கும், ஈவெண்ட் நடந்தால் இது நடக்கும். ஓகே. அதுவும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க எல்லாமே வச்சிரும். அதனால சொல்கிறேன். ஃபைன் ப்ரோ. இது ஃபைனல் கொஸ்டின் ப்ரோ. ஸோ இது நம்ம கேட்கணுமா வேணாமல் யோசிச்சிருந்தேன், கேட்குறேன், நீங்கள் அதை ஆன்சர் பண்ண வேணா வச்சுப்போம், என்ன கட் பண்ணிப்போம் ப்ரோ. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னல ஊர்லேருந்து வரும்போது எனக்கு என்ன இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சது அதை வச்சு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் தான் தெரிஞ்சது இது கரெக்டு தப்புன்னு ஃபிகர் அவுட். அப்படி தான் நான் நடக்கும்போது பாட்காஸ்ட்டுக்கு எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும், நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். உங்கள்கிட்ட வந்து பாட்காஸ்ட் கேட்டால் அது நீங்கள் நோ சொல்லுவீங்கன்னுங்கிறது எனக்கு இவங்க சொன்ன பில்டப்லேயே நாங்கள் பில்டப் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து கேட்கும்போது நீங்கள் நோ சொன்னீங்கன்னு சொன்னாங்க. லைக் இல்லை இந்த கெஸ்ட்லாம் வந்ததில் நான் வர விரும்பலை, எனக்கு அதே இல்லை அந்த ஐடென்டிட்டியை நான் இல்லை சொல்லிடுறேன், ஐடென்டிட்டியை நான் ஷேர் பண்ண விரும்பலை. அப்போ எனக்கு தெரியும் நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன் அந்த டைம் நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் சொன்னால் எனக்கு ஹர்ட் ஆகலை. நான் ஓகே கரெக்ட் தான், அவங்க சொன்னது கரெக்டு தான். அதனால தான் நான் டேரெக்டாக கேட்கவும் இல்லை. அவங்க சொல்லும்போது நான் நோ சொல்லலை, அவங்கள்ட்ட கேட்க வேணான்னு சொல்லலை. அவங்க பாசத்தில் கேட்குறேனாங்க, சரி கேளுங்கன்னு சொன்னீங்க, அது கரெக்டு தான். ஆனால் ஒரு பீரியட் நான் அதை வந்து கான்ஷியஸாக வச்சுட்டு சரி பண்ணேன். ஓகே அப்போ நிறைய பேர்ட்ட பேசிட்டு சரி பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். அது உண்மையில் நடந்துச்சு. அப்புறம் என்னன்னு சொல்லிடுறேன். நான் ஏன் இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் பண்ணலன்னா, நீங்கள் பண்ணீங்க நான் இவ்வளோ நாள் பாட்காஸ்டே பண்ணது. இஃப் யூ செக் எவ்ரி திங், ஐ கெஸ் a friend of mine had asked me long back. I had done that one podcast. அதுக்கப்புறம் இது நான் இவ்வளோ நாள் பாட்காஸ்டே பண்ணேன். ஏன்னா நான் மைண்டில் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் பாட்காஸ்ட் பண்ணும்போது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாக இருந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் வந்து ரேண்டமாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி I would have been rude to them. லைக் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டே ரேண்டம்லி I go and apologize.
எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல நான் எல்லாமே ஞாபகம் இருக்கும், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். நான் கரெக்டாக என்ன மெசேஜ் பண்ணா அவங்க எதுக்கு ரிப்ளை பண்ணாங்க, எதுக்கு அவங்க கால் எடுக்கல, எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் ரேண்டமா இருக்கோ அப்பாலஜைஸ், இட்ஸ் நாட் லைக் ஃபார் தெம். எனக்கு ஏதோ தோணி இருக்கும், நம்ம எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ண, அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எத்தனை வருஷம் கூட ஆகணும், ஞாபகம் வச்சுக்கிட்டோம் வைக்கல அப்படிலான்ட்டு. என்ன ரேண்டமா இஃப் ஐ நோ சம்மன் ஃபார் 2 days and then they block me, I'll get hurt. I'm like that. எனக்கு ஏன்னு தெரியணும் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக நான் பண்ணுவேன். நான் சில விஷயங்கள்ல ஏன் சில இன்டர்வியூலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, their whole point is to ask some controversial question. இது நார்மலா ஒரு ஃபேஸ்புக் சர்வரோ வாட்ஸ்அப் சர்வரோ டவுன் ஆயிருக்கும். இந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே இதை ஹேக் பண்ணிருச்சு, நீங்க இதை நம்புறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐ கான்ட் டூ தட். இது ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ யூ ஹாவ் அ லிங்க்டின் ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். இப்போ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் சில பேருக்கு வந்து நல்ல ரீச் இருக்கும், 5 மில்லியன் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு பிராண்ட் போய் செல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் இட்ஸ் வெரி நீஷ் பிராண்ட், லெட்ஸ் இட்ஸ் ஒரு ஐடி ஒரு ஃபோன் பிராண்ட், ரைட்டுங்களா? ஃபோன் பிராண்ட்னா வந்து லெட்ஸ் சே ஐம் கம்பெனி லைக் OnePlus. இவங்கள்ட்ட வந்து இவ்வளோ பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கு, 100 மில்லியன் வச்சுக்கோங்க அவரோட சப்ஸ்கிரைபர். இவர்கிட்ட போய் நான் ஃபோனை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட வந்து நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணுவேன் மேக்ஸிமம். அதே ஒரு ஆள் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து நீஷ், அவர் வெறும் டெக்கு மட்டும் தான் பண்றாரு, பட் இஸ் டூயிங் ஒன்லி 12 மில்லியன் எது சப்ஸ்கிரைபர். இவர்கிட்ட நான் 15 லட்ச ரூபா கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஸோ எனக்கு சில இடங்கள்ல அவங்க எல்லாரையுமே பாட்காஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். ஓகே. ஏன் அப்படின்னா ஐ ஃபீல் தட் த அதர் பர்சன் இஸ் டூயிங் இட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு பி கன்சிஸ்டன்ட். The moment you say consistent when it comes to a platform like podcast, இந்த டேட்ல இதை பண்ணணுன்றதுக்காக யாரை வேணா கூப்பிட்டு, எனக்கு அந்த க்ரௌடோட மிக்ஸ் ஆகணுமான்றது எனக்கு தோணல. எனக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க. there are events, I'm telling you, there are events that I go to. அங்க 10,000 பேர் வருவாங்க, பட் இட்ஸ் a very mixed audience. எனக்கு அங்க வந்து வேல்யூ ஆட் பண்ணணும்னா பண்ண மாட்டேன்னு தெரியலனா I don't want to waste their time. அதே ஏரியால இன்னொரு இடத்துல ஒரு 500 பேர் இருக்காங்க. they only know cyber security. You pay, you don't pay, I don't care. I would go and give a talk. ஏன்னா for me, I'm thinking that I would add a lot of value. Since they come from that particular point of view, they can also ask the right question. ரெண்டு மைண்ட் செட்டுமே இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட்ன்றதுனால சம்டைம்ஸ் ஐ கைண்ட் ஆஃப் ரிஜெக்ட் இட். சம்டைம்ஸ் எனக்கு இதை பண்ணணும்னே இருக்காது. புரியுது. ஏன்னா அந்த ஒரு மாதம் ஐ வில் பி வெரி ஹெல்ட் அப். எனக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எதுவுமே தெரியும். அந்த டைமில் when I am confused, I don't think I can bring my thoughts clearly. புரியுது ப்ரோ. அவ கன்ஃபியூஸாக நோ சொல்கிறது தான் நல்லது, எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நான் அவங்களுக்காக எஸ் ஓகே, அவங்க என்ன நல்லதாக நினைப்பாங்க. தே வுட் திங்க் தட் ஐம் வெரி டவுன் டு எர்த். நான் எஸ்ன்னு சொல்லி அங்கே போய் ஒன்று பேசி அது வந்து நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்காந்து பேசி இட் வில் பி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி ஒன்ஸ் டைம். புரியுது ப்ரோ, புரியுது. எனக்கு அதே மாதிரி எனக்கு யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பிடிக்காது. எப்படி சொல்கிறேன்னா வந்து I'm having this conversation. Sriram, you know what? I don't want to have this conversation with you. Let's not talk for 2 months. I will not disturb you. I don't want to do it. பட் அது ஒரு மாதிரி ஏதோ ஒன்று நான் பேசணும்னு பேசுகிற மாதிரி எனக்கு பேச எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம், அப்படி நீங்கள் எனக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் ஐ ஃபீல் தட் ஐம் ஒன்லி குட் வித் சைபர் செக்யூரிட்டி. ஐம் நாட் ஒன் கிரேட் டேலண்ட், ஐம் திஸ் தட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா ஐ கன்சிடர் மை செல்ஃப் டம். There are things I'm really good at, there are things I'm really really bad at. நீங்க சைபர் செக்யூரிட்டின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஓ இஸ் கிளவர், இஸ் திஸ் தட் அப்படி பார்க்குறீங்க. பட் I'm not like that. I'm only good at this. You are only looking at this. If you look at the rest of the things, the way I walk, the way I eat, the way I go order a food, you would think like, oh my god, this guy must be dumb. அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால I want to keep it this way. Okay. It's good for everyone, I think. But this is what it is. I felt that you are doing a very good job. எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக வந்து சில இடங்கள்லாம் ஐ வாஸ் நாட் வெரி ஆக்சசபிள். ஐ ஃபெல்ட் ஓகே இனிஷியலி பிகாஸ் யாராவது கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதான் முக்கியம். எனக்கு ஐ வாண்டட் டு சப்போர்ட் மை ஃபேமிலி. ஐ வாண்ட் டு பிரிங் தெம் அவுட் ஆஃப் தேர் டெப்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஃபார் மீ அட் தட் பாயிண்ட் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். எனக்கு அந்த ஃபோக்கஸ் அது இருந்துச்சு. அந்த டைம் நிறைய பேர் கேட்டால் கொடுக்க மாட்டேன். இப்போ நானே போய் கேட்டிருக்கேன், வாங்க பேசலாம், வாங்க மீட் பண்ணலாம், வாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த டைம் தான், அந்த டைம் நீ அப்போ என்ன கோ த்ரூ பண்ணுறோமோ அதுதான் மேட்டர். நீங்கள் அந்த டைம் சரி ஏதாவது டிசிஷன் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக கிளாரிட்டியாக இருக்கு. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட் நம்ம அப்போ பண்ணியிருந்தேன்னா ஐ டோன்ட் திங்க் த மீ as a person wouldn't have matured this much. The conversation would have been like மீம் மாதிரி ஆயிட்டு இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று கேட்பீங்க, நான் ஏதாவது ஜாலியாக பேசிட்டு இருந்திருப்பேன், ஒரு மாதிரி ஃபன் ஆயிருமோன்னு பார்க்க. எனக்கு தெரியும் இல்லை இந்த நான் எனக்கு தெரிஞ்சது இந்த டைம் கேட்டால் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சு நோ சொல்லியிருந்தேன். ஆனால் மற்ற 2 பேரும் இல்லை கேட்போம் அவங்க
நானுமே நிறைய கேப் இருக்கும், 2 மாதம் 3 மாதம் எபிசோட்லாம் பண்ணாமல் இருப்பேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே அது மாதிரி இருக்கிறது முக்கியம் இல்லை, கரெக்டான ஆடியன்ஸ்குள்ளே கொண்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ லெட்ஸ் சில பேர் இதை பண்ணுவாங்க, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ பீன் டு லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்லாம் தெரிஞ்சவங்கனால நீங்கள் போயிருப்பீங்க. அந்த பர்டிகுலர் ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்டாக இருப்பார். இது எல்லா இடத்துல நடக்கும். திஸ் இஸ் வாட் ஐ ஹேட் மோஸ்ட் அபவுட் எஸ்பெஷலி த கான்ஃபரன்சஸ் தட் ஆர் ஹேப்பனிங் இன் சென்னை தமிழ்நாடு வாட்டர் இருக்கு. இந்த ஈவெண்ட்டோ இல்லை ஒரு இதுவோ வந்து எதனால நடந்திருக்கணும், உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை கூப்பிட்டுருப்பாரு, அதனால நீங்கள் போயிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேஜில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே இம்பார்ட்டன்ட். அவர் உங்கள் ஃப்ரெண்டு, இவர் உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இவர் 1000 கோடி ரூபா பண்ணுறாரு, இவர் 100 கோடி ரூபா தான் பண்ணுறாரு, இவர் வெறும் 10 லட்ச ரூபாலாம் பண்ணுறாரு, அப்படிலாம் இல்லை. ஒன்று நீங்கள் மேலேயே ஃபில்டர் பண்ணிடுங்க. 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறோன்னா நான் கூப்பிடவே மாட்டேன் ஈவெண்ட்டுக்கு. நான் வெறும் 1000 கோடி ரூபா பண்ணுறோன்னு மட்டும் தான் கூப்பிடுவேன். அவன் ஃப்ரெண்டுன்றதுனாலாம் கூப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் 10 பேர் கூப்பிட்றீங்கன்னா அந்த 10 பேருக்கு எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அதே மாதிரியே பண்ணணும். ஓகே ஓகே. இல்லைன்னா அந்த இது காமிக்க கூட இந்த ஃப்ரெண்டு தானே இவனுக்கு என்ன நான் போய் மேலே ஏறி பேசணுமா, இவனுக்கு நான் வந்து மெமெண்டோ கொடுக்கணுமா, இவனை போய் நான் காரில் போய் கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களை கூப்பிடாதீங்க. ஓகே, புரியுது. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தான் வென் கெஸ்ட் ஆல்சோ எனக்கு ஈக்குவல்னு நீங்கள் அவங்க எல்லாரையும் நினச்சிங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க. இல்லை இவர் வந்து கொஞ்சம் இவர் இதோட கொஞ்சம் பெரியவர், இல்லை ஸ்ரீராம் வந்தால் அது கொஞ்சம் பெருசு அப்படின்னா எனக்கு கூப்பிடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் இன்செக்யூர் நார் கிரேட். ஒரு க்ரௌட் புல்லராக பார்க்காம வேல்யூவாக பார்க்கணும். இந்த சனரியோக்கு ஸ்ரீராம் தான் கரெக்டாக இருக்குன்னா கூப்பிடுங்க. அதே மாதிரி ஸ்ரீராம் பெரியவர், அவங்க வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா இல்லை ஸ்ரீராம் வந்து கீழே, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படி நினைச்சு என்ன கூப்பிடாதீங்க. ஓகே, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் தேர் டு ஆட் சம் வேல்யூ ஆர் தி அதர். அந்த ஆடியன்ஸுக்கு வேல்யூபிளா இருந்தா ஓகே. இல்ல அப்படிலாம் கூப்பிடாதீங்க. சும்மா ஒரு கூட்டத்துக்காகவோ I don't want to do it. Which is why most of the YouTube channel initial timeல they want to do interview because I have some followers or the other. எனக்கு அது வேணாம். ஐபால்காக 5 ஃபாலோவர் தான் ப்ரோ இருக்கு. உங்கள்ட்ட பேசினா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது. I want to document this. கூப்பிடுங்க. I don't have a problem with it. இல்லை எங்களுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைபர் இருக்கு, நீங்கள் வந்தால் கொஞ்சம் ஏறோன்னு நினச்சோம்னா I don't want to do that. I'm not a celebrity. Is what I'm saying. புரியுது. You are thinking me as a celebrity because of the videos and all of that. If I'm an actor, if I'm someone who is a public figure, you can do that. I'm not a public figure. Okay. I'm just a random kid trying to do something good or like trying to figure out something. I'm trying to have this conversation with someone. Simple as that. I'm not a celebrity. நீங்க செலிபிரிட்டி நினைச்சு என்ன கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கான்வர்சேஷன் நல்லா இருக்கு, நான் பேசுறது கரெக்டா. I don't want to do it is what I'm trying to say. I know a lot of celebrities. அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கோங்க, அவங்களாம் ஓகே. I don't want fame. ஃபேம் வச்சு எனக்கு என்ன ஒண்ணுமே எனக்கு போறது இல்லை. புரியுது ப்ரோ, உங்க மொத்த சனரியும் வேற தான். If I had been a celebrity, obviously I want people to come out, like come to me, take photos, give that all this attention because that is what exactly is all about. But I don't want that. புரியுது. அங்க அட்டென்ஷன் தான் அவங்களுக்கு it is their this thing. அவ்வளவு பேர் அவங்க படத்தை பார்த்தா தான் இது அவங்க பேரை ரெகனைஸ் பண்ணணும். That is what it makes sense. But for me, I don't want that. Fine bro. So கடைசி கொஸ்டின் ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன பிளான்லாம் இருக்கு ப்ரோ? கஃபே இருக்கு, இப்போ ஆப்டிமெக்ஸ் இருக்கு, ஸோ பிரைம் போது வேற என்னெல்லாம்? 2-3 விஷயங்கள் we are planning. சொல்லுங்க. See, we are having this conversation, right? எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி லார்ஜ் விஷன், இந்த லார்ஜர் தென் லைஃப்ன்ற மாதிரியான விஷயங்கள், ரைட்? There are a lot of problems that I had when I was in the initial stages of cybersecurity. I had met a lot of people. எனக்கு அதில் எங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ, I kind of feel one thing. எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நம்பி இருக்க ஒருத்தர் ஒரு விஷயம் இதுதான் கரெக்ட்னு தெரியுது இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் let it be cyber security or whatever the topic, if you put them all together, something or the other will happen out of that. கண்டிப்பா கம்யூனிட்டியா இருக்கும்போது அது எல்லாமே நடக்கும், ரைட்டா? ஸோ அந்த கம்யூனிட்டி இருக்கும்போது I want to streamline that community. பேசிக்லி ஒரு நல்ல கம்யூனிட்டி வேணும்னு எல்லாருக்கும் எதிர்க்காங்க. எவ்வளோ ஈவெண்ட் இருக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா வேணாமா, வருவாரா இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குல்ல. I want to put it properly because I had been to a lot of events. அதுதான் நிறைய இடங்களில் பிரச்சனை நடக்கும், இதெல்லாம் இருக்கலாம். அந்த பிரச்சனைலாம் நடக்காம I want to build a proper community where I'll bring everything under that. Probably if everything goes well tomorrow, let's assume, right? My partners are into multiple business. They are into F&B, they are into fashion, they are into this, that and all that. Other partner is into internet company, this, that and all that. எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்பெனியோட பார்ட்னரோட பார்ட்னர் போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் 60-70 பேர் இருப்பாங்க மினிமம். they are into multiple industries. நான் இந்த கம்யூனிட்டி மட்டும் ப்ராப்பராக பில்ட் பண்ணேன். மேபி நாளைக்கு நல்லா போகுது, நிறைய பேர் வாங்க. ஐ மைட் ஈவன் ஸ்டார்ட் அ சைபர் கெஃபேன்னு ஒன்று. ஓகே, வேர் இட்ஸ் அ கெஃபே ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஒன்று ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு மேகசின் போடுறேன், ஓகே சைபர் செக்யூரிட்டி பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டிங் பயங்கரமாக போகுது அப்படின்னா ஐ மைட் ஸ்டார்ட் திஸ் திங் ஃபார் பிராண்டிங்.
அந்த மாதிரி எது வேணா பண்ணுவேன். பட் எனக்கு என்னன்னா அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டேன்னா the things I will do out of that will be a lot. புரியுது ப்ரோ. I don't want to become I don't want to build a community because everybody is building a community. எனக்கு 100 பேர் பயங்கர பேஷனேட்டா இருந்தா போதும். I don't want to add numbers. ஆமா 100 பேர் இல்ல ஒரு 30-40 பேர் இருந்தா கூட எனக்கு போதும். இந்த 30 பேரும் நாங்க பேசிக்கிற கான்வர்சேஷன் இருக்குல்ல அது ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு அது பிடிச்சிருக்கு. புரியுது. இப்போ the way I see it என்னோட செட் ஆஃப் என்னோட ஏஜ்ல நிறைய பேர் வந்து they are doing entrepreneurship. சம்டைம்ஸ் ஐ கோ அவுட் வித் தம். எனக்கு அவங்க எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணா ஜெயிச்சா எனக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அவங்க கூட ஜாலியாக சுற்றுவோம் வருவோம். ஓ ப்ரோ இது உங்க கம்பெனி இது நடந்துச்சா ப்ரோ உங்க கம்பெனி இது லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ திஸ் கொஸ்டின் ஹவு டு யூ நோ மோஸ்ட் ஆஃப் திஸ் செலிபிரிட்டி க்ரௌடு. சம்டைம்ஸ் ரேண்டமாக தெரியும் யாரோ ஒரு ஆர்ஜி எனக்கு தெரியும். சம்டைம்ஸ் யாராவது ஒரு ரேண்டம் ஆண்டர்பிரனர் தெரியும். சம் பர்சன் வுட் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மை இண்டஸ்ட்ரி நத்திங் ஹேஸ் டு டூ பட் ஐ ஸ்டில் நோ தெம். எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா இவங்களை வச்சு தான் நான் வேலிடேட் பண்ணுவேன். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி நீங்கள் 2வது ஆள் நேற்றுக்கு தான் எஸ்எஸ்ஆர் தெரியும்ல உங்களுக்கு சிவராமன். அவங்களும் ஒரு மீடியா கம்பெனி மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்டர்ஸ் ஆர்கிடெக்சர் அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன அதே இது அவங்களுக்காக லைக் ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த ஈகோ சிஸ்டம்காக பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது நம்ம வேல்யூபிளாக இருக்கும். உங்களோட ஒரு பெரிய ஒரு கோலான அதுதான் நெக்ஸ்ட்டாக இருக்குது. அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஒன் டைம் திங். ஓகே நான் கம்யூனிட்டி பில்ட் பண்ணாமல அதுலேருந்து மீட்டப்ஸ் நடக்கும். அந்த மீட்டப்ஸ் நிறைய லேர்னிங் வரும். அதுலேருந்து வில் டூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் டூ பார்ட்னர்ஷிப்ஸ் வில் டூ ஈவெண்ட்ஸ். நாளைக்கு வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து சைபர் செக்யூரிட்டி நான் வந்து அவேர்னஸ் வீடியோ கூட போடுவோம் ஆட் மாதிரி. அதுலேருந்து ஐ மைட் மேக் உங்களுக்கு கூட ஒரு குவாலிட்டியான ஸ்டார்ட் அப் கூட நீ ஃபிகர் பண்ணி இன்வெஸ்ட் கூட பண்ணி வாட் எவர் இட் இஸ். நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதே சம்திங் கால்ட் சக்ஸஸ் ஃபீ. ஒரு விசி இன்வெஸ்ட் பண்றாருன்னா அந்த விசி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க and they'll take the 5% வந்து ஐ மைட் ஈவன் லைக் கனெக்ட் டு நீங்க இது பண்ணுங்க நீங்க இது பண்ணுங்க. உங்களுக்கு ஆள் வேணுமா இங்கேருந்தே ஹையர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போஸ்டிங் பண்ணோம் இங்கேருந்தே போடுங்க வாட் எவர் இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் இஸ் வாட் ஐம் லுக்கிங். ஓகே ஓகே. அதுதான் அந்த பேர் சொன்னீங்கல்ல ப்ரோ அது ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. இல்லை இஸ் ஆல்ரெடி வி ஆர்கனைஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஈவென்ட் இன் 2019. We had roughly around 1,500 participants something like that. We did it for free. So it was India's largest at that time. இப்போ நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 6,000-7,000 பேர் வச்சு பண்ணோம்னா it will be world's largest. Okay, world's largest. Okay bro. அதுக்கான ப்ராசஸ்ல. So that is what our end goal is. Fine bro. The world largest ஆவலாலும் பரவாயில்ல. அதான் ஒரு 50 பேராவது இருந்தாலும் பரவாயில்ல. That is how I look at it. Yes. ஃபைன் ப்ரோ. அப்போ ஆக்சுவலி பாட்காஸ்ட் வரணுங்கிறதே அது பெரிய இதாக இருந்துச்சு. ஸோ அது வந்தாச்சுது நிறைய விஷயங்கள் பேசியாச்சுது ப்ரோ. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சைபர் செக்யூரிட்டிக்கு என்ன டிமாண்ட் சப்ளை இருக்குது, சைபர் செக்யூரிட்டி கம்பெனி இருக்குன்னா அவங்க என்ன மாதிரி சப்ளை கொடுக்குறாங்கிறது டவுட் இருந்துச்சு. ரெகுலர் ஆடிட்ஸ் போகிறது அது ஒரு ப்ராசஸ் தான். தேர்ட் பார்ட்டிக்கு அது மேண்டேட்டரி ப்ராசஸ் தான் இல்லை ப்ரோ. அது நல்ல கனெக்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் யாரையாவது பேசுறோம்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இட்ஸ் லைக் பேஸ்மெண்ட் இட்ஸ் a part of it. நீங்கள் ஐடியில் ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறீங்க, ஒரு பட்டன் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க அது வேலை செய்யல. இட்ஸ் அ ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட். இது ப்ராப்பராக இதை பண்ணிட்டீங்க பட் செக்யூராக இருக்கா இல்லையா, நீங்கள் கொடுக்குற டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா, வேற யாராலும் பார்க்க முடியாதுன்றதுக்கு someone has to verify இல்லை. தட் இஸ் வாட் சைபர் செக்யூரிட்டி பர்சன் டஸ். ஓகே ப்ரோ. அதில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேற ஏதாவது டேட்டா லீக் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா. ஸோ ஜென்ரலி உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி வருதுல அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட். அது எப்போ உங்களுக்கு பேக் அண்ட் டேட்டா நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஒரு இன்புட் கொடுப்பீங்க அது அவுட்புட் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அதெல்லாம் மேனிபுலேட் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு என்ட்ரி கொடுப்பீங்க, ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அது எப்படி ஸ்டோர் பண்ணுது, அது வேற ஏதாவது இன்புட் அவுட்புட் வேற ஏதாவது எல்லாத்தையும் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் இஸ் பேசிக்கலி லைக் இந்த பட்டன் பின்னாடி என்ன இருக்கு இந்த பட்டன், பட் இட்ஸ் நாட் a back end code. சம்டைம்ஸ் பேக் அண்ட் கோடும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஓகே, அது எல்லாமே நீங்க பார்க்கணும். இன்டர்னலா முடிஞ்ச பிறகு தேர்ட் பார்ட்டி பார்க்கறது மேண்டேட்டரி ப்ராசஸ். அப்புறம் ஜெனரலான விஷயங்கள் அந்த லிங்க்டின் பேசுனதுன்னு சொல்லிட்டு ஆல் சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. நான் அப்படி கன்க்ளூட் பண்ணேன். ஒன் ஆஃப் த நைசஸ்ட் conversation that I had because most of the time as I told you before every conversation I get to have back then I used to feel sad about it. என்னடா அவங்களை ஏதோ சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஆனால் மட்டும் எனக்கு கால் பண்ணுறாங்களே, என்ன ஒரு மனுஷன் மாதிரியே பார்க்க மாட்டாங்களே. ஓகே, அதையும் தாண்டி வேற எதுவும் இல்லையே. இல்லை எப்படி எடுத்த உடனே மெயிலே வந்திருக்கும், ஹாய் ஸ்ரீராம் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் தான் இருக்கும். ஹவ் ஆர் யூன்னு கூட இருக்காது மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். தே அஸ்யூம் தட் யூ ஆர் டூயிங் குட். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தே வில் கோ டு த பாயிண்ட். அப்போலாம் ஐ ஃபீல் லைக் ஓகே இல்லை நம்ம என்ன எப்படி இருக்கீங்க எதுனே கேட்கல, எடுத்த உடனே எதுக்கு போயிடறாங்க. நான் 5 வருஷம் கழிச்சு கால் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக தே ஆர் கெட்டிங் இன் டு திஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு ஃபீல் லோன்லி. பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஐ வாஸ் திங்கிங் மேபி லைக் திஸ் இஸ் வாட் ஐம் குட் அட். அவன் என்கிட்ட கேட்கலாம், வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த how are you, hi how are you லாம் they can have it with anybody else, but this they can only have it with me. So I kind of feel okay maybe இதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் நம்ம இதுக்காக தானே போட்டோம். ஆமா, நான் பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டு என் கூட யாருமே வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன்னா அது தப்பு இல்லை. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் திஸ் இஸ் how it is. So at the end of the day when you do any networking
எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குல்ல. ஐ கெஸ் தட் இஸ் வாட் வில் மேக் யூ மோர் கனெக்டட் டுவர்ட்ஸ் யூ இஸ் வாட் ஐ திங்க். ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவர் காசு கொடுத்தா மட்டும் தான் நான் நல்லா பேசுவேன், அவர் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாதான் நல்லா பேசுவேன் அவசியம் இல்லை. ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் வந்துட்டீங்களா ப்ரோ, நான் உங்களுக்கு கேப் புக் பண்ணிட்டுமா ப்ரோ என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு ஃபுட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டுமா ப்ரோ. தட் பேசிக் திங் யூ டோன்ட் டூ இட் பிகாஸ் நான் தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. யூ வாண்ட் டு do it because you love them. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஒரு ஹெல்ப் என்ன பண்றது, நீ எனக்கு இது பண்ணவே இல்லை நான் உனக்கு பண்ணணும் அப்பெல்லாம் இல்லை. பேசிக் விஷயங்கள் யூ கேன் டூ இட் நோ மேட்டர் வாட் இட். ஐ ஃபீல் தட் அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் இப்போ அவேர்னஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க பெரிய கம்பெனியாக ஏதோ ஒன்று வந்து நாளைக்கு வந்து என்னை ரீச் அவுட் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்கும்ல. இன்னைக்கு எனக்கு நடந்தது எல்லாமே பிகாஸ் ஐ ஹேட் டன் a lot of things for free. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எதிர்பார்க்காம பண்ணனால இன்னைக்கு வந்து I had no support. Random strangers supported me. Random people from Facebook supported me. Random people who had seen my comment on an Instagram page, they had reached out to me, followed me. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சாங்க, they had reached out. So I kind of feel it's all butterfly effect. ஓகே ப்ரோ, நீங்க என்ன அந்த பெருசா தாட் இல்லாம என்னென்ன எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி எனக்கு அன்னைக்கு ஓகே, எனக்கு அதனால ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டேன். எனக்கு பண்ணாலும் ஒன்றும் ஆகும்னா I would do it. சில பேர்லாம் கேட்பாங்க உன்னை யூஸ் பண்றானே பரவாயில்ல பண்ணிக்கிட்டோம். I'm used to it. ஜென்ரலாக என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 3 நாள் பேச 4வது நாள் நான் கேட்பேன், சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ இந்த மாதிரி வேணும், ஓகே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் அவள்கிட்ட பேசுங்க. தட் இஸ் மீ. ஓகே 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 ஓகே. ஸோ இது நடந்த எல்லாமே காரணம் இதனால தான். இட் ஹஸ் ஆல் திஸ் திங்ஸ் ஹேப்பன்ட் இஸ் பிகாஸ் ஐ ஹேட் டன் திஸ் திங். புரியுது. அது ஏதோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிடலாம். கரெக்ட். எனக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போறேன், வாங்க நான் பே பண்றேன் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுனால நான் கூப்பிட்டு போவேன். பட் இவனை கூப்பிட்டு போனாலே இவன் பே பண்ணுவான்னு நினைச்சு என்ன கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் ஐ வில் ஃபீல் ஹர்ட், ஐ வில் ஃபீல் பேட். புரியுது. ஐ டோன்ட் வாண்ட் பீப்பிள் டு யூஸ் மீ. ஓகே 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 ஓகே. நிறைய காசுலாம் இருக்கும், யூ கன்சிடர் மீ as a last option. வேற எவனுமே ஹெல்ப் பண்ணல, அப்போ வந்து என்கிட்ட கேளுங்க நான் பண்றேன். ஓகே. தட் இஸ் சேம் வித் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. நீங்க கூகுள்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல ப்ரோ, நான் நிஜமாலே கூகுள் பண்ண ப்ரோ, எனக்கு நிஜமாலே தெரியல ப்ரோ, என்னன்னு சொல்லுங்க ப்ரோனா நான் பண்ணுவேன். நீங்க நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டுருந்தா நான் பண்ணிருப்பேன். ஓகே, தட் இஸ் ஹவ் ஐ அம். அவனா அந்த இதை பார்த்தது இல்லை, சொன்ன உடனே நான் பாட்காஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது இல்லை இதான் மேட்ரு. நீங்க இதெல்லாம் எஃபோர்ட் பண்ண ப்ரோ, இதெல்லாம் பண்ண ப்ரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நான் எல்லாம் யூடியூமே கோர்ஸ்லாம் படிச்சு பார்த்தேன் ப்ரோ, இல்லைனா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஏதோ ஒன்று பண்ண இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ, இதனால எனக்கு தெரியல, இப்போ என்ன பண்றேனே எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொன்னா நான் பண்ணுவேன். ஆமா ப்ரோ, இது இன்ஸ்டியூட்லாம் சொல்லி கொடுக்கலாம், சைபர் செக்யூரிட்டி இன்ஸ்டியூட்லாம் இருக்கா? பேசிக்காக நீங்கள் போய் ஒரு அவுட்லைன் என்னன்னே தெரியல, என்ன பண்ணுறானே தெரியல, யூஐயூஎக்ஸ்ன்றது எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை. வெப்சைட்லாம் எப்படி தானே இதுக்கே அந்த கலர் வைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, ஒரு அவுட்லைன் தெரியும்னா சும்மா போய் பண்ணிக்கலாம். பட் எடுத்தோடனே நான் இன்ஸ்டியூட் நம்பி தான் எல்லாமே கற்றுப்பேன். யூ கேனாட் டு இட். செல்ஃப் லேர்னிங் கொஞ்ச நாள் இருந்து அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்சஸ்லாம் இருக்குமே தவிர ஐ டோன்ட் ப்ரொமோட் கோர்சஸ் ஆர் எனிதிங் பிகாஸ் ஐ நெவர் டுக் ஒன். எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாம நான் போய் ட்ரை பண்ணுவேன். நான் எக்ஸாக்டாக தான் சொல்லுவேன், இன்டர்நெட்லேயே எல்லாமே இருக்கு, ஆனால் ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது, கரெக்டாக இருக்க மாட்டேன். கரெக்ட். நமக்கு உண்மையிலேயே வேணும்னா நம்ம எப்படி கற்றுப்போம் எண்ட் ஆஃப் தி டேல. ஸோ நான் எந்த கோர்ஸும் எடுத்தது இல்லை, அதனால என்கிட்ட யாராவது வந்து இது எப்படி பண்ணும் அது எப்படி பண்ணணும்னு கேட்டால் நான் கோர்ஸை எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே நான் பண்ண மாட்டேன். ஏன் காரணம் நான் பண்ணல அது, ஐ டென்ட் பே மணி ஃபார் தட். அவங்க நல்லா பண்ணுவார், அவர் எனக்கு பர்சனலாக தெரியும், he might be a very close friend of mine, but that doesn't mean I would suggest. எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது இன்ட்ரோ கொடுக்கும் போதுமே இதை பண்ணிடுவேன். நான் யாராவது ஒருத்தவங்க இன்ட்ரோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேருக்கு, இது நிறைய இடங்கள்ல நடக்கும், அது நான் ஒரு காமன் ப்ராக்டிஸாகவே வச்சுப்பேன். யாராவது ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்கும்போது வந்து ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ப்ரோ நீங்க சொன்னீங்கன்றதுனால நான் அட்வான்ஸ் கூட வாங்கல, ஓகே நீங்க இழுத்து நான் என்ன பண்ணிடுவேன்னா கால்ல இருந்தாலும் 2 பேருமே 10 வருஷம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் காலில் எடுத்தோன்னே என்ன தெரியுமா சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த கொஸ்டின் எல்லாமே வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டீட்டெயிலாம் வாங்கணுமோ எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. புரியுது. ஐ எம் கனெக்டிங் யூ ஃபார் யூ டு கெட் தட் இனிஷியல் கம்ஃபர்ட். அவ்வளோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாலும் அது உன் பிரச்சனை, என்ன இழுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. உங்களை திட்டணும்னு நீங்கள் அந்த இடத்துல வேற யாராவது பண்ணால் திட்டுவோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திட்டிக்கோங்க. நான் இருக்கேன், நான் அதனால தான் ப்ரோ அப்படி பேசலாம், என்ன இழுக்கவே இழுக்காது, நீங்கள் அடிச்சுக்கோங்க. அந்த சினாரியோல நீங்க அடிச்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனை தீரும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அடிச்சுக்கணும்னு அடிச்சுக்கோங்க. நான் வந்து இல்ல ப்ரோ நீங்க சொன்னனால தான் இதை பண்ண அப்படிலாம் எனக்கு இருக்கவே இல்லை. அதனால காமன் ப்ராக்டிஸா எல்லா இடத்துல இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் பண்ணிடுவேன். இதுல நான் ரொம்ப அடிபட்டேன் ப்ரோ. அப்போ இப்போ எப்படி சொல்லிடுவேன்னா யாராவது எடிட்டரை கேட்பாங்க, நான் ஒன்னே சொல்லுவேன், இந்த கேட்குறவங்க உங்களால் என்ன நெகோஷியேட் பண்ணணும் நெகோஷியேட் பண்ணிக்கோ, உங்க திறமை அது, அவன்கிட்ட கம்மியான ரேட்ல வாங்குறது எல்லான்னு. அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்லக்கூடாதுன்னா ப்ரோ நீங்க இன்ட்ரோ தந்தாலே எனக்கு பேமெண்ட் பண்ணலாம். இவன்ட்ட என்ன சொல்லிடுவேன்னா அது ஓன் திறமை, நெகோஷியேட். அவன் ஸ்ரீராமன் சொல்லிட்டு வந்து 100 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய்க்கு தான் நீ பண்ணி கொடுக்க, உனக்கு என்ன சார்ஜஸ் அது ஓன் திறமை. நீ நாளைக்கு அவன் ஃபோன் பண்ணி ப்ரோ நீங்க இன்ட்ரோ பண்ணீங்க டைம்ல முடிச்சு தரல, அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான், ஃபோனுக்கு அட்டன் பண்ண மாட்டான் எனக்கு சொல்லக்கூடாது. இனிமேல் 2 பேருமே 2 பேரும் பேசக்கூடாது. அது ஒன்று வரும்.
அதே மாதிரி இவங்களுக்கு அவர் பர்சனலாக பிடிச்சிருக்காது, அதனால நம்மள்ட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் சொல்லுவேன் அவன் எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அவங்க எவ்வளோ மாதிரின்னு கேட்டால் நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இந்த மாதிரி பிஹேவ் ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கு அவர் அதை பண்ணுவாரான்றதுலாம் எனக்கு தெரியாது. வாட் எவர் த இன்ஸ்டிங்க்ட் தட் யூ பிலீவ் இட். புரியுது. கேட்கும்போது நம்ம என்ன நடந்தோ அதை சொல்லி, எனக்கு இது நடந்துச்சுப்பா, நீ என்ன வந்து கேட்டதுனால நான் சொல்றேன். பட் எனக்கு அந்த டைம் இப்படி ஆச்சான்னு கேட்டா எனக்கு இதெல்லாம் ஆச்சு, இதனால இதெல்லாம் ஆச்சு. உனக்கு அது நடக்குமா நடக்காத, மேபி ஒரு நல்லவரா கூட இருக்கலாம், நல்லவர் கெட்டவர்ன்ற பார்ட்டிக்கே போக மாட்டேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகல. எக்ஸ்பீரியன்ஸ் இது நீ மேபி உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கலாம், அது சனரி வேற. மேபி ஒரு யூ மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 50-60 இயர்ஸ். ஐ டோன்ட் கேர். ஓகே ப்ரோ, எனக்கு இது தப்பாயிருச்சு அவ்வளவுதான். அப்படி ஐ டு இட் சோ தட் இட்ஸ் நான் யாரையும் போய் பின்னாடி போய் தப்பா பேசுறேன்ற மாதிரியான இருக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் நடுவில் நம்ம வேற ஏதாவது பிரச்சனை இருப்போம், நம்ம பிரச்சனை அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நான் ஒரு இவர் தான் சொன்னாரு அப்படின்னா அவன் வந்து கேட்பான், நீ எதுக்கு என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா சொன்னேன்னு. நடந்ததுன்னா நடந்து சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பொய்யும் சொல்ல உண்மையே சொல்ல, எது நடந்துச்சோ சொல்லிட்டேன். ஃபைன் ப்ரோ, அப்போ நம்ம என் பண்ணிக்கலாம் ப்ரோ. எல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு அப்லோட்லாம் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம இது பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஃபைன்.